இப்போதைக்கு நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். கதையோடைய ஆரம்பத்துலேயே நம்ம மெயின் ப்ரோட்டகனிஸ்ட் டாங்ஜின்னை காமிக்கிறாங்க. இவர் இந்த இடத்துல ஒரு கேம்லிங் பிளேஸில் நடந்துன்னு வராரு. அந்த இடத்துல எல்லாருமே கேம்லிங் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நீங்கள் அதை பார்த்து ஷாக் ஆகக்கூடாது. நம்ம ஹீரோ அங்கே கேம்லிங் விளையாடக்கூடிய எல்லாருடைய டீட்டெயிலுமே தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. ஒருத்தவங்களுடைய வயசு என்ன, அவங்க எத்தனை வாட்டி வராங்க, எவ்வளோ ப்ராஃபிட்டு, எவ்வளோ லாஸ்ன்ற விஷயங்கள் எல்லாமே ஹீரோவுக்கு தெரியுது. இதெல்லாம் ஒரு பிளானிங் டீம் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்றான்னா, நம்ம இடத்துக்கு அதிக ஆட்கள் வரணும்னா முதல்ல அவங்களுக்கு பேராசை காட்டணும். உதாரணத்துக்கு ஃப்ரீ மீல்ஸ் தருது, அவங்களுக்கு மோட்டிவேஷன் தருது, அவங்க திரும்ப வர நம்ம தூண்டணுன்ற மாரி ஒரு சொல்றாரு. இந்த கேம்லிங் பிளேஸ்க்கு அதிக பேர் வரணும்னா முதல் வாட்டி வரவங்கள நம்ம இந்த மாதிரி நம்ம பக்கம் இழுக்கணும், அதால தான் அவங்க திரும்ப வருவாங்கன்ற மாரி சொல்லின்னு. இதை கேட்டவொடனே அங்கே உட்காந்து இந்த சேர்மேனும் ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தெரியுது. இதோட என்டையர் இந்த மீட்டிங் ஃபினிஷ் ஆகுது. எல்லாருமே இப்போதைக்கு வெளியே போறாங்க. அந்த இடத்துல ஹீரோ அவருடைய சீனியரோட நடந்து வந்துருப்பாரு. அந்த இடத்துல சீனியருமே ஹீரோவை பாராட்டி செய்கிறாரு. நீ நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ண, நம்ம என்ன டின்னருக்கு போகலாம், நெக்ஸ்ட் என்ன பிளான் உனக்குன்ற மாதிரி சொல்ல, நெக்ஸ்ட்டாக தான் நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போனேன், என்னால் உங்கள் கூட டின்னருக்கு வர முடியாது, அடுத்த வாட்டி நம்ம டின்னருக்கு வரலாமான்ற மாதிரி சொல்ல, நீ என்ன அந்த டிடெக்டிவை பார்க்க போகிறேன்ற மாதிரி கேட்க, இல்லை டிடெக்டிவ்லாம் கிடையாது, இது வேற ஃப்ரெண்டுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அடுத்ததாக சேர்மேன் வெளியே வராரு. சேர்மேனுக்கு நம்ம ஹீரோ ஒரு வணக்கத்தை வைக்க, அந்த இடத்துல சேர்மேன் ஹீரோவை பார்த்து செம இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. அதில் ஹீரோ கிட்ட கோல்ஃப் விளையாட தெரியுமான்னு கேட்கும்போது ஹீரோக்கு விளையாட தெரியாதுன்னு சொல்ல, அப்போ எது உன்னுடைய பொழுதுபோக்குன்னு கேட்கும்போது இந்த மாதிரி மற்றவங்களை பற்றி அனலைஸ் பண்ணுறது, புக் படிக்கிறது, இதான் என்னுடைய பொழுதுபோக்குன்னு சொல்ல, சரி நம்ம அப்புறம் மீட் பண்ணலான்னு சொல்ல, சரி நானும் ஒரு ஃப்ரெண்டை பார்க்கணுன்ற மாதிரி இந்த இடத்துல இவர் சொல்லின்னு இருக்காரு. அப்படியே அந்த இடத்த விட்டு இவர் வந்தால் ஹீரோ மேலே எவனோ ஒருத்தவன் போல கானில் இருப்பான்னு நினைக்கிறேன். அதில் ஹீரோடைய காரை வந்து பார்த்துறேன் எவனோ ஒருத்தவங்க உடச்சிருக்கேன். அந்த விஷயத்தை ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறாரு. யார் உடச்சான்ற மாரி அந்த டேஷ் கேம் ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது எவனோ ஒருத்தவன் மாஸ்க் போட்டுருந்தா எல்லாத்தையும் அடிச்சுன்னு இருக்கிற விஷயம் தெரிய வருது. அந்த இடத்துல ஹீரோ இதை ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் கிட்ட சொல்ல, போலீஸுமே இதை பார்த்துருவனே அவனை பார்க்க இன்னசென்ட்டாக தெரியறான், அவன் எதுக்கு உடச்சிருப்பான்ற விஷயம் நமக்கு தெரியல, அதெல்லாம் அதை அப்புறம் பார்ப்போம், இப்போதைக்கு நீங்கள் கேஸை மட்டும் ஃபைல் பண்ணுங்கள், உங்களுடைய நேம் என்ன, உங்களுடைய ஏஜ் என்னன்ற மாதிரி அந்த டீட்டெயில் மட்டும் வாங்கி இருக்கும்போது பின்னாடி 2 பேர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே இந்த மாதிரி மாற்றி அடிச்சுக்க, அதுக்கு நடுவில் அவங்கள அந்த போலீஸ் தான் இந்த மாதிரி விளக்குறாரு. அந்த இடத்துல ஹீரோ அவங்கள சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த இடத்துல ஹீரோவும் என்ன சொல்கிறான்னா, அவங்க 2 பேருமே பிரதர்ஸ், அதே சமயத்தில் அவங்க மேலே இந்த மாரி ஒரு டாக் முடி இருக்குது, 2 பேரோட ஆக்டிடியூடு ஒரே மாரி இருக்குன்ற மாரி அவங்கள பற்றின டீட்டெயிலாக அப்படியே அவர் அனலைஸ் பண்ணபடி புட்டு வைக்க, அந்த போலீஸுமே இவங்க 2 பேரும் பிரதர்ன்ற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த இடத்துல இந்த 2 பிரதர்ஸோடைய அம்மா வந்து செம்மையை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் எதுக்கு இந்த இடத்துல இருப்பாங்கன்னா, இவங்க அதிகமாக குடிச்சதால் தான் இந்த இடத்துக்கு இருக்காங்க, நம்ம குடும்பத்தில் எவனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்தது கிடையாதுன்னு அந்த அம்மா செம கடுப்பாயிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அந்த போலீஸுமே ஹீரோஸ் வந்து கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. அதெல்லாம் அந்த போலீஸுமே நீங்கள் நல்லா பண்ணீங்கன்ற மாதிரி சொல்லி அந்த இடத்த விட்டு ஹீரோ அனுப்ப, அதே சமயத்தில் ஹீரோவுக்கு ஃபோன் கால் வருது. யார் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா டிடெக்டிவ் கிம் தான் பண்ணுறாரு. டிடெக்டிவ் கிம்முமே உன்னுடைய ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது, நீ வரியான்ற மாதிரி இந்த இடத்துல சொல்ல, ஹீரோ தான் எல்லாருமே அனலைஸ் பண்ணுவார், அதெல்லாம் அடிக்கடிக்கு ஹெல்ப் கேட்குறதுன்னு நினைக்கிறேன். ஹீரோ இந்த இடத்துல நான் புது ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், அதெல்லாம் என்னால் வர முடியாது, நம்ம என்ன டின்னருக்கு மீட் பண்ணலாம், அப்புறம் டின்னருக்கு பார்க்கலான்ற மாதிரி சொல்ல, ஏன்டா இப்படி பண்ணுறேன்ற மாரி அவரும் சரின்ற மாதிரி விட்டுறாரு. அதே சமயத்தில் ஹீரோ அந்த இடத்துல ஒரு நூடுல்ஸ் ஷாப் இருக்கும், அந்த கடைக்கு ஒரு டெய்லி வருவாருன்னு நினைக்கிறேன். அதில் அந்த இடத்துல நூடுல்ஸ் சாப்பிட்டு அந்த பாட்டிக்கிட்டேயும் கொஞ்சம் சந்தோஷமாக பேசிட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ரயில்வேவுக்கு போகிறாரு. ரயில்வேவில் இவர் உக்காந்துன்னு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ண, அதை எல்லாருமே வீடியோ எடுத்துன்னு இருக்காங்க. அந்த பையன் வேறு அந்த பொண்ணுக்கிட்ட எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்ற மாரி இந்த பக்கம் அவன் கத்தின்னு இருக்கும்போது அதை எல்லாருமே வீடியோ எடுத்து ஆன்லைனில் போஸ்ட் பண்ண, அந்த இடத்துல அந்த பையன் மீஜியாங் என்னை உனக்கு பிடிக்கலையான்னும் போது ஹீரோ அந்த பேரை கேட்டவுடனே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாரு. அந்த பொண்ணை அவர் திரும்பி பார்க்கும்போது அவருடைய பழைய நினைவுகள் வர ஆரம்பிக்குது. அப்படியே நம்ம ஹீரோடைய பள்ளி பருவத்துக்கு போகிறோம். அவருமே ஸ்கூலில் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காரு. அந்த சமயத்தில் தான் ஒரு ஃபஸ்ட் டைம் இப்படி மீஜி அங்கே பார்த்தாருன்னு காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஃபுட்பால் விளையாடினும் போது அந்த இடத்துல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தனித்துவமாக அந்த இடத்துல ஒரு பெஞ்சில் உட்காந்து டெய்லி ஃபுட் சாப்பிட்றதை ஒரு நோட்டீஸ் பண்ணுறாரு. பார்த்த உடனே அந்த பொண்ணு மேலே ஹீரோவுக்கு காதல் வந்துடுச்சு. அதே சமயத்தில் ஒரு நாள் மழை பெய்ய, அந்த மழையில் இந்தமாரி மீஜியாங் நினைஞ்சிக்கின்னு போகலான்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான். அந்த பையன் வந்து நான் உனக்கு கொடை தரேன், ஏன் கூட நீ வான்ற மாரி இந்த பக்கம் கம்பல் பண்ணி தான் கூப்பிட்றான். ஆனால் மீஜியாங் நான் மழையிலே நினைஞ்சு போய்க்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம், அதை நான் கூட்டின்னு போகிறேன்னு சொல்கிறேனே, வா ஒரே கொடையிலேயே நான் எடுத்து போகலான்னு சொல்ல, சரின்ற மாரி இவங்க ஒரே கொடையிலேயே நான் எடுத்து போகிறாங்க. அப்படியே ஒரு நிலைமைக்கு அப்புறம் மீஜியாங் நிற்கிறது மட்டும் இல்லாமல் நான் மழையில் நனைஞ்சிக்கினே வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லும்போது இந்த கொடியை நீ வச்சுக்கோ, நான் இப்படிக்கா போகிறேன்ற மாரி அந்த பையன் நடந்து போக, இந்த இடத்துல மீஜியாங் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடிக்கும்போது அந்த இடத்துல 2 இடி கிராஸ் ஆகுது. அந்த 2 இடியுமே அந்த பையன் மேலே பட்டு அவன் அதே இடத்துல சர்க்கியமால அந்த பையன் இறந்து போயிட்டான். மீஜியாங் கிட்ட கடைசியாக பேசின பையன். அதில் இதை நினச்சி மீஜியாங் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவன் என்னால் தானே இறந்தான்ற மாரி அவங்க வருத்தப்பட இதை ஹீரோவுமே நோட்டீஸ் பண்ணுறாரு.
அந்த இடத்துல இவங்க லைப்ரரியில் உட்காரும்போது அந்த இடத்துல ஹீரோடைய ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தமாரி இது மொத்தத்துக்கு காரணம் மீஜியாங் தான். கடைசியாக அந்த பையன் மீஜியாங் கிட்ட தான் பேசுனாங்க. மீஜியாங் ஒரு சூனியக்காரின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதில் அவள் தான் அந்த பையனை கொன்னான்ற மாரி இந்த இடத்துல அந்த பொண்ணு சொல்ல, இதை கேட்டோன்னே ஹீரோவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதில் ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தமாரி அவள் காரணமாக இருக்க மாட்டா, இந்தமாரி காசிப்ஸ் எல்லாம் நம்பாதீங்க, இதெல்லாம் தள்ளி வைங்கன்ற மாரி ஹீரோ மீஜியாங்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அப்படியே நெக்ஸ்ட்டாக தான் எங்கள் ஸ்கூலில் இப்போதைக்கு பிக்னிக்கு கூட்டின்னு போகிறாங்க. அதில் ஹீரோ அவருடைய கேமரா ரோலுக்கான பேட்டரியை தேடின்னு இருக்குது. எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க அம்மா கிட்டலாம் கேட்டு எப்படியோ பேட்டரியை கண்டுபிடிச்சிடறாரு. கடைசியாக அந்த பிக்னிக் ஸ்பாட்டுக்கு நம்ம வந்தால் அந்த இடத்துல இவர் எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஆனால் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்தால் ஹீரோவுடைய கண்ணுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் செம யூனிக்காக தெரியுறாங்க. அதில் இவர் ஹீரோயினுமே 2 ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு பையனுக்கு செமையாக காலில் ஹெவி இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும். கடைசியாக அந்த பையனும் மீஜி அங்கே பார்த்து தான் பேசியிருக்கான். அதில் அந்த பையனுக்கு ஹெவி இன்ஜுரி காலில் ஏற்பட அதை பார்த்தோன்னே மீஜியாங் ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே இவளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல மீஜியாங் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. ஹீரோவுமே அதை நோட்டீஸ் பண்ணுறாரு. ஹீரோ அப்படியே ஒரு எடுத்த ஃபோட்டோவெல்லாம் இந்த இடத்துல பக்காவாக ரெடி பண்ணி வைக்க அந்த இடத்துல இவர் மீஜியாங் ஃபோட்டோவை பார்த்து தான் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. மீஜியாங் மேலே இவருக்கு இன்னுமே க்ரஷ் இருக்க தான் செய்யுது. ஒரு சமயத்தில் மீஜியாங் டெய்லி ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த இடத்துல மீஜியாங்க்கு ரொம்பவே வெயிலாக இருக்குது. அந்த இடத்துல மீஜியாங் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றாங்க. இதை பார்த்தா ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அம்மா கடைக்கு வரது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு கார்டன் எடுக்கிறாரு. ஏன்னு கேட்டேன், என்னுடைய பெஞ்சில் இந்தமாரி ரொம்ப வெயில் அடிக்குது, அதனால் அந்த பெஞ்சை இந்தமாரி நான் பாதுகாக்க தான் இந்தமாரி பண்ணுறேன். ஏன்னா என்னால் ஒழுங்காக ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலன்ற மாரி அவங்க அம்மா கிட்ட நல்ல காரணம் சொல்ல அவங்க அம்மாவுமே சரின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஹீரோ அதை எடுத்துன்னு போய் மீஜியாங் டெய்லி உட்காந்து சாப்பிடக்கூடிய அந்த இடத்துல கட்டி வைக்கிறாரு. மீஜியாங்குமே நிழலாக இருக்கிற மாரி அந்த மாதிரி சாப்பிட அதை பார்த்தோன்னே ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல. திரும்பியும் ஹீரோவுடைய கிளாஸ்மேட் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. அந்த ஆளுமே கடைசியாக மீஜியாங்க பார்த்து பேசின விஷயம் நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலி அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இறந்தான்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அவன் மீஜி அங்கே பார்த்து செம்மையை திட்ட ஆரம்பிக்கிறான். எல்லாமே உன்னால தான் இந்த கிளாஸில் முக்கால்வாசி பேர் இறக்குறாங்கன்ற மாரி, நீ என்ன ஒரு சூனியக்காரியான்ற மாரி அப்படி பேசின்னு இருக்க. மீஜியாங் பேசுகிற மாதிரியே தெரியல. அதில் மீஜியாங் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது. அதை பார்த்து அந்த பையனுமே புரிஞ்சுன்னு என்னை மன்னிச்சிடுன்ற மாதிரி சொல்ல, சரின்ற மாரி அந்த பையன் ரோட்டில் நடந்து போகிறான். திடீர்னு அந்த பையன் பாதி தூரம் நடந்து போயிட்டு பிறகு அவன் கண்ட்ரோலில் அவனே கிடையாது. அவனே தானாக சைக்கிள் ஓட்டுறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் ஒயர் சுற்றின்னு இருக்கும். அதில் வந்து அந்த பையன் அப்படியே இறந்து போகிறான், அவன் கண்ட்ரோலே இல்லாமல். இப்படிலாம் இருக்கும்போது அந்த பனியுமே பெய்ய ஆரம்பிக்குது. அந்த பனியில் ஹீரோ அப்படியே ஹீரோயினியை தான் பார்க்குறாரு. ஹீரோயினி அந்த இடத்த வருத்தப்பட இவர் கிளாஸ்க்கு போகிறாரு. கிளாஸ்க்கு போயிட்ட பிறகு ஹீரோயினி அந்த இடத்துக்கு வரல. அவன் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்கூலை விட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்ப ஆரம்பிக்கிறேன். இந்த இடத்துல ஹீரோவுமே என்ன சொல்கிறான்னா, அவள் இதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் சேரவே இல்லை, அவள் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போயிட்டா, எதுக்கு அவள் இந்த ஸ்கூலை விட்டு போனான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது ஹீரோயினும் பின்னாடி திரும்பி கரெக்டாக ஹீரோவை பார்க்க அப்படியே ஹீரோயினி உட்காந்துருந்த பெஞ்சை காமிச்சா சூனியக்காரின்னு எழுதியிருக்கு, தி விட்ச்னு எழுதியிருக்கு. அப்படியே ஹீரோயினி ஒரு சோகத்திலே அந்த இடத்த விட்டு போகிறாங்க. நமக்கே லைட்டாக வருத்தமாக தான் இருக்கும். இருந்தாலும் அப்படியே நம்ம ப்ரெசென்ட்டுக்கு வந்தால் ஹீரோவுமே ஹீரோயினி வெளியே போகிறத பார்த்தோன்னே ஹீரோயினியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினி அந்த இடத்துல நடந்து போயின்னு இருக்காங்க. ஹீரோவுமே ஹீரோயினியை ஃபாலோ பண்ணிருக்கு. அந்த இடத்துல ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, நான் எதுக்கு அவளை ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு இது வரைக்குமே அது புரியல, நான் ஒருவேளை அவளை காதலிக்கிறேன்னா என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்க கடைசியாக ஹீரோயினியை கண்டுபிடிக்க ஹீரோயினி அந்த இடத்துல ஒரு பூனை கிட்ட, என்னால் மனிதர்கள் கூட இந்த மாதிரி நார்மலாக வாழ முடியல, என்னை பார்த்தாலே எல்லா பீப்புள்ஸும் இறந்துடுறாங்க, என்னால் யாரு கூடயும் பேச முடியல, இது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என்னால் உன்கிட்ட மட்டும்தான் பேச முடியுது, என்னால் மற்றவங்க கிட்ட பேச முடிஞ்சால் எப்படி இருக்குன்ற மாரி அவங்க வருத்தமாக சொல்ல, லிட்ரலி இந்த சீனுமே எனக்கு கொஞ்சம் சோகமாக தான் இருந்துச்சு. ஹீரோவுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஹீரோயினி ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுடைய ஃப்ளாட்டுக்கு போகிறாங்க. அவங்க எந்த ஃப்ளாட்டில் இருக்காங்கன்ற மாதிரி ஹீரோவை நல்லாவே நோட்டீஸ் பண்ணிக்கிறாரு. ஹீரோவை இந்த இடத்துல அவள் எனக்கு சரியான ரீசன் தரணும், அவகிட்ட ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, அவள் ஏன் எப்போவுமே தனியாக இருக்கான்னு சொல்ல அப்படியே ஹீரோ அவருடைய இடத்துல உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துல ரயில்வேவில் நடந்த அந்த ஃபுட்டேஜை இவர் எடுத்து பார்க்குறாரு. ரயில்வேவில் ஒரு பையன் மீஜியாங் கிட்ட இந்த மாதிரி ஃப்ளைட் பண்ணியிருப்பால அந்த ஃபுட்டேஜ்லாம் ஆன்லைனில் இருக்கும். அதில் எடுத்து பார்க்கும்போது ஒரு ஃபுட்டேஜ் மிக ஷாக்காக இருக்குது. அந்த இடத்துல மீஜியாங் நடந்து போயிடுறாங்க. நடந்து போயிட்ட பிறகு அந்த பையனுமே மீஜியாங்கை ஃபாலோ பண்ணி வரலான்னு இருக்கும்போது அவன் ஹார்ட் அட்டாக்ல அதே இடத்துல இறந்துடுறான். இந்த இடத்துல ஹீரோ அதெல்லாம் யோசிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டிடெக்டிவ் கிம்மோட உட்காந்து சாப்பிட்றாரு. அந்த இடத்துல டிடெக்டிவ் கிம் கிட்ட, நான் ஒரு பர்சனை சேவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அந்த பர்சனை யார் தொட்டாலுமே அவங்க இறந்துடுறாங்க, அந்த பர்சன் கிட்ட பேசுகிறவங்களாம் இறந்துடுறாங்க, இது என்ன குடும்ப சாபமா, உனக்கு இந்த மாதிரி விச்சஸ் மேலே நான் நம்பிக்கை இருக்கா, சூனியக்காரியங்கள்லாம் நீ நம்புறியான்னு கேட்க பேக்ரவுண்டில் ஹீரோயினை காமிச்சா
ஹீரோயின் வந்து அவங்கள ஒரு ரெப்பன்சலாக ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ரெப்பன்சல் கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். டிஸ்னி ஒரு மூவி கூட எடுத்திருக்காங்க. ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெப்பன்சல் எப்படி அந்த கோட்டையில் அடைஞ்சிருப்பாங்களோ அந்த மாதிரி தான் நானும் இந்த கோட்டையில் அடைஞ்சிருக்கேன். என்னால் யாரையும் பார்க்கவும் முடியாது, யாருக்கிட்டையும் பேசவும் முடியாது. ஒருவேளை நான் மற்றவங்க கிட்ட பேசினேன்னா அவங்க இறந்து போயிடுறாங்க. இதுக்கான விஷயம் எனக்கு இது வரைக்குமே புரியலை. இது முதல் முறையாக எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா என்னுடைய பழைய ஸ்கூல் டேஸில் தான்ன்ற மாரி இந்த பக்கம் ஹீரோயினியோடைய அந்த முதல் பாதியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினி கிட்ட ஒரு பையன் சந்தோஷமா இந்த மாரி பேசிட்டு போறான். அந்த பையனுக்கு ஹீரோயினியை ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவன் நடந்து போகும்போது அந்த இடத்துல மேன்வெல்லாம் அந்த பையன் விழுந்துடுறான். அதே சமயத்தில் இன்னொரு பையன் ஹீரோயினி கிட்ட சாக்லேட் தந்துட்டு போக அந்த இடத்துல அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இறந்துலாம் போகல, கால் மட்டும் உடஞ்சிருக்கு. அதே சமயத்தில் ஹீரோயினி சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு பையனை பார்த்து சிரிச்சு பேசின்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த பையன் வெளியே வரது மட்டும் இல்லாமல், நீ எப்போ சியோலுக்கு வர போற, நான் நல்ல கிரேட் கிடைச்சிச்சு, நான் சியோலுக்கு போறேன், அந்த இடத்துல போய் நான் நல்லா படிக்க போறேன்னு சொல்ல அந்த இடத்துல அவங்களுக்கும் சியோலுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. ஆனால் ஹீரோயினியோட கிரேட் ரொம்பவே கம்மி. அதால் ஹீரோயினியால் சியோலுக்கு வர முடியாதுன்னு சொல்ல, அதால் நான் உனக்கு சில புக்ஸ்லாம் தரேன், அதால் நீ நல்லா படித்து என் கூட வந்து நீயும் வா, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து படிப்போன்ற மாரி இந்த பக்கம் அந்த பையன் கூப்பிட்றான். ஹீரோயினி இந்த பக்கம் அவங்ககிட்ட சிரிச்சு பேச, சிரிச்சது ஒரு தப்பான்ற மாரி அந்த பையன் திடீர்னு மயங்கி விழுந்துடுறான். மயங்கி விழ திடீர்னு அவன் வாயிலேருந்து நுரத்தால் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அந்த பையனுக்கு எதுவும் ஆகலை. அவன் சியோலில் போய் படிக்க ஆரம்பிச்சிடான். திரும்ப ஹீரோயினியை பார்க்கவே இல்லை, ஹீரோயினி கிட்ட பேசவும் இல்லை. அந்த பக்கம் ஹீரோயினி எப்போல்லாம் ஸ்கூலுக்கு வராங்களோ அந்த இடத்துல எல்லாருமே ஹீரோயினியை பற்றி புரளி பேசுறது. ஹீரோயினி யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. ஹீரோயினி ஒரு சூனியக்காரின்ற மாரி எல்லாருமே ஹீரோயினிக்கு முதுகுக்கு பின்னாடி பேசுகிறாங்க. அதுவும் அவள் காதில் கேட்குற மாரி பேச இது மொத்தத்தையும் ஹீரோயினி கேட்குறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினிக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டு அந்த பக்கம் ஹீரோயினிக்கு ஜூஸ் வச்சுட்டு போகிறாரு. இவர் ஃபர்ஸ்ட் எபிசோடில் முதல் டேட்டாக பார்த்துருப்போம். ஹீரோயினியை பார்த்ததுக்கப்புறம் அப்படியே அந்த பக்கம் ஹீரோயினியோட ஸ்கூல் டேஸ் எப்படி போகுதுன்ற மாரி அவங்க அப்பா ஹீரோயினி கிட்ட விசாரிச்சுன்னு இருக்கு. ஹீரோயினி ஸ்கூல் டேஸ் நல்லா தான் போகுதுன்றாரு. அவங்க அப்பா இப்போதைக்கு கஷ்டப்படுற ஃபேமிலியாக தான் இருக்காரு. இந்த மாதிரி ஃபார்மிங் பண்ணி தான் அவருடைய பொண்ணையை படிக்க வைக்கிறாரு. அவருடைய பொண்ணு நல்லா படிக்கணுன்ற எண்ணம் தான் இந்த பக்கம் அவருக்கு இருக்குது. ஹீரோயினிக்கு அம்மா கிடையாது, அவங்க இறந்துட்டாங்க. அந்த ஒரு சோகத்தில் ஹீரோயினி இருக்காங்க. அவங்க அப்பாவும் அந்த சோகத்தில் இருக்காரு. ஆனால் அவங்க பொண்ணுக்கிட்டே எதையும் காமிச்சிக்க மாட்டார். இருந்தாலும் ஆனவனா மனசுக்குள்ளாரே அவர் ஃபீல் பண்ணிக்கிறது. அதே சமயத்தில் அவருடைய பொண்ணுக்கு என்ன தேவை, அவள் பொண்ணு என்ன யோசிக்கிறான்ற மாரி அவள் பொண்ணுக்காக எல்லா விஷயத்தையுமே பார்த்து அவங்க அப்பா பண்ணுறாரு. அவங்க அம்மாவுடைய அந்த ஞாபக நாளுக்கு கூட இவர் எதுவும் பண்ணாமல் இவருடைய பொண்ணுக்கு தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்காங்க. இருந்தாலும் ஹீரோயினி அவங்க அப்பாவுக்காகவாச்சும் படிக்கணுமேன்ற மாரி நல்லா படிக்கிறாங்க. அதில் ஹீரோயினி அவங்களால முடிஞ்சா ஹார்ட் ஒர்க்லாம் போட, அதே சமயத்தில் ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே அந்த வதனியே இந்த பக்கம் பரப்பிக்கினே இருக்காங்க. அதே சமயத்தில் ஸ்கூலில் சில பசங்க காணாமல் போயின்னு இருக்காங்க. அவங்க எல்லாருமே கடைசியாக ஹீரோயினி கிட்ட தான் பேசியிருக்காங்க. கடைசியாக இந்த பக்கம் மழையுமே பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மழையில் ஹீரோயினி நனைஞ்சுக்கின்னு போகலான்னு இருக்கும்போது அந்த பக்கம் அந்த பையன் வரா. இவனை நீங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க. அந்த சீன் திரும்ப இங்கே நடக்குது. இந்த இடத்துல இந்த பையன் நடந்து போகும்போது அந்த இடத்துல ஹீரோயினியை பார்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் இவன் ஹீரோயினி கிட்ட ஐ லைக் யூன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். அதே சமயத்தில் ஹீரோயினிக்காக தான் இந்த பக்கம் வந்திருப்பான். ஹீரோயினி கிட்ட கொடை கொடுத்துட்டு போகும்போது அந்த பையன் இடி வந்து அதே இடத்துல இருந்தாரான். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் பிக்னிக் ஸ்பாட்ல ஹீரோயின் இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பையன் ஹீரோயினி கிட்ட ஜூஸ் எடுத்து வந்து தரான். ஹீரோயினி அந்த ஜூஸை வாங்கலாமா வேணாமான்னு தெரியாம அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் இந்த சீனை பார்த்துருப்போம். அது எக்ஸாக்ட்லி இங்கே நடக்குது. நம்ம ஹீரோ ஃபோட்டோ எடுக்கிறது, ஹீரோயினி அந்த இடத்துல உட்காந்து படிக்கிறதுலாம் இந்த இடத்துல அப்படியே நடக்கு. அந்த இடத்துல ஒரு பையனுக்கு கூட ஆக்சிடென்ட் ஆகி தூக்கின்னு போனாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது இந்த பையன் தான். கடைசியில் அவன் ஹீரோயினி கிட்ட முழுசாக பேசலை, இல்லை மொத்தமாகவே போயிருப்பானோ என்னமோ. அதை நினச்சி ஹீரோயினி அகெயின் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை ஹீரோவும் தூரத்தில் இருந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த பக்கம் ஹீரோயினி கிட்ட பேசுகிறவங்க மொத்த பேருக்குமே இந்த ஸ்கூலில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. இந்த பக்கம் ஒருத்தவங்க கால் ஓடிடுறதுன்னா, ஒருத்தவங்க டான்ஸ் ஆடும்போது கால் சுலுக்கிக்கிறது என்னன்ற மாரி அதிக ஆக்சிடென்ட் ஸ்கூலில் ஏற்பட ஆரம்பிக்குது. இது மொத்தத்துக்கு காரணம் ஹீரோயினின்ற அந்த வரந்தி. இப்போதைய பசங்க கிட்டேயும் சரி, அதே சமயத்தில் பொண்ணுங்க கிட்டேயும் சரி, 2 பேர்கிட்டையும் சமமாக பரவுது. டீச்சர் வரைக்குமே இது போகுது. யாருமே இதை கண்டுக்கிற மாதிரியே தெரியல. எல்லாருமே இந்த வதந்தியை முடிஞ்ச அளவுக்கு பரப்பி விடுறாங்க. ஹீரோயினி ஒரு சூனியக்காரின்ற மாரி, ஹீரோயினி எப்போல்லாம் கிளாஸில் வராங்களோ தி விட்ச்ன்ற மாதிரி தான் அவங்களுக்கு கூப்பிடுறாங்க. அதே சமயத்தில் ஹீரோயினியோட அப்பாவுமே இந்த மாதிரி நீ நல்லா படின்ற மாரி இந்த பக்கம் ஹீரோயினிக்கு ஆறுதலாக சொல்ல, ஹீரோயினி ஒன்றுமே அந்த ஸ்கூலில் இருக்கிறதுக்கு காரணம், அவங்க படிக்கிறதுக்கு காரணம், இது மொத்தத்துக்குமே காரணம் அவங்க அப்பா தான். அவங்க அப்பாவுக்காக தான் ஹீரோயினி இவ்வளோ விஷயமும் பண்ணுற விஷயம் தெரியுது. அதே சமயத்தில் ஹீரோயினி கிளாஸ் விட்டு போகலான்னு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பையன் வந்து பார்க்குறான். இதுவுமே நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்போம். அதான் அந்த பையன் பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி கிட்ட வந்து கிளாஸில் நடக்கிற அந்த வதந்திங்களை பற்றி பேசிக்கின்னு இருக்கேன். இப்படிலாம் பேசிக்கும் போது அவன் ஹீரோயினி கூட நடந்து போகும்போது ஹீரோயினியே அவனுக்கு பிடிச்சிருக்கு, அதெல்லாம் அதை சொல்லலான்னு வரான். திடீர்னு அதுக்குள்ளார தான் இவன் சைக்கிளில் போய் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அவனும் அதே இடத்துல இறந்துருக்கு. அந்த இடத்த விட்டு ஹீரோயினியுமே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போகிறாங்க. இந்த சீனை நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்போம். ஹீரோயினி அவங்க வீட்டில் ரொம்பவே சோகமாக படுத்துருக்கு. அவங்க அப்பாவுமே நீ ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுன்னு சொல்லும்போது ஹீரோயினி கண்டினியூ பண்ணுற மாரியெல்லாம் அவங்க அப்பா கிட்ட பேசுகிற மாரியும் கிடையாது.
அதே சமயத்தில் உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினியோட அப்பா ஸ்கூலுக்கு போய் அந்த இடத்துல எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கும் போது அந்த இடத்துல இந்த வதந்தியை பற்றி இவருக்கு தெரியுது. இதால் தான் இவருடைய பொண்ணு போலான்ற விஷயமும் தெரியுது. அதில் இவருடைய பொண்ணுடைய கஷ்டத்தை இவர் புரிஞ்சுன்னு எல்லா விஷயத்தையும் இவருடைய மனசு உடஞ்ச நிலைமையில எடுக்க அந்த இடத்துல நம்ம ஹீரோயினி உட்காந்துருக்க பெஞ்சில் தி விச்சுன்னு எழுதியிருக்கு. அதை ஹீரோ தொடச்சின்னு இருக்காரு. அதை பார்த்தோன்னே அங்கே என்னப்பா பண்ணுறன்ற மாரி ஹீரோயினியோட அப்பா கேட்கும்போது இந்த பக்கம் சில பேர் பெஞ்சில் கிறுக்கி இருக்காங்கன்னும் போது ஆமாம் உனக்கு தி விச் மேலாம் நம்பிக்கை இருக்கா, அதே சமயத்தில் இங்கே என்னமோ ஒரு வதந்தி பார்வதி அதை பற்றி நீ கேட்டியான்னும் போது அது வதந்திலாம் ஃபேக் தான், அதே சமயத்தில் இது மொத்தமே கோ இன்சிடென்ட் தான், யார் சொல்கிறதுமே நம்பாதீங்க, ஜஸ்ட் நம்ம கண்ணால் பார்க்குற விஷயத்தை மட்டும் தான் நம்புகிறோம், எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா இவர் ஹீரோயினியை அப்போலேருந்தே ரூட் விட்டுன்னு தான் இருக்காரு. ஹீரோயினியை இவருக்குமே பிடிக்கும். ஆனால் ஹீரோயினிக்கிட்ட பேசுகிற தைரியம் தான் ஹீரோவுக்கு வரல. இருந்தாமே அவங்க அப்பாவும் சரி நீ சொல்கிறதெல்லாம் நடக்கணுன்ற மாதிரி இந்த பக்கம் போக அதே சமயத்தில் இந்த பக்கம் ஹீரோயினை பற்றி எல்லாருமே தப்பாக ஊருக்குள்ளார பேசுகிறாங்க. அவங்க மொத்த பேர்கிட்டையுமே இந்தமாரி செமையாக சண்டை வாங்குறாரு ஹீரோயினுடைய அப்பா. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் ஏற்பட அதே சமயத்தில் ஹீரோவுடைய அம்மா இருக்காங்களே அவங்ககிட்டயுமே இந்த தி விச் வதந்தி போகுது. அதால் ஹீரோவுடைய அம்மாவுமே ஒரு மாதிரி பயத்தில் தான் இருக்காங்க. இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கும்போது அப்படியே ஹீரோயினிக்கு கேட்ஸ் பிடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோயினியால் கேட்ஸ் கிட்ட மட்டும் தான் பேச முடியுது. அதில் ஹீரோயினி கேட்ஸை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த அவங்க அப்பாவும் பார்க்க நெக்ஸ்ட்டாக தான் ஹீரோயினி எனக்கு கேட்ஸ் ஃபுட் வேணுன்ற மாதிரி கேட்குறாங்க. சரி அதை நான் வாங்கியாரன்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இவர் ஹீரோவுடைய அம்மாவுடைய அந்த கடைக்கு போகிறாரு. கடைக்கு போய் அந்த கேட்ஸ் ஃபுட்லாம் வாங்கும்போது அந்த அம்மாவுமே ஹீரோயினியோடைய அப்பா மேலே இறக்கப்பட அதை பார்த்தோன்னே இவருக்கு செம கடுப்பாயிடுச்சு. அதில் பணத்தை அந்த இடத்துல வச்சுட்டு எதுவுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஹீரோயின் இந்த பக்கம் அந்த கேட்ஸ்க்கு ஃபுட்டு தந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கு. அதை பார்த்து நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. கிராஜுவேட் டே வருது. அந்த இடத்துல ஹீரோ வந்து கிராஜுவேட் ஆன அந்த விஷயத்த ஹீரோயினி கிட்ட தரலான்ற மாரி அந்த ஃப்ளவர்ஸை தரலான்னு போகும்போது அந்த பக்கம் ஆல்ரெடி ஒரு பொண்ணு ஹீரோயினி கிட்ட இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை வச்சுட்டு போயிடுவாங்க வெளியே. ஏன்னா ஹீரோயினி கிட்ட பேசுகிறவங்களுக்கு தான் பாதிப்பு வருது. நம்ம ஹீரோ ஃப்ளவர்ஸை வச்சுட்டு அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடிடுறாரு. ஆனால் இவர் ஓடுற விஷயத்தை ஹீரோயினி பார்த்துட்டாங்க வெளியே வந்து. அதனால ஹீரோ எப்படியும் அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓட அந்த இடத்துல இந்த நோட்ஸ் இவங்க பார்க்குறாங்க. அந்த இடத்துல எல்லாருமே கிராஜுவேட் ஆகிருக்காங்க. ஹீரோயினி மட்டும் ஆகலை. ஹீரோயினிக்கு படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் இவங்களால படிப்பை கண்டினியூ பண்ண முடியல. அவங்க அப்பாவுமே நான் சொல்கிறேன்னா நீ சியோலுக்கு போன்ற மாதிரி சொல்கிறாரு. சியோலுக்கு போய் படி, சியோலில் இந்த பிரச்சனைலாம் இருக்காது. நான் இந்த கிராமத்தில் இருக்கிறதால தான் நான் கஷ்டப்படுறேன். நான் ஏகப்பட்ட பணத்தை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் உனக்கு பணம் தரேன். நானுமே சியோலுக்கு வந்து உன்னை பார்த்துக்கிறேன்றமே சொல்ல சரின்ற மாரி ஹீரோயினே சந்தோஷமாக தான் இருக்காங்க. அதே சமயத்தில் அவங்க அப்பா இந்தமாரி ஃபார்மிங் பண்ணலான்னு போகும்போது ஹீரோயினுமே போறேன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்க. ஹீரோயினோட அப்பாவும் அந்த இடத்துல ஃபார்மிங் பண்ணும்போது ஹீரோயினி அந்த நொடியில சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது அவங்க அப்பாவை பார்க்க போற கடைசி நொடி இதான்ற விஷயம். அந்த இடத்துல ஒரு பாம்பு வருது. அந்த பாம்பு வேகமா ஹீரோயினுடைய காலை கொத்த ஆரம்பிக்குது. அதை அவங்க அப்பா பார்க்குறாரு. அவங்க அப்பா பார்க்கும்போது ஹீரோயினை காப்பாற்றணுன்ற எண்ணம் தான் போகுது. ஹீரோயினி உடம்புக்குள்ளார விஷம் ஏற அதே சமயத்தில் இவங்க அப்பா அந்த விஷத்தை எடுக்க அவர் அதே இடத்துல இறக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து ஹீரோயினி கதறி எழுவ ஆரம்பிக்கிறாங்க. எல்லார்கிட்டையுமே உதவி கேட்குறாங்க. ஆனால் யாருமே வர மாரியே தெரியல. கடைசியில் அவங்க அப்பாவும் நீ இந்த இடத்த விட்டு போயிடு, நீ சியோலுக்கு போய் தான் என்னுடைய கடைசி ஆசை, கடைசியில் உன்னுடைய படிப்பு நீ தொடருன்றமே சொல்லிட்டு அந்த மனுஷன் அதே இடத்துல அவருடைய உயிரை விட அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து அந்த விஷயத்த பார்க்குறாங்க. பார்க்கறது மட்டும் இல்லாமல் சொந்த பொண்ணே அவங்க அப்பாவை கொன்னுட்டான்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு வழி ஹீரோயினி அதே இடத்துலையே கொல்ல அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அழுவ ஆரம்பிக்கிறாள். அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய நம்பிக்கை இழக்கிறா. அவங்க அப்பா சொன்ன அந்த ஒரு கடைசி வார்த்தை தான் அவன் மனசுக்குள்ளார நிற்குது, சியோலுக்கு போகணுன்னு. அதில் அவள் சியோலுக்கும் போக ஆரம்பிக்கிறான். சியோலுக்குமே ஹீரோயினி ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தில் வர. ஆனால் சியோலுக்கு வந்து ஹீரோயினிக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. வெப்பன்சல் மாரி தனியாக தான் இருக்காங்க. தனியாக ஒரு கோட்டையில் இருக்காங்க. யாரையும் அவங்க பார்க்கறதும் கிடையாது, யாரும் அவங்கள பார்க்க வரதும் கிடையாது. அவங்கள பார்த்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினி எல்லாரையும் விட்டு விலக ஆரம்பிக்கிறாங்க. என் இனிய தனிமையேன்ற மாரி அவங்க தனிமையை மட்டும் தான் அனுபவிக்கிறாங்களே. ஹீரோ அவருடைய கிளாஸில் இருக்காரு. அந்த இடத்துக்கு ஹவாங்னு ஒரு சார் வர்றாரு. வரது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஸ்டாட்டிஸ்டிக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதே சமயத்தில் இவர் ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த கிளாஸ்க்கு வராரு. அதெல்லாம் உங்களை பற்றி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்க அந்த இடத்துல எல்லாரும் சரின்னு சொல்ல அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரோல் வந்து ஆரம்பிப்போன்னு சொல்லிட்டு இவர் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஹீரோவை எழுப்புறாரு. ஹீரோ அந்த இடத்துல ஏஞ்சிருக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ இந்த மாரி அவருடைய நேமை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. என் பேர் லீடாங்ஜின்னு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண. சரி லீடாங்ஜின், நீங்கள் எதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னு கேட்க அந்த இடத்துல ஹீரோவுக்கு அதுக்கு சரியான பதில் இல்லை. அதில் ஒரு தான் சொல்கிறேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிவில் சர்வெண்ட் வேலை கிடைக்கணுன்றதுக்காக எடுத்தீங்களான்னு கேட்க அந்த இடத்துல ஹீரோ இல்லைன்றாரு. அப்போனா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க அந்த இடத்துல ஹீரோ ஸ்டாட்டிஸ்டிக் ஒரு லைஃப் சேலஞ்சுன்னு சொல்ல அதே சமயத்துலேயே ஒரு பையன் லேட்டாக கிளாஸ்க்கு வரான். அந்த பையனுடைய நேம் தான் ஜுங்ஹியோக்குன்றது. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் எண்டில் பார்த்தேன் அந்த டிடெக்டிவ்.
அதே சமயத்துலேயே கிளாஸும் ஃபினிஷ் ஆகுது. ஜுங்ஹியோக் எப்பயுமே தனியாக தான் உட்காந்து சாப்பிடுவார். அதே சமயத்துலேயே அங்கே இருக்கிற பசங்களாம் ஜுங்ஹியோக்கை பற்றி வேடாக பேசுகிறாங்க. ஜுங்ஹியோக் எப்பயும் தனியாக தான் உட்காருவான். அவன் யார் கூட பேச மாட்டான்னு பேசின்னு இருக்கும்போது ஜுங்ஹியோக்கை பார்க்கும்போது ஹீரோக்கு ஹீரோயினி ஞாபகம் வருது. அதெல்லாம் இந்த இடத்துல ஜுங்ஹியோக்கை ஹீரோயினுக்கு பிடிச்சி போயிடுது. ஹீரோயினியோட ஞாபகம் அவருக்கு வர அதில் நம்ம ஜுங்ஹியோக் கிட்ட பேசுவோம்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ரைட்டாக ஜுங்ஹியோக் கிட்ட போகிறாரு. ஜுங்ஹியோக் கிட்ட இந்தமாரி நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் தனியாகவே இருக்கீங்க, மற்றவங்க கூட உட்காந்து சாப்பிடுங்க, அப்போ தான் ரிலேஷன் அதிகமாகும். என்னுடைய அம்மாவும் இதை தான் சொல்லுவாங்க. என்னுடைய அம்மா கடை வச்சுருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் என்னோட அம்மா பொட்டேட்டோ சாப்பிட்ற மாரி நாலேஜ் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அதான் நான் உங்களுக்கு பொட்டேட்டோ தரேன் நீ இந்தமாரி பேசின்னு இருக்கேன். அந்த இடத்துல ஜுங்ஹியோக் அந்த இடத்த விட்டு ஏஞ்சி போயிடுறாரு. அந்த இடத்துல ஜுங்ஹியோக்கு ஹீரோ வேலை செய்யக்கூடிய அந்த கடையை தாண்டி போக ஹீரோ ஜுங்ஹியோக்கை பார்த்தோன்னே நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் இதை வரேன்ற மாரி அவர் கடைக்குள்ளார போய் பொட்டேட்டோவை எத்தாராரு. ஜுங்ஹியோக்கும் நடந்து போக ஜுங்ஹியோக்கு நிறுத்தது மட்டும் இல்லாமல் இந்தமாதிரி பொட்டேட்டோ சாப்பிடுங்க, அப்போ தான் நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு சொல்லி பொட்டேட்டோ தராரு. அடுத்த நாள் கிளாஸ் ஃபினிஷ் ஆக அந்த இடத்த விட்டு எல்லாரும் போகிறாங்க. ஜுங்ஹியோக்கும் போகலான்னு இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோ இந்தமாரி என் கூட லஞ்சுக்கு வரீங்களான்ற மாரி கேட்க ஜுங்ஹியோக் வேணான்னு தான் சொல்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல ஹீரோ புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல டேஸ்டியான ஃபுட்ஸ்லாம் கிடைக்கும், அதனால் அந்த இடத்துல போய் நம்ம சாப்பிடுவோமான்ற மாரி சொல்ல ஹீரோ ஓவராக கம்பல் பண்ணுறாரு. அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு ஜுங்ஹியோக் ஹீரோ கூட சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஜுங்ஹியோக்கு உனக்கு எதுக்கிட்ட என் மேலே இவ்வளோ அக்கறை, என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க, நானும் மற்றவங்க கிட்ட பேச மாட்டேன், நான் எப்பயும் அலோனாக தான் இருப்பேன், அப்போ ஏன் நீ வந்து என்கிட்ட பேசுகிறேன்னும் போது ஏன் மற்றவங்க உங்ககிட்ட பேசும்போது அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு இந்த மாரி கேட்க அதுக்கு அவர்கிட்ட சரியான பதில் இல்லை. அது ஹீரோவுமே புரிஞ்சுக்கிறார். அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கன்ற மாரி அவர் சொல்ல அப்படியே ஹீரோ டைமை பார்க்குறாரு. என்னன்னு பார்த்தா அவருக்கு நேரம் வந்துடுச்சு. அவருடைய சாப்பாடை எடுத்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துலையுமே ஹீரோ வேலை செய்கிறாரு. அப்படியே இதெல்லாம் ஃபினிஷ் ஆகி எக்ஸாமும் ஃபினிஷ் ஆகிடுது. அந்த இடத்துல ஹீரோ வெக்கேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு ஜுங்ஹியோக் கிட்ட கேட்க ஜுங்ஹியோக் எத்தனாச்சும் பார்ட் டைம் வேலை தான் பார்க்கணும்னு சொல்ல அந்த இடத்துல ஹீரோ அவருடைய மொத்த எக்ஸாம் பேப்பர்ஸையும் பேக்கில் வைக்க அதை ஜுங்ஹியோக் ஒரு மாதிரி பார்க்குறாரு. எல்லா எக்ஸாம் பேப்பரையும் வைக்கிறத பார்த்து அப்படியே ஹீரோ அவருடைய வீட்டுக்கு போகிறாரு. அந்த இடத்துல அவங்க அம்மாவும் பாசமாக கொஞ்சம் அதான் அவங்க அம்மா கிட்ட பாசமாக பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோ இந்தமாரி காலேஜில் என்னென்னலாம் எடுத்துச்சோ அதை அவங்க அம்மா கிட்ட சொல்லின்னு இருக்காரு. அதே சமயத்தில் இவர் பார்ட் டைம் வேலை பார்க்குறதையும் சொல்ல அதை கேட்டு அவங்க அம்மா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. உனக்கு பணம் என்ன என்கிட்ட கேட்க வேண்டியது தானே, உனக்கு பாக்கெட் மணி பத்தலையான்ற மாரி கேட்க அதெல்லாம் இல்லை, எனக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கு, அதால் தான் நான் பண்ணுறேன், எல்லாத்தையும் எனக்கு பிடிச்சி தான் பண்ணுறேன்ற மாரி இவர் அப்படியே இவருடைய ரூமுக்கு போகிறாரு. அந்த இடத்துல இவருடைய பழைய ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது அதில் ஹீரோயினியை பார்க்குறாரு. இவருக்கு இப்போதைக்கு தோன்ற என்ன ஹீரோயினியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துக்கு அவங்க அம்மாவும் வராங்க. அம்மா நீ என்ன பண்ணுற, நீ அடுத்த வாட்டி எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்ல அந்த இடத்துல திடீர்னு அவங்க தி விச் அந்த ரூமரை பற்றி பேசுகிறாங்க, ஹீரோயினியை பற்றி தான். அந்த ரூமரை கேட்டோடனே ஹீரோ கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு. அந்த ரூமர்லாம் நீங்கள் நம்பிக்கைனா இருக்கீங்க, அது மொத்தமே முட்டாள்தனம், அதே சமயத்தில் அது மொத்தமே கோஇன்சிடென்ட்ஸ், மற்றவங்க இறக்கிறதுக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன ஆகிட போகுது, அதே சமயத்தில் அந்த பொண்ணு இதால் எவ்வளோ கஷ்டப்படுவான்னு நீங்கள் யோசிச்சிங்களான்ற மாரி சொல்ல இந்த மாரியான முட்டாள்தனமான ரூமர்லாம் நீங்கள் நம்பாதீங்கன்னு ஒரு கத்தின்னு இருக்காரு. ஹீரோவும் அதெல்லாம் எனக்கு தெரியும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் வெளியே போகிறாரு. அந்த இடத்துல ஹீரோவுடைய அம்மாவுமே இந்தமாரி அந்த பொண்ணு இந்த ஊரில் கிடையாது, அவளை எல்லா மக்களுமே சேர்ந்து தனியாக ஓட் பண்ணி அவளை இந்த ஊரை விட்டு அமுச்சிட்டாங்கன்னு சொல்ல அந்த இடத்துல சொன்ன மாரி எல்லா மக்களுமே ஓட்டு எடுத்து ஹீரோயினியால் தான் இந்த இடத்துல பிரச்சனைன்னு சொல்லி ஹீரோயினியை ஊரை விட்டு அமுச்சிட்டாங்க. ஹீரோயின் இப்போதைக்கு சியோலில் தான் இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து பார்க்குறாரு. அவர் இந்த இடத்துல ஹீரோயினிக்காக புக்ஸ் அதுக்கடுத்து தான் அவருடைய எல்லா எக்ஸாம் பேப்பரையும் எடுத்தாந்துருப்பாரு. ஆனால் ஹீரோயின் அந்த இடத்துல இல்லை. அதை நினச்சி ஒரு அழுவ ஆரம்பிக்கிறாரு. நான் எதுக்கு அழுவுறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஹீரோயினி மேலே ஒரு லவ் இருக்க தான் செய்யுது, ஆனால் நான் ரொம்பவே லேட்டாக வந்துட்டேன், நான் ரொம்பவே சீக்கிரமாக வந்திருக்கணும், அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்ற மாரி ஹீரோயினை நினச்சி அவர் அதே இடத்துல கண் கலங்கி அழுவுறாரு. நெக்ஸ்ட் தான் ஹீரோயினியை பற்றின ஒரு பேப்பர் எழுதி இந்தமாரி ஹவாங் கிட்ட சப்மிட் பண்ணுறாரு. ஹவாங்க்கு அந்த பேப்பர் ரொம்ப பிடிச்சிச்சு. அதான் அந்த இடத்துல ஹவாங் நான் சொல்கிறேன்னா ஹீரோ அதிகமாக பார்ட் டைம் வேலை பார்க்குறாருல, அதெல்லாம் நீ இந்தமாரி ஃபுல் டைம் வேலை பாரு, நீ இந்தமாரி ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணு, இந்தமாரி அதிகமாக பார்ட் டைம் வேலை பார்க்காத. அதே சமயத்தில் நீ எழுதுகிற அந்த தி விச்சுன்னு கூடிய அந்த கான்செப்டையுமே நான் படித்தேன், அந்த ஃபிக்ஷனல் கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது. அதே சமயத்தில் அவகிட்ட ஏன் யாராலையும் பேச முடியலன்ற மாரி இவர் அதை பற்றி கேட்டுன்னு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீ அவளை தேடுறதானே, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவளை தேடு, அதே சமயத்துலேயே நீ வேகமாக ஓடு, அவளை நீ கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் நான் ஒரு மோட்டிவேட் பண்ணேன். அதில் ஹீரோ தேட ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி சில டிஃப்ரெண்ட்டான ஆக்சிடென்ட் எங்கேனாச்சும் நான் எடுத்திருக்கான்னு அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி ஹீரோயினால் ஏற்பட்ட அந்த மொத்த ஆக்சிடென்ட்டை யோசிச்சு பார்க்குறாரு. அதே சமயத்துலேயே இவரால் ஹீரோயினையும் சரியாக தேடியும் கண்டுபிடிக்க முடியல. அந்த ஒரு வருத்தத்தில் இவர் இருக்கார். ஹீரோயினை கண்டுபிடிக்க மாட்டோமான்னு இவருக்கு தோணுது. அதே சமயத்தில் ஜுங்ஹியோங்
கொடையை எடுத்துக்கின்னு வெளியே வராரு. வெளியே வரும்போது ஹீரோ மழையில் கதறி எழுவ ஆரம்பிக்கிறாரு. அவரால் எதுவுமே பண்ண முடியல. அவர் இந்த இடத்துல உடஞ்சி போயிருக்கு. இந்த இடத்துல ஜுங்கியோக்கும் ஹீரோவுக்கு இந்த மாதிரி மழையில் நனையாட பதி கொடையை வைக்கிறது மட்டும் இல்லாமல், நீ சொன்னதை நானும் யோசிச்சேன், எனக்கும் ஏற்ற ஒரு வேலையை நான் சூஸ் பண்ண போகிறேன்னு சொல்ல, அப்படியே பேக்ரவுண்டில் ஹீரோ ஜுங்ஹியோக்கு இந்த மாரி போலீஸ் எக்ஸாமினேஷனுக்காக படிச்சுக்கிட்டு இருந்தான்னு சொல்ல, அந்த இடத்துல ஹீரோவுக்கு ஜுங்ஹியோக்கு இந்த மாரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த இடத்துல ஹீரோ இந்த மாதிரி ஹவாங்கோடைய ரூமுக்கு போகும்போது அந்த இடத்துல ஒருத்தர் உக்காந்துருக்காரு. இப்போதைக்கு ஒருத்தர் நம்ம ஹீரோவுக்கு இந்த மாதிரி ஜாப் ஆஃபர் பண்ணுறாரு. இது ஹவாங்கோடைய ஹெல்ப் மூலியமாக தான் எடுத்திருக்கு. அதே சமயத்தில் ஜுங்ஹியோக் இந்த மாதிரி பல கேசஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜுங்ஹியோக்கு இப்போதைக்கு போலீஸ் ஆகிட்டாரு. அதே சமயத்தில் ஹீரோடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஹீரோயினியோட அம்மா இப்போதைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கு. அந்த இடத்துல ஹீரோயினியோட அம்மாவும் இந்த மாதிரி நான் உன்னை பார்க்க சியோலுக்கு வரேன், இப்போதைக்கு நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கன்ற மாரி இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி எமோஷ்னலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி, நீ ஹீரோ அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு அப்படியே அவங்க அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அந்த இடத்துல அவங்க அம்மா கலர் முடிய டை அடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் வெளியே போய் ஜூஸ் குடிக்கிறாங்க. நான் இந்த ஜூஸை குடிக்கும்போது இளமையாக ஃபீல் ஆகுறன்ற மாரி அவங்க அம்மா சொல்ல, அதுக்கு அடுத்ததா அவங்க அம்மா இந்த மாரி நான் இறந்து போயிட்டேனா, நீ எனக்கு இந்த மாரி ஃப்ளவர் பொக்கே வைப்பியான்ற மாரி ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசின்னு இருக்காங்க. அப்படியே ஹீரோ அந்த ஷாப்பை விற்கிறதுக்காக ஒருத்தர் பார்க்குறாரு. அவர்கிட்ட ஷாப் விற்கிற விஷயமா பேச, வீடை விற்கலையான்னு கேட்கும்போது வீடை விற்கலான்ற மாதிரி சொல்ல, அப்போ அந்த இன்னொரு வீடுன்னு ஒரு கேட்க, எந்த வீடுன்னு ஹீரோ முழிக்கும்போது அந்த இடத்துல பார்க் மீஜி அவங்களுடைய அந்த வீடை பற்றி தான் சொல்கிறாரு. அந்த வீடை எடுக்க இவங்க அம்மா பார்த்துன்னு இருந்தாங்க, ஹீரோவுக்கு தெரியல. அதனால் எந்த விஷயமா இவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது அவங்க அம்மாவை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அவளுக்கும் உனக்கு ஒரே வயசு தான் ஆகுது, அதே சமயத்தில் அவள் சின்ன பொண்ணு தான், அவள் மேலே என்ன தப்பு இருக்குது, எல்லாருமே அவளை பற்றி தப்பாக பேசுனாங்க, அதே சமயத்தில் எனக்கும் அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சுன்ற மாதிரி தி விச்ன்ற ரூமர் இவங்ககிட்டயுமே வேகமாக பரவி இருக்கும். அதே சமயத்தில் இவங்க நம்ம ஹீரோடைய டெஸ்க்கை கிளியர் பண்ணும்போது அந்த இடத்துல பார்க் மீஜி அவங்களுடைய அந்த ஃபோட்டோ இருக்கிற விஷயத்த பார்க்குறாங்க. அதே சமயத்தில் அந்த ஓட்டிங் எடுக்கக்கூடிய இடத்துல இவங்களும் இருந்திருக்காங்க. அந்த இடத்துல இவங்களும் பார்க் மீஜியாங்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதான் அவள் வீட்டுக்கிட்ட போய் நம்மளே சில விஷயங்கள் பேசுவோன்னு சொல்லிட்டு பார்க் மீஜியாங்களுடைய அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது ஆல்ரெடி அவள் ரொம்பவே உடஞ்சிருக்கா. எல்லாருமே அவளை பற்றி தப்பு தப்பாக பேச, அவளை இந்த ஊரை விட்டு போக சொல்ல பார்க் மியூசியாங்கும் கண்ணை கலங்கி, நான் இந்த ஊரை விட்டு போகிறேன், இது வரைக்கும் என்னால் நடந்த சில பிரச்சனைகளுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்ல, அந்த இடத்துல ஹீரோடைய அம்மாவும் எல்லாருமே கூட்டின்னு போயிடறாங்க. அவளும் மனசோடைஞ்ச அந்த இடத்துல இருக்க. அப்படியே அவள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்த விட்டு போகலான்னு சொல்லிட்டு நடந்து போகும்போது அந்த இடத்துக்கு ஹீரோடைய அம்மா நான் லிஃப்ட்டு தரேன்னு போது பார்க் மியூசியாங் வேணான்னு சொல்கிறாங்க. உனக்கு போக எதனாச்சும் இடம் இருக்கா, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களான்னு கேட்க, ஆனால் ஹீரோயினிக்கே அப்படி சொல்கிறதுக்குன்னு யாரும் கிடையாது. ஹீரோயின் இப்போதைக்கு சியோலுக்கு போகணுன்னு தான் ஆசைப்பட்றாங்க. அங்கே போய் எதனாச்சும் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் உனக்கு பண்ணுறேன்னு ஹீரோவுடைய அம்மாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ மற்றவங்க சொல்கிறத நினச்சி கவலைப்படாத, நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியுன்ற மாரி அவங்களும் ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ண, அதுக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்க் மீஜியாங் அந்த சமயத்தில் அவள் ஊரை விட்டே போயிட்டா. இருந்தாலும் அவளுடைய வலி எனக்கு புரியுது. அவள் ஒரு சின்ன பொண்ணு தான், ஆனால் அவளுக்கு இவ்வளோ வலி இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்ல, அதே சமயத்தில் அவளை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. அவளுக்கும் உனக்கும் ஒரே வயசு தான், இருந்தாலும் அவளுக்கு எவ்வளோ கஷ்டம் அதை பற்றி நான் யோசிச்சு பார்த்தேன். அதால் தான் அவளை பற்றின மொத்த விஷயங்களையும் நானே பார்த்துக்கலான்னு யோசிச்சேன். நான் இன்னொரு விஷயம் சொல்லணும், நீ இன்னொரு வாட்டி பார்க் மீஜி அங்கே பார்த்தேன்னா நான் சாரி சொன்னதா சொல்லு, இந்தமாரி அவளுக்கு நடந்த மொத்த விஷயத்துக்கும் நான் சாரி சொன்னேன்னு சொல்லுன்ற மாதிரி சொல்லு. அந்த இடத்துல ஹீரோவும் அவங்க அம்மாவுடைய வலியை புரிஞ்சுக்கிறாரு. அவரை ஹக் பண்ண அப்படியே அவங்க அம்மா பார்க் மீஜி அவங்களுடைய அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த வீட்டில் இவங்க பையனுடைய எல்லா எக்ஸாம் பேப்பரும் இருக்குது. அந்த இடத்துல அவன் பார்க் மியூசியாங்காக அதிக புக்ஸ் எடுத்தாந்துருக்கான் படிக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் எதுவுமே தர முடியல. அதே சமயத்தில் ஹீரோடைய அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இப்போதைக்கு அது விஷயமா ஹீரோடைய அம்மாவுக்கு ஒரு ஃபோட்டோ தேவைப்படுது, சோலோ ஃபோட்டோ. ஆனால் அவங்க அம்மா எந்தவித ஃபோட்டோவும் எடுக்கலை. அதை நினச்சி ஹீரோ வருத்தப்படுறாரு. யார்கிட்டையும் சொல்லாமல் மௌனமாக அழுவ ஆரம்பிக்கிறாரு. அவங்க அம்மாவுக்கும் இறுதி சடங்கு நடக்க அப்படியே பார்க் மியூசியாங்க காமிச்சா, பார்க் மியூசியாங் என்னால் யார்கிட்டையும் பேச முடியல, யார்கிட்டையும் தொடர்பும் கொள்ள முடியல, நான் ஏன் எப்படி இருக்கேன், என்னால் எதுவும் பண்ண முடியலன்னு அவங்க வருத்தப்பட, அதை ஹீரோ கேட்டுட்டு, நீ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஒரு பேயாரு, நீ ஒரு விச்சாரு, நீ எப்படியா வேணாலும் இருந்துக்கோ, ஆனால் நான் நினைக்கிறத நான் செஞ்சு முடிப்பேன் ஹீரோ சொல்ல. அதுக்கு நடுவில் ஹீரோடைய ப்ரொஃபஸர் ஹீரோயினி விச் கிடையாதுன்றதுக்காக சில ரிடில்ஸை கொடுத்துருப்பாரு. அதை கிளியர் பண்ண சொல்லி, அதை கிளியர் பண்ணும்போது தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அந்த ரிடிலில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. அது என்னன்னா, ஆக்சிடென்ட் பண்ண எல்லா இடத்துலையுமே ஹீரோயின் இருந்த விஷயம் தெரிய வருது. அதை அவங்க கொலிக்கிட்டே ஒரு பேசுகிறாரு. அவங்க கொலிக்குமே இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீ எப்படி அதை நிரூபிப்ப, அவள் விச் கிடையாதுன்னு உனக்கு எப்படி தெரியுன்ற மாரி அங்கே இருக்கவங்க கேட்டுன்னு இருக்காங்க.
அதை நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன்ற மாரி இவர் ஒரு கேஸ் ஃபைலை எடுத்து காமிக்கிறாரு. அந்த கேஸ் ஃபைலில் கிரைம் சென்ட்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இதை போலீஸ் பார்த்த உடனே போலீஸ் இதுக்காக புது கிரைம் சைட்டை கிரியேட் பண்ணாங்க. போலீஸ் இதுக்காக புது மேப்பை கிரியேட் பண்ணாங்க. கிரைம் சைட்டை அவங்க குறைக்க ஆரம்பித்தாங்க. அவங்க போகக்கூடிய ரூட்டை விட்டு அவங்க வேற ஒரு ரூட்டுக்கு போனாங்க. அது மூலியமா இந்த இடத்துல ஏகப்பட்ட கிரைம் குறைஞ்சிச்சுன்னு சொல்ல அதே தான் நானும் ட்ரை பண்ண போறேன். அந்த விச்சுக்காக நான் புதுசாக ஒரு மேப்பை கிரியேட் பண்ண போறேன். அதில் அவளால் கண்டிப்பாக போக முடியுன்ற மாதிரி ஹீரோ சொல்ல அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியை காமிச்சா ஹீரோயினி அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய ரெப்பன்சல் மாரி ஒரு கதையை கிரியேட் பண்ணுறாங்க. இந்த கதையை இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க மூலியமாக தான் இந்த பக்கம் ஹீரோயினி சர்வைவ் ஆகுறாங்க. அவங்க கிட்ட அடிக்கடிக்கு ஹீரோயினி ஃபோன் பேசின்னு இருப்பாங்க. அவங்க பேர் சீரின்றது. அதே சமயத்தில் ஹீரோயினி ஆஸ்திரேலியாவுக்கு போகலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்காக இவங்க பணமும் சேர்த்து வச்சுருக்காங்க. இது மொத்தத்தையுமே இவங்க அந்த சிரின்ற ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறாங்க. அந்த சிரின்ற ஃப்ரெண்ட் மூலியமாக தான் ஹீரோயினிக்கு பணம் கிடைக்குது. ஹீரோயினி எழுதக்கூடிய சில கதைகளுக்கு வேல்யூவும் கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஹீரோயினி எப்படின்னாச்சும் ஆஸ்திரேலியாவுக்கு போகலான்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் ஹீரோயினி பேசிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது வெளியே எல்லா விஷயத்தையுமே ஹீரோயினி நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல சோளக்காட்டு பொம்மை இருக்கும். அதையுமே இவங்க நோட்டீஸ் பண்ணிட்டோன்னே என்னால் யார்கிட்டயும் பேச முடியல, உங்ககிட்ட தான் பேச முடியுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே இடத்துல அவங்க சின்னதாக தோட்டம் கிரியேட் பண்ணுற மாரி இருக்குது. இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கும்போது அப்படியே அந்த சைடு காமிச்சா அந்த சைடு ஹீரோடைய ஆஃபீஸில் ஒரு லேடி வந்து நான் இந்த மாதிரி ரிசைன் ஆகிறேன், என்னுடைய ப்ராடக்ட்டுக்கு எங்கள் வேல்யூவே கிடையாது, என்னுடைய ப்ராடக்டை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்ற மாரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சீனியர்கிட்ட பேசி இவங்க செம்மையாக சண்டை போடுறாங்க. அவருமே கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு. அதில் நான் இதில் என் ஃபேமிலிக்காக தான் பண்ணுறேன், நான் எதுக்கு இங்கே இருக்கேன்னு நினைக்கிறேன்ற மாரி அவர் மாணவரையே கருத்திட்டு சரின்ற மாரி விட அந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை போயின்னு இருக்குது. இப்படிலாம் இருக்கும்போது அட் அ டைம் நம்ம ஹீரோவும் ரிசைன் ஆகி போகிறாரு. ஹீரோ எதுக்கு போகிறாருன்னா நம்ம ஹீரோயினை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஹீரோயினி விச் கிடையாதுன்னு அவர் நிரூபிக்க ஆசைப்படுறாரு. அதுக்காக இவர் போகும்போது அந்த இடத்துல இவருக்கு தெரிஞ்ச சீனியர் சொல்கிறாரு, நீ போகாத, நான் உனக்கு சம்பளம் ஏற்றி தரேன், உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் பண்ணி தரேன்னும் போது நான் அதுக்காக போகல, நான் போகிறது வேற ஒரு விஷயம், எனக்கு ரெஸ்ட் தேவைப்படுது, எனக்கு வேற ஒரு வேலை இருக்குது, இதோட அது ரொம்ப முக்கியமான ஒரு வேலைன்னு சொல்ல அந்த இடத்துல சீனியரும் இதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. அவருமே புரிஞ்சுக்கினாரு. ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டை ரெண்டுக்கு எடுக்கிறாரு. அது ஹீரோயினிக்கு எதிரே இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட். ஹீரோயினியோட வீடை பார்க்கலான்னு பார்க்கும்போது ஹீரோயினியோட வீடு தெரியல. மேலே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கு மேலே இருந்து பார்த்தா தான் ஹீரோயினியோட வீடு தெரியும்னு நினைக்க அதில் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் போகணுன்னு இவங்க சொல்லும்போது அங்கே ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காருன்னும் போது அவர்கிட்ட நான் பேசலாமான்னு இவங்க கேட்கும் போது அந்த இடத்துல அந்த லேடியுமே முடியாதுன்னு சொல்ல நம்ம ஹீரோ பணத்தை வச்சு மழுப்பும் போது அவங்க சரி நான் அதுக்கு ட்ரை பண்ணுறேன்ற மாரி சொல்ல சரின்ற மாரி அந்த ஆள் எங்கே இருக்காரோ அங்கே போகிறாங்க. அவர் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிருக்காரு. ஹீரோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹீரோட நேம் சங்மேன்ன்றது. அந்த இடத்துல வேலை செய்ய ஹீரோ எவ்வளோ மதிப்பு தந்தாலும் அந்த ஆள் பெருசாக பேசாமல் போக அந்த லேடியுமே ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அவன் ரொம்ப மோசமானவன், அதான் அவன் கிட்ட என்னால் பேச முடியலன்ற சொல்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு இந்த பக்கம் ஹீரோவும் போயிடுறாரு. அதே சமயத்துலேயே அப்படியே ஹீரோ அந்த பையன் கூட எப்போனாச்சும் கனெக்ட் ஆகலான்னு சொல்லிட்டு அந்த பையன் எங்கே இருக்காரோ அந்த இடத்துல அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பையனுக்கு என்ன பிரச்சனையோ அதை சரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட எப்படி ஒரு டீலுக்கு இவர் வர்றாரு. அது மூலயமா அந்த பையனுடைய அந்த அப்பார்ட்மெண்ட்டை இவர் வாங்கிக்கிறாரு. அந்த பையனை இவர் கீழே இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் காமிச்சு அந்த இடத்துல அழகாக ஹீரோயினியோட வீடை இவர் பார்க்க இதான் ஹீரோவுக்கும் தேவை. அதுக்கடுத்து தான் அந்த பையனும் ஹீரோவும் இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது அப்படியே நமக்கு பேரலாக ஹீரோயினியை காமிக்கிறாங்க. ஹீரோயினி இந்தமாரி சீரி கூட தான் பேசின்னு இருக்காங்க. அவங்க கூட இந்தமாரி இவங்க ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதாகவும் இந்தமாரி ஆஸ்திரேலியாவில் ஒரு இடத்துல யாருமே வாழ மாட்டாங்க, அதிக மக்கள் இருக்க மாட்டாங்க, அந்த இடத்துல நான் நிம்மதியாக இருக்கலான்னு இவங்க சொல்ல அதை கேட்டு சீரி சந்தோஷப்படுறாங்க. உனக்கு ஒரு லட்சியம் இருக்குன்ற மாரி அந்த இடத்துல இவங்க தோட்டம் வளர்த்துருப்பாங்க. அதை பற்றி கேட்கும்போது நெக்ஸ்ட்டு நான் உருளைக்கிழங்கு வளர்க்கலான்னு இருக்குன்ற மாதிரி சொல்ல இந்த சின்ன இடத்துல உருளைக்கிழங்கு வளருமான்னு சரி கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினி ஏன் வளராது, அதுக்கு நல்ல மண் இருந்தால் வளர முடியும், ஏன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருந்ததுன்னு இவங்க சொல்ல அப்படியே நமக்கு பேரலாக ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ இந்த பக்கம் சாட்டின இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது அந்த போலீஸ்கிட்டேருந்து. அந்த போலீஸ் உங்கள் காரை உடச்சவரை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் எபிசோடில் உடச்சிருப்பாரு. அதை தான் உடைச்சவன் பேர் ஜுங்ஹோ. அதே சமயத்தில் இந்த ஜுங்ஹோவுடைய இன்சூரன்ஸ் ஹீரோவால் தான் கேன்சல் ஆகிருக்கு. அதே சமயத்தில் இந்த ஜுங்ஹோன்றவர் ரொம்ப மோசமானவர், இவர் தலைமறைவில் இருக்கார், இவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்ல ஹீரோ ஆல்ரெடி இவன் மேலே கேஸ் கொடுத்தாருல, இதுவுமே சேர்ந்து இவனை ரொம்ப டார்ச்சர் பண்ண. அதில் இந்த பக்கம் ஹீரோ நான் அந்த கேஸை வாபஸ் பண்ணிட்டா இவருக்கு வேறு ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்குமான்னு போது இல்லை இவன் ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருக்கான்னு இவங்க பேசின்னு இருக்காங்க.
இந்த இடத்துல அவன் என்னமோ ஒரு மிஸ்டேக்கால் தான் இதை பண்ணான்ற விஷயத்த ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அவனுக்கு தேவையான நேரத்தில் இன்சூரன்ஸ் தேவைப்பட்டிருக்கு, ஆனால் ஹீரோ அதை ரத்து செஞ்சுருக்காரு. அதால தான் இந்த பிரச்சனை நடந்திருக்குன்னு ஹீரோவுக்கு புரியுது. அதால் ஹீரோ இதை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு போயிடுறாரு. ஹீரோவுக்கு நல்லாவே ஜுங்ஹோவோடைய அந்த கஷ்டம் புரியுது. அதே சமயத்தில் ஹீரோ இந்தமாரி ஹீரோயின் வீட்டுக்கு எதிர ஒரு லைட் சரியில்லைல்ல, அந்த லைட்டை சரி பண்ண யார்கிட்டனாச்சும் பேசலான்னு இவர் இருக்காரு. அந்த விஷயமா இவர் பார்த்துன்னு இருக்காரு. யார் அந்த மாதிரி லைட்லாம் சரி பண்ணுவாங்கன்ற மாரி இவர் பேசின போலீஸ்கிட்ட கேட்டுட்டு இவர் அப்படியே வராரு. இப்படிலாம் இருக்கும்போது திடீர்னு ஹீரோ அவருடைய வீட்டுக்கு போகலான்னு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜுங்ஹோ தான் அடிக்கிறது. ஹீரோ அதை நோட்டீஸ் பண்ணி ஜுங்ஹோ கிட்ட அடி வாங்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு அடி கூட அடிக்கல. அந்த இடத்துக்கு சங்மின்னும் வந்து அவனை பிடிக்க. ஆனால் அந்த பக்கம் சங்மின் போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு போது ஹீரோ வேணான்னு சொல்கிறாரு. ஹீரோ ஜுங்ஹோ கிட்ட இருந்து அடி வாங்கும்போது ஜுங்ஹோ வயிற்றுல பசி எடுக்க ஆரம்பிக்குது. அதை ஹீரோ புரிஞ்சுக்கின்னு அவருக்கு நூடுல்ஸ் வாங்கி தர. உங்களுடைய கஷ்டம் எனக்கு நல்லாவே புரியுது, என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன். அந்த சமயத்தில் எனக்கு எந்தவித ஐடியாவும் தோணலை, உங்களுக்கு நடந்ததுக்கு நான் அனுப்பி கேட்குறேன் போது இந்த இடத்துல ஜுங்கோ அவருடைய ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிருக்காரு. எல்லாருமே தனியாக போயிட்டாங்க. இவர் இந்தமாரி தெருவில் படுக்கிற மாரியான ஒரு நிலமை தான் இருந்திருக்கு. அந்த நிலைமையிலேருந்து இவர் சூசைட் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் நம்மள இந்தமாரி ஆயிடுச்சவன் உயிரோடு இருக்கும்போது நம்ம எதுக்கு சூசைட் பண்ணணும்னு அவருக்கு தோணியிருக்கு. அதில் இவர் யார் இந்தமாரி ஆக்கந்துன்னு இவர் தேடி இருக்காரு. அந்த சமயத்தில் மாட்டேந்து தான் ஹீரோ. இதெல்லாம் இவர் ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஹீரோவும் அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாரு. இப்படிலாம் இருக்கும்போது திடீர்னு ஒரு கேஸ் இந்த பக்கம் நடந்திருக்கு. அதை பார்க்க ஜுங்ஹியோக் போயிருக்காரு. அதில் ஒரு லேடி தான் விக்டிம். அதெல்லாம் அந்த லேடியை பாதுகாக்கணுன்ற வேலை தான் இப்போதைக்கு ஜுங்ஹியோக் தரப்பட்டிருக்கு. அதெல்லாம் அந்த லேடி இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே பயப்படுறாங்க. அந்த லேடியோட நேம் யோன்யேன்றது. அந்த லேடியை ஜுங்ஹியோக் என்ன சொல்கிறான்னா, நான் உங்களை பத்திரமா பாட்டுக்கிறேன், நீங்கள் எங்கே போகணுன்னு சொல்லுங்கள், அந்த இடத்துக்கு நாங்கள் சேஃப்டி தருவோன்ற மாரி அவங்க கிட்ட இந்தமாரி ஒரு டிவைஸை தரது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் அமுக்குங்க, இதை அமுக்குனீங்கன்னா இந்தமாரி போலீஸ் டக்குன்னு உங்கள் வீட்டுக்கு வந்துடும், நானும் இல்லை வேறு என்னாச்சும் போலீஸோ வந்துடுவோன்ற மாரி இந்த பக்கம் சொல்ல அவங்களுமே நம்ம ஜுங்ஹியோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல ஹீரோவுமே ஜுங்ஹியோக்கை பார்த்து பேசிட்டு நடந்து போயின்னு இருக்காரு. நான் இப்போதைக்கு என் வேலையை விட்டுட்டேன், நான் வேற ஒரு வேலை பார்க்குறேன்ற மாதிரி இவர் ஜுங்ஹியோக் கிட்ட இந்த மாதிரி சந்தோஷமாக சிரித்து பேசும்போது திடீர்னு ஜுங்ஹியோக்கோடைய கையில் அந்த அலாரம் சிஸ்டம் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல அந்த லேடிக்கு பிரச்சனை யோன்யேவுக்கு. அதை பார்க்கணுன்னு இவர் வேகமாக அந்த இடத்துக்கு போகிறாரு. ஆனால் இவர் ரொம்பவே லேட்டாக போயிடுறாருன்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி அங்கே ஆம்புலன்ஸ்லாம் வந்திருக்கு, அவங்களுக்கு ஹெவி இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. என்ன நடந்துச்சு நமக்கு சரியாக சொல்லலை, நெக்ஸ்ட் எபிசோட் தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல யோன்யேவோடைய அப்பாவும் செமையாக ஜுங்ஹியோக்கு போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்டா நீங்களாம் போலீஸ் தானே, எதுக்குடா இவ்வளோ லேட்டாக வரீங்கன்ற மாரி பயங்கரமாக இப்படி ஒரு வாக்குவாதம் போயிருக்கும்போது ஹீரோ ஸ்ட்ரைட்டாக சேர்மேனை பார்க்க போகிறாரு. சேர்மேனை பார்க்கறது மட்டும் இல்லாமல் இவர் இந்தமாரி சேர்மேன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு அப்படியே ஒரு நைஸாக மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல இவர் ஒருத்தருக்காக வேலை கேட்குறாரு. ஜுங்ஹோவை வேலைக்கு சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஜுங்ஹியோடைய அந்த அக்ரிமெண்ட்டை தராரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜுங்ஹியோக்கு வேலைக்கு சேருங்கன்ற மாரி ரெக்வஸ்ட் வைக்க சேர்மேனும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஹீரோயினி எப்பயும் போல் அவங்க வேலையை பார்த்துன்னு இருக்காங்க, கதை எழுதுகிற மாரி. அதில் திடீர்னு அவங்களுக்கு அலாரம் அடிக்குது. அந்த அலாரம் ஆஃப் பண்ணிட்டு இவங்க ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஸ்ட்ரீட்டில் வெளியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைமுக்கு தான் எப்பயும் நடந்து போங்கன்னு நினைக்கிறேன். இப்பயுமே ஹீரோயினியை ஃபாலோ பண்ண ஹீரோயினி அந்த பூனைக்கிட்ட போகிறாங்க. அந்த பூனைக்கிட்ட இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்குமே நான் இப்படி ஃபீல் பண்ணது கிடையாது, நான் இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் தான் அடிக்கடிக்க என்னை பார்க்குறீங்க, நீங்கள் என்னை பார்க்கும்போது எனக்கு உண்மையாலுமே நான் ஒரு விச்சோன்னு தோணுது இந்த பக்கம் சொல்ல. பின்னாடி ஹீரோ வைக்கிறாரு. ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீ விச் இல்லைன்ற விஷயத்த நான் நிரூபிப்பேன், உனக்காக ஒரு புது பேட்டர்னை க்ரியேட் பண்ண போகிறேன், உனக்காக ஒரு வழி திரும்ப பிறக்க போகுது, நீ கண்டிப்பாக ஒரு விச் கிடையாது, அது எனக்கு நல்லாவே தெரியும், நான் கண்டிப்பாக உன்னை சேவ் பண்ணுவேன்ற மாரி ஹீரோ சொல்ல அப்படியே ஹீரோ அவருடைய பழைய ஊருக்கு ரொம்ப நாள் கழிச்சு போகிறாரு. இவருடைய பழைய ஊரில் இவருடைய அம்மாவுடைய ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்போதைக்கு ஒரு லேடி தான் பார்த்துன்னு இருப்பாங்க. அதெல்லாம் அந்த ஸ்டோருக்கு போகிறாரு. அதை பார்த்துக்கிறது இவங்க ஃப்ரெண்டு தான். அதே சமயத்தில் இவருடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் சில இடத்துல இருப்பாங்க. இவருடைய பழைய ஊருக்கு ஹீரோயினை பற்றின டீட்டெயில் தேட தான் இவர் வந்திருக்காரு. அந்த இடத்துல அந்த ஃப்ரெண்டை பார்த்து இவருடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்காங்கன்ற மாதிரி கேட்குறாரு. ஒரு ரீயூனியன் நடத்த போகிறேன்னு சொல்ல அதே சமயத்துலேயே அந்த ரீயூனியன் ஹீரோயினிக்காக தான் இருக்க போகுது. இவர் ஹீரோயினை பற்றி அனலைஸ் பண்ணணுன்னு இருக்காரு.
அதுக்கு அடுத்ததாக இவர் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸ்கூலுக்கு போகும்போது அந்த இடத்துல ஹீரோயினி உட்காந்த பெஞ்சுக்கு பின்னாடி உள்ள அந்த ரூம்குள்ளார போகிறாரு. அந்த ரூம்குள்ளார போகும்போது ஹீரோயினை பற்றின மொட்டை டீட்டெயிலுமே இவர் கலெக்ட் பண்ணணும்னு இருக்காரு. ஹீரோயினை பற்றி என்ன டீட்டெயிலாக இருக்கோ அது A to Z கலெக்ட் பண்ண போகிறேன்னு சொல்ல ஆரம்பத்தில் ஹீரோயினி விச் கிடையாதுன்ற விஷயத்த காமிக்க ஒரு அனலைஸ் பண்ணணும்னு அவருடைய ஊருக்கு வந்திருப்பாரு. அதை பற்றி யோசிச்சுன்னு இவர் ஸ்ட்ரெயிட்டாக இவருடைய கிராம தலைவர் இருப்பார்ல, அதாவது சீஃப், அவரை போய் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆளுமே என்ன சொல்கிறான்னா, உன்னுடைய வீட்டுக்கு டிமாண்ட் அதிகமாகிடுச்சு, உன்னுடைய வீடை நீ விற்க போகிறது இல்லையான்னு கேட்க அந்த இடத்துல ஹீரோ வந்து அது நான் வாழ்ந்த வீடு, அந்த வீடெல்லாம் விற்க முடியாதுன்ற மாதிரி பேசின்னு இருக்காரு. சரி, அந்த ஹீரோயினி வீடை என்ன பண்ண போகிறேன்னு இவர் கேட்க அந்த வீட்டுக்கு டிமாண்ட் அதிகமாகிடுச்சு, அங்கே ரெசார்ட் வரப்போகுதுன்ற மாரி அதை பற்றி சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல ஹீரோ அதை பற்றி கேட்காம ஹீரோயினி போனதுலேருந்து ஏதாச்சும் ஆக்சிடென்ட் நடந்துச்சான்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறேன்னா, நான் இங்கே ரொம்ப வருஷமாக இருக்கேன், இது வரைக்கும் எந்த வித ஆக்சிடென்ட்டும் நடக்கலை. ஹீரோயினி போனதுலேருந்து அவள் ஒரு விச்சுன்னு அவளை பற்றி சொல்ல, அவள் ஒன்றும் விச்லாம் கிடையாதுன்னு ஹீரோ வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. கடைசியாக ஹியோன் வூன்னு ஒரு பையனுக்கு தான் அடிபட்டுச்சான், அது பண்ணி முட்டி, அதை பற்றி அவர் சொல்ல அதை கேட்டவுடனே ஹீரோ யார் அந்த ஹியோன் வியூன்னு கேட்க அவன் வந்து இந்தமாரி ஒரு கரேத்த டீச்சராக இருக்கானா, அவனை பற்றி சொல்ல அவன் இப்போதைக்கு எங்கே இருக்காருன்ற மாதிரி டீட்டெயில் சொல்ல சரின்னு ஹீரோ அந்த ஹியோன் யூவை பார்க்க போகிறாரு. ஹியோன் யூ அந்த இடத்துல கரேத்த டீச்சராக இருக்காரு. அவர்கிட்ட போய் ஹீரோ இந்தமாரி நீங்கள் உங்களுக்கு ஹீரோயினி மேலே காதல் இருந்துச்சான்ற மாரி கேட்க எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் அவளை ஞாபகம் இருக்குது, அவளை என்னால் மறக்க முடியாதுன்னு இவர் சொல்கிறாரு. அவள் மேலே எனக்கு காதல் இருந்துச்சு, ஆனால் அவளை நான் பார்க்கலன்ற மாரி சொல்கிறாரு. இவர் ஒரு நாள் வந்து அவகிட்ட போய் இவருடைய காதலை சொல்லணும்னு சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடெலாம் வாங்கி போய் தந்துருப்பாரு. அதே சமயத்தில் இவர் வந்து ஹீரோயினியோட முகத்தை பார்த்துருக்க மாட்டார். ஹீரோயின்கிட்ட ரொம்ப அன்பாக பேசியிருப்பார். அன்பாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு வரும்போது எதிர ஒரு பன்னி வந்திருக்கும். அந்த பன்னி ஸ்ட்ரெயிட்டாக இவர் அடித்து தூக்கியிருக்கும். அதில் வந்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி ஏற்பட்டு அதில் இருந்து தான் இவர் வந்திருக்காரு. எத்தனை நிமிடங்களில் உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, நீங்கள் ஹீரோயினி முகத்தை பார்த்தீங்களா, ஹீரோயினி மேலே உங்களுக்கு எப்படி ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்ற மாதிரி அந்த சில டீட்டெயிலாம் ஹீரோ கேட்டுக்க. அப்படியே ஹீரோ இவருடைய ஃப்ரெண்ட்ஸை அசம்பிள் பண்ணுறாரு. மொத்த ஃப்ரெண்ட்ஸுமே அசம்பிள் ஆக அந்த இடத்துல ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹீரோவை கிண்டல் பண்ண ஆரம்பிக்க ஹீரோவுமே அதெல்லாம் கிடையாதுன்ற மாரி மழை பெய்யன்னு இருக்க சரின்ற மாரி ஹீரோ அப்படியே போய் ஒரு புக்கை தாந்து போடுறாரு. இந்த புக்கு எழுதுந்து யாருன்னு பார்க்கும்போது மீஜியாங்னு போட்டிருக்கேன். இதை மீஜியாங்க எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. அந்த விச்சான்ற மாரி இவங்க கேட்க ஹீரோ வந்து அவளை விச்சுன்னு கூப்பிடாதீங்கும் போது அவளை வேறு எப்படி கூப்பிடுறது, அவளால் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கு, கரண்ட்டில் கூட ஒரு பையன் மாட்டி அவனால் தான் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு, ஏகப்பட்ட ப்ராப்ளம் அவளால் தான் ஏற்பட்டிருக்குன்ற மாரி அதை பற்றிலாம் சொல்ல ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு நாள் அவளை பார்த்தேன், அவளை பார்க்கும்போது நம்ம எல்லாருமே அதை கடந்து போயிட்டோம், ஆனால் அவளுக்குள்ளார அந்த வலி இருக்குது, அவள் என்னமோ ஒரு சூனியக்காரியாட்ட வாழ்ந்து இருந்தா, அவளால் வெளியே போக முடியல, அவளுடைய வலியை உங்களால் புரிஞ்சுக்க முடியல, அவள் அனுபவிச்ச அந்த வலியை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுன்ற மாரி இவங்க சொல்ல அதே சமயத்தில் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட் ஹாங்மோன்னு ஒரு ஃப்ரெண்டை பற்றி மென்ஷன் பண்ணுறாரு. ஹீரோயினால் இந்த ஆளுக்குமே அடிபட்டிருக்குமா அதை பற்றி சொல்ல அவருடைய கான்டாக்ட் இருக்கான்ற மாரி ஹீரோ கேட்குறாரு. ஹாங்மோவை பற்றி கேட்கும்போது எந்த வித கான்டாக்டும் இல்லைன்னு சொல்லும்போது கிடைச்சா மேபி நான் தரேன்ற மாரி அந்த ஃப்ரெண்டு சொல்ல சரின்னு ஹீரோ இருக்காரு. இப்போது ஹீரோ வந்து ஹீரோயினை பற்றி அனலைஸ் பண்ணுறதையும் அதுக்கடுத்ததான் அவள் விச்சுன்னு கிடையாது நான் நிரூபிக்க ஆசைப்பட்றேன்னு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாரு. அதாவது ஹீரோயினை பற்றின அந்த தேடலில் இவருடைய ஃப்ரெண்ட்ஸையும் இன்வால்வ் பண்ணுறாரு. இவர் ஸ்ட்ரெயிட்டாக இந்த டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ரூமுக்கு போகிறாங்க. இவங்களை கூட்டின்னு போகிறது யாருன்னா டாயோன்னு ஒரு லேடி, இவங்களுமே கதையில் முக்கியமானங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிஜிட்டலான சில டேட்டா கம்ப்யூட்டரில் இருக்குது, ஆனால் பேசிக்கலான சில டேட்டா இங்கே கையால் எழுதப்பட்ட நிலைமையில் இருக்குன்றமே சொல்ல ஹீரோவுமே தேங்க்ஸ் பண்ணுறாரு. நான் ஆஃபீஸ் ரூமில் இருக்கேன், உங்களுக்கு உதவி வேணுன்னா என்னை வந்து பாருங்கள் தாயோன்னு சொல்லிட்டு போக சரி ஹீரோ உள்ளார போய் அங்கே இருக்கிற மொத்த அனலைஸ் எடுக்கிறாரு. ஹீரோயினி 2010லேருந்து 2013 வரைக்கும் படிச்சிருப்பாங்க. அதில் இருந்து தான் ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கு. அதில் எவ்வளோ பேர் எப்போ இறந்துருக்காங்க, என்னென்ன ஆச்சுன்ற மாரி அவங்களுடைய டோட்டல் ரிப்போர்ட்ஸுமே ஃபோட்டோ எடுத்து கலெக்ட் பண்ணி அவருடைய போர்டில் மாட்டுறாரு. அது எல்லாத்தையும் ஒரு பேட்டர்னாக பார்க்குறாரு. அதுக்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு புள்ளி விவரம் கிடைக்குமான்னு செக் பண்ணியிருக்காரு. இப்படிலாம் இருக்கும்போது காலையிலே ஒரு ஃபோன் வருது. இந்தமாரி ஹீரோயினுடைய ஒரு சின்ன வயசு ஃப்ரெண்டை பற்றி தெரிய வந்திருக்கு. அவனோட நேம் டோஹான் சொல்ல அந்த டோஹானை பார்க்க இவங்க போகிறாங்க. இவன் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து ஹீரோயினி பக்கத்து வீட்டில் தான் இருந்திருக்கான். அவன் என்ன சொல்கிறான், இவனுக்கு ஹீரோயினி மேலே காதல் இருந்திருக்கு. ஒரு சமயத்தில் ஹீரோயினுடைய அந்த ஸ்லிப்பிங்கை அவுத்து விட்டு அப்படியே வேகமாக ஓடி இருக்கான். அந்த இடத்துல ஒரு மேன்ஹோலில் விழுந்து கீழே விழுந்து அது மூலியமாக இவனுக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் இவன் சொல்ல அதே சமயத்தில் இவருக்கு எப்போ ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சு, என்ன மாதிரியான ஆக்சிடென்ட்டுன்னு எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுக்கிறாரு. அப்படியே கேட்டுட்டு இந்த இடத்துல இவருக்கு ஹாங்மோவை பற்றி தெரிய வருது. ஹாங்மோவை தேடலான்னு சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் ரொம்ப நேரமாக தேடுறாரு. அவருடைய வீடு நம்பர் மட்டும் கிடைக்கல. கடைசியாக ஹாங்மோவுக்கு ஹீரோவை நல்லாவே தெரியுது.
ஹாங்மோவுக்கு குழந்தை இருக்கு, அதாவது அந்த குழந்தைய விட்டுட்டு ஹீரோ கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ஹாங்மோ ஹீரோ கிட்ட வர, ஹீரோ ஊஞ்சல் விளையாடின்னு இருக்கா கீழே. அந்த சமயத்தில் ஒரு குழந்தை அழுதுன்னு இருந்துச்சு, அதால தான் உன்னை கீழே வெயிட் பண்ணன்னு சொல்ல. இந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனிக்கு ஒரு நாள் சாக்லேட் கொடுத்துருப்பான். சாக்லேட் கொடுத்துட்டு இவன் சைக்கிளில் வரும்போது இவனுக்கு ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கும். அந்த பையன் தான் இவன். இவனை பற்றி ஹீரோ கேட்குறாரு. இவனை பற்றின டீட்டெயில் ஹீரோ கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதான் ஜூஸ் யாங்னு ஒரு பையனை பற்றி தெரிய வந்திருக்கும். இவன் ஹீரோடைய கிளாஸில் படித்தவன் தான். இவனுக்கு கால் ஒரு மாதிரி சரியில்லாமல் இருந்திருக்கும். ஹீரோயினால ஏற்பட்ட ஆக்சிடென்ட். அந்த சமயத்தில் இவன் சின்ன வயசில் ஹீரோயினிக்கு ஒரு ஜூஸ் கேனை கொடுத்துருப்பான். கொடுத்துட்டு ஹீரோயினிக்கிட்ட இவனுடைய காதலை தெரிவிக்கலான்னு வந்திருப்பான். ஆனால் ஹீரோயினி சொல்ல விட்டுருக்க மாட்டாங்க. அந்த இடத்த விட்டு போக இவன் என்ன சொல்கிறேன்னா, நான் காதலை சொல்லியிருந்தான் மற்ற பசங்களை மாரி நானும் இறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். நல்ல வேளை அவன் என்னை சொல்ல விடலைன்ற மாரி, அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன்ற மாரி இவன் சொல்லியிருக்கேன். அப்படியே ஹீரோ இதுக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட் ஆன எல்லா பசங்களையுமே கேட்குறாரு. எல்லாருமே அவங்க கிளாஸில் இருக்கிறவங்க தான், மீஜாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க தான். அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாங்க, எப்படி ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கு, என்ன மாரியான இன்ஜுரி, மைனரா இல்லை மேஜரா இல்லை டெத்தான்ற மாரி அந்த மொத்த விஷயத்தையும் இவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஹீரோ தேவையான மொத்த டீட்டெயிலுமே கலெக்ட் பண்ணிட்டாரு. கலெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக மீஜி அவங்க உட்காந்துருக்கிற பெஞ்ச்லேயும் இவருடைய கிளாஸ்லேயே சில பசங்களுக்கு அடிபட்டிருக்கும். அதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கனெக்ட் பண்ணும்போது 10 மீட்டர் கிட்டே இருக்குது. வெளியே போய் ஹாலை கனெக்ட் பண்ணும்போது அதுவும் 10 மீட்டர் கிட்டே வருது. அதாவது ஹீரோயினியை விட்டு 10 மீட்டர் கிட்ட இருந்தால் ஆபத்துன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. இவர் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போய் சில பாயிண்ட்ஸ் எழுதுறாரு. டோட்டல் 5 பாயிண்ட் எழுதுறாரு. அதில் முதல் பாயிண்ட் ஹீரோயினி கிட்ட இருந்தால் ஆபத்துன்ற விஷயம். அதாவது ஹீரோயினி பக்கத்தில் 10 மீட்டர் கிட்ட இருந்தால் மிகப்பெரிய ஆபத்து. செகண்ட் பாயிண்ட்டாக ஹீரோயினி கிட்ட பேசினா ஆபத்துன்னு எழுதுறாரு. ஏன்னா ஹீரோயினி கிட்ட பேசுகிறவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஏற்படும். மூணாவதா அவகிட்ட பழகின ஆபத்துன்னு எழுத. அப்படியே நாலாவதா அவகிட்ட காதலை சொன்னா மரணம் உறுதின்னு எழுத. அஞ்சாவதா இது எதையும் மீறக்கூடாதுன்னு இவர் எழுத. இப்படிலாம் இருக்கும்போது ஹீரோவை பார்க்க தாயோன் வராங்க. தாயோன் வரது மட்டும் இல்லாமல் இந்தமாரி இவங்க ஹீரோயினிக்கிட்ட சாரி கேட்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா இந்த விச்சுன்ற ரூமரே இவங்களால் தான் பரவப்பட்டிருக்கும். அதை பற்றி இவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஹீரோயின்கிட்ட சாரி கேட்க ஆசைப்பட்றாங்கன்னா அதை ஹீரோவும் புரிஞ்சுக்கின்னு நீங்களே அவகிட்ட சாரி சொல்லாமல் போது என்னால் அவளை ஃபேஸ் பண்ண முடியல. அதுக்கடுத்ததாக ஒரு ஃப்ளாஷ்பேக் தெரிய வருது. இவங்க எப்படி இந்த ரூமரை பரப்புனாங்கிற விஷயம். இவங்களுக்கு ஜாங்னு ஒரு பையனை பிடிக்கும். அந்த பையன் கூட ஹீரோயினி பேசி வந்திருப்பாங்க கிராஜுவேட் டைமில். அதை இவங்க பார்த்துருப்பாங்க. இவங்களுக்கு பொறாமையாக இருக்கும். ஏன்னா ஹீரோயினி பின்னாடி தானே எல்லாரும் போகிறாங்க. அதில் இவ போய் அந்த ரூமரை வேகமாக பரவ ஆரம்பிக்கிறா. வேகமாக பரப்புறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி காதலை கேட்குற மாரியே அந்த ரூமரை எல்லாருக்கிட்டையும் இவ சொல்ல. ஆனால் ஹீரோயினி அது எதையுமே கேட்கல. அதை பற்றிலாம் இவங்க சொல்லின்னு இருக்காங்க. இவங்க அதை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறதாகவும் சொல்கிறாங்க. அதை நான் எப்படினாச்சும் கிளியர் பண்ண ஆசைப்பட்றேன்னு இவங்க பேசின்னு இருக்கேன். அதே சமயத்தில் ஹீரோயினி பற்றி எந்த டீட்டெயிலுமே கிடைக்கலன்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது அந்த இடத்துல அவள் எங்கே இருக்கான்ற விஷயமும் எனக்கு தெரியல. அவளை நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். அவள் இப்போதைக்கு இந்த ஸ்கூலை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எந்த இடத்துல போனான்ற விஷயம் எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்ல. அவள் கடைசியாக இந்தமாரி ஒரு காலேஜுக்கு போனதா சொல்கிறாரு. ஒரு யூனிவர்சிட்டியில் படித்ததாகவும் அவங்க சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்க ஜாங் படித்த அதே யூனிவர்சிட்டியில் தான் படித்ததா சொல்ல. அதில் ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக ஜாங்கை பார்க்க போகிறாரு. ஜாங்கை பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை பற்றி இவர் விசாரிக்க, ஹீரோயினை பற்றி அவருக்கு லைட்டாக தான் ஞாபகம் இருக்கிற விஷயம் தெரிய வருது. அவருக்கு பெருசாக ஹீரோயினை ஞாபகம் இல்லை. அதில் அவர் அதை மழுப்ப ஆரம்பிக்கிறாரு. அவள் காலேஜ் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு ஹீரோ கேட்க, அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அவள் காலேஜை விட்டு கொஞ்ச நாட்களே நின்றாருன்ற மாதிரி இப்படி சொல்ல. அப்படியே ஹீரோ ஒரு செக்ரட்டரி கார்டை பார்க்க போகிறாரு. அவர் தேட்டரில் ஒர்க் பண்ணுறாரு. இவருடைய பேர் ஹியோன் ஷியோலுன்றது. அவர்கிட்ட போய் ஹீரோயினை பற்றி விசாரிக்கிறாரு. இவன் யாருன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம். ஹீரோயினிக்கிட்ட ஒருத்தன் ஃப்ளட் பண்ணியிருப்பான். அவர் தான் இவர். அவர்கிட்ட போய் ஹீரோயினை பற்றி கேட்க, அதே சமயத்தில் ஒரு ரெக்கார்டை ஆன் பண்ணி வைக்கிறதால இந்த செக்யூரிட்டி என்ன நினச்சிக்கிறாருன்னா முன்னாடி இருக்கிறது போலீஸ்னு. இந்த செக்யூரிட்டி கார்டும் ஹீரோயினை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஹீரோயினி யாரும் இல்லாத அப்போ தான் தேட்டருக்கு வருவாங்களாம். அதே சமயத்தில் ஒரு அடிக்கடிக்கு ஹீரோயினி தூரமாக உட்காந்துருக்கிறதுனால ஹீரோயினை பார்த்து ரசிப்பாரான். மேக்ஸிமம் அதிக பேர் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஹீரோயினி வரமாட்டாங்களாம். அதால் தான் நான் ஹீரோயினை ஃபாலோ பண்ணி போனேன்னு சொல்ல. அதே சமயத்தில் இந்த பக்கம் வேற என்னாச்சும் உங்களுக்கு தெரியுமான்னு போது அன்னைக்கு இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம். அதில் இவர் இறந்து போயிருப்பாரா அதை பற்றி சொல்ல. ஹீரோமே உங்கள் பேர் ஹீரோயினிக்கு தெரியுமான்னு கேட்க தெரியாதுன்றாரு. அதுக்கடுத்ததா நீங்கள் ஹீரோயினிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணீங்களான்னு கேட்குறாரு. அதை ஒரு ரயில்வேவில் அதெல்லாம் பற்றி கேட்க அந்த இடத்துல பேசுறவனுக்கு இப்போ தான் புரிய வருது ஹீரோ ஒரு போலீஸ் கிடையாதுன்னு. அவர் பேசுறதை வச்சு புரிஞ்சுக்க. அப்போனா நீங்கள் போலீஸ் கிடையாதா? ஆமாம், எனக்கு எதுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, நான் கிட்டத்தட்ட இறந்துருக்க வேண்டியதுன்னும் போது ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னா இவனை என்னமோ ஒரு விஷயம் காப்பாற்றிருக்கு, சம்திங் என்னமோன்னு இங்கே தப்பாக இருக்குன்னு
யோசிக்கிறாரு. இவர் நேரத்துக்கு இறந்துருக்கணும், இவன் ஹீரோயினி கிட்ட காதலை சொல்லியிருக்கான்னு யோசிக்க. அப்போ அவரோட பேட்சை நோட்டீஸ் பண்ணும்போது பேட்சில் தேட்டர் செக்யூரிட்டிக்கு தர நிக் நேம் இருக்க. தலைவனுக்கு நம்மள மாரி பிராட் பீட் பிடிக்கும் வேணுமோ அதெல்லாம் அதில் பிராடுன்னு பேர் எழுதியிருக்க. அதில் உங்களுடைய ஒரிஜினல் நேம் ஹீரோயினிக்கு தெரியுமான்னு இவர் கேட்க, அந்த இடத்துல ஹீரோயினிக்கு என்னுடைய ஒரிஜினல் நேம் தெரியாது, என்னுடைய பிராடுன்ற இந்த நேம் தான் தெரியுன்ற மாரி இவர் சொல்ல, அப்படியே ஹீரோ இவருடைய வீட்டுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் இவருடைய பாயிண்ட்டை அழைக்க ஆரம்பிக்கிறாரு. மூணாவது பாயிண்ட்டை அழைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஹீரோயினிக்கு உங்கள் பேர் தெரிஞ்சா ஆபத்துன்ற மாரி அந்த ஒரு புது பாயிண்ட்டை இவர் எழுத ஆரம்பிக்கிறாரு. எழுதிக்கிட்டு இருக்கும்போது இவருடைய வீட்டுக்கும் ஹீரோயினியோட வீட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் கிட்ட அந்த டிஸ்டன்ஸ் 10 மீட்டர் கிட்ட வந்திருக்க வேண்டியது, ஆனால் அது 10 மீட்டர் கிட்ட வரல, அது கொஞ்சம் தொலைவாக போகுது. அதில் ஹீரோயினி உட்காந்துருக்க இடத்த கால்குலேட் பண்ணி எப்படி இருந்தாலும் அது ஒரு 13 or 14 மீட்டர் கிட்டேயாச்சும் இருக்கணும். நமக்கு பார்க்க 10 மீட்டராக தெரிஞ்சாலும் அது ஒரு 14 மீட்டர் கிட்ட கனெக்ட் ஆகிருக்குன்ற விஷயத்த ஹீரோ கனெக்ட் பண்ணுறாரு. அதால் தான் ஹீரோவுக்கு இது வரைக்கும் எதுவும் நடக்கலை. ஏன்னா ஹீரோவுக்குமே ஹீரோயினி பிடிச்சிருக்கு. அவர் ஹீரோயினி பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக ஆபத்து நடந்திருக்கும், அது 10 மீட்டர் கிட்ட இருந்தால். அந்த விஷயத்தை இவர் கலெக்ட் பண்ண நெக்ஸ்ட் அதான் அந்த அளவு எடுக்கிற டேப் திடீர்னு ஸ்ட்ரெக் ஆகிடுது. ஸ்ட்ரெக் ஆனவொடனே அதை ஹீரோ எடுத்துறாரு. அதை ஒழுங்காக கூட ஒரு மடிக்கலை. அதுக்குள்ளார ஹீரோயினி வெளியே வந்து ஹீரோயினி ஒரு மாதிரி வருத்தப்படுறாங்க. அவங்களுடைய அந்த தோட்டத்தை பார்த்துன்னு இருக்கும்போது அப்டேட் டிஸ்டன்ஸ் கம்மியாகிடுச்சு. ஹீரோவுக்கு ஹீரோயினிக்கு இப்போதைக்கு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் கிட்டே இருக்க. அதில் ஹீரோயினி இப்போதைக்கு ஹீரோவை விட்டு ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்தை ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறாரு. அப்படியே அங்கே சுற்றி இருந்த டேப் அவருடைய கழுத்தை இழுத்துச்சு. நெக்ஸ்ட் ஆகுது ஹீரோ அதில் 1வது பாயிண்ட் ஆகிடுச்சு. அவளை விட்டு 10 மீட்டருக்குள்ளே இருந்தால் நமக்கு ஆபத்துன்னு எழுதுறாரு. அதுக்கு அடுத்ததா இதோட இந்த எபிசோடு ஃபினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எபிசோடு கிக் ஆஃப் பண்ணுறாங்க. அடுத்ததா ஹீரோயினி அவங்க தோட்டத்தில் வேலை செஞ்சுருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயினியோடைய ஃப்ரெண்டு இயோனோடைய ஆன்ட்டி வராங்க. வரது மட்டும் இல்லாமல் நீ என்ன பண்ணுறன்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினி நான் இந்த இடத்துல தோட்டத்தை தோட்டம் செய்ய போகிறேன், நான் பொட்டிட்டோஸ் விதைக்க போகிறேன், அதை இப்படி பண்ணிருக்கேன்னு சொல்ல, இது கடையிலே நீ வாங்கலாமேன்னு சொல்லிட்டு அமைதியாக உட்கார வைக்க. அந்த இடத்துல ஹீரோயினி நீங்கள் வாடகை ஏற்ற போகிறீங்களா, அதை பற்றியா சொல்ல போகிறீங்கன்னு கேட்கும்போது அப்படியான்ற மாரி இவங்க ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா இவங்க வாடகை ஏற்றணும்னு நினச்சின்னு இருந்திருக்காங்க, ஆனால் கடைசி வரைக்கும் ஏற்றலையேனுமோ அதை பற்றி இந்த இடத்துல பேசிடு. நெக்ஸ்ட் அதை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹீரோயினி இந்தமாரி மேரேஜ் ஆகாமல் தனியாக இருக்கால, இவங்களுக்கு ஹீரோயினை பற்றி தெரியாது. அதில் ஹீரோயினி கிட்ட நீ மேரேஜ் பண்ணிக்கலாமே, நீ யாருனாச்சும் கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னும் போது ஹீரோயினி அதெல்லாம் செட் ஆகாதுன்னு இங்கே பேசின்னு இருக்கும்போது இயோன் வந்து அவங்க ஆன்ட்டி எழுப்புறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை கூட்டின்னு போயிட்டாங்க. எதுக்கு நீங்கள் அவங்க கிட்டே பேசின்னு இருந்தன்ற மாரி இந்த பக்கம் அவங்கள கூட்டின்னு போயிட்டு இப்போதைக்கு ரொம்ப குளிராக இருக்குது, நீ எதனாச்சும் எனக்கு செஞ்சு தர முடியுமான்னு சொல்ல, உன்னோடைய ஆன்ட்டி கூட பேசுறது எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாரி இவங்க ஸ்ட்ரெயிட்டாக நூடுல்ஸ் செய்ய போயிடுறாங்க. அந்த சமயத்தில் இவனுக்கு வேலை செய்கிறதே பிடிக்கல, அதால் ரெஸ்டாரண்ட்லாம் ஓப்பன் பண்ணுவோமான்ற மாரி ஃபன்னாக பேசின்னு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார. அப்படியே நமக்கு ஜுங்ஹியோக்கை காமிக்கிறாங்க. ஒரு சைக்கோ வந்து ஜுங்ஹியோக்கு பாதுகாக்க வேண்டிய ஒரு பொண்ணை அட்டாக் பண்ணியிருப்பான். ஏன்னு கூடிய ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு அடிபட்டிருக்கோம். அந்த பொண்ணை பற்றி இவர் கவலைப்பட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோடைய அம்மா வந்து உட்கார, நீங்கள் என்னாச்சும் என்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா என்னும்போது அந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அடிக்கடிக்கு உங்கள் கண்ணை பார்க்கும்போது நீங்கள் அந்த குற்றவாளியை பிடிச்சிட்டிங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்கன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன், ஆனால் நீங்கள் அதை கடைசி வரைக்கும் சொல்லலை. என்னுடைய பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்ட அந்த சைக்கோ வெளியே சுற்றுறான்னும் போது எனக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது, நீங்கள் எப்போ அந்த நல்ல செய்தி சொல்லுவீங்கன்ற மாரி ஒரு மாதிரி இவங்க அந்த ஒரு ஆர்வத்தில் இருக்குது. அதை புரிஞ்சுன ஜுங்கியோக்கும் என்னை மன்னிச்சிருங்க, என்னால் முடிஞ்ச விஷயங்கள நான் செய்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஜுங்கியோக்கும் போயிட்டாரு. போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு க்ளவுஸை அந்த அம்மாவுக்காக வச்சுட்டு தான் போயிருப்பார். அதே சமயத்தில் ஜுங்ஹியோக் அவருடைய ஆஃபீஸ்க்கு போகிறாரு. போகும்போது இந்த பக்கம் அந்த சைக்கோவை பற்றின அனலைசிங்கை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அவனுடைய நம்பர் பிளேட் கிடச்சிச்சான். அதே சமயத்தில் அவன் கால் பண்ணால் அந்த காலையுமே ட்ராக் பண்ணிடலான்ற மாரி இன்ஃபர்மேஷன் சொல்ல அப்படியே அவங்க ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆஃபீஸ்க்கு வரும்போது அந்த இடத்துல இவங்க ஹெட் வந்து எல்லாத்தையுமே இந்தமாரி அப்ரூவ் படுத்தின்னு இருக்காரு. அவங்க பொண்ணுக்கு இந்தமாரி யோன் படித்த அந்த காலேஜில் சீட்டு கிடச்சிச்சான். அதனால் அந்த இடத்துக்கு அவளை அனுப்ப போகிறாராம். அதே சமயத்தில் இவர் கிராமத்தில் போய் ஒரு அமைதியான லைஃப் வாழ போகிறாராம். அதை பற்றிலாம் சொல்ல, எனக்கு நீங்களாம் முன் உதாரணம், நீங்களே இப்படி பண்ண எப்படி, உங்கள் ஒய்ஃப்க்குலாம் எல்லாம் தெரியுமா அனுபோது, அதெல்லாம் நான் சமாளிச்சுப்பேன்ற மாரி இவர் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்ததா இவர் என்ன சொல்கிறான்னா, உனக்காக ஒருத்தவர் இங்கே வெயிட் பண்ணாருன்ற மாதிரி சொல்ல, யாருன்ற மாரி யோன் கேட்கும்போது அந்த இடத்துல பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப்பில் இருக்காருன்னு சொல்ல, சரின்ற மாரி இந்த பக்கம் யோனும் அந்த காஃபி ஷாப்புக்கு போய் நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறாங்க.
ஹீரோ பார்த்தோன்னே நம்ம ஆல்ரெடி எங்கேனாச்சும் பார்த்துருக்கோமான்னு ஹீரோமே இது வரைக்கும் எங்கேயும் பார்க்கல, மேபி பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா ஹீரோயினை பற்றி பேச தான். நான் அவளுக்கான ஒரு பேட்டர்னை உருவாக்கின்னு இருக்கேன். இது வரைக்கும் அவளை பற்றின ஏகப்பட்ட ரிப்போர்ட்டை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதே சமயத்தில் அவளுக்கு முன்னாடி இருந்தால் அந்த சில ரிப்போர்ட்டை கண்டுபிடிச்சிருக்கேன்ற மாரி ஆக்சுவலி லாஸ்ட்டில் நடந்ததுலேருந்து இது வரைக்கும் நடந்த மொத்த இன்சிடென்ட்டையும் இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அது மொத்தத்தையுமே ரிப்போர்ட் எடுத்தது எல்லாத்தையுமே யோன் கிட்ட காமிங்க. அதை கேட்டவொடனே யோனுக்கு தலையை சுற்றிடுது. உண்மையாலுமே நீங்கள் இதை பண்ணுறீங்களா? நான் ஆல்ரெடி அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சிருக்கேன். ஹீரோயினியை அந்த சாபத்தில் விட்டு வெளியே வரணுன்ற மாரி அதுக்கு இப்போ தான் வழி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இதை நம்மளால் உண்மையாலுமே பண்ண முடியுமா? இதெல்லாம் ஜஸ்ட் கெஸ்ஸஸ் தானே. இது உண்மையாலுமே நடக்க வாய்ப்புகள் இருக்கான்ற மாரி கேட்க அதான் எனக்கு ஒன்றும் தெரியல. அதை தான் நான் ஒன்றும் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு சொல்ல அப்படியே இந்த பக்கம் ஆக்சுவலி யோன் ஆல்ரெடி ஹீரோவை பார்த்துருக்காங்க. ஹீரோயினுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு இவங்க போகும்போது ஹீரோ அந்த வழியாக போயிருப்பார். இதை இவங்க பார்த்துருக்காங்க. ஹீரோயினையை பார்க்க வந்த மாரி அதை லைட்டாக இவங்க ரிமெம்பர் பண்ணுற மாரி இருக்குது. அந்த இடத்துல ஹீரோ உங்களுக்கு ஹீரோயினை பற்றி தெரிஞ்ச அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கன்ற மாரி சொல்ல அந்த இடத்துல சரின்ற மாரி லைட்டாக இந்த பக்கம் ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலி யோனுக்கு காலேஜில் இருந்து தான் ஹீரோயினை தெரியும். அது வரைக்குமே இவங்க மட்டும் தான் ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோயினுக்கு இருக்காங்க. ஹீரோயினை அது வரைக்குமே ஃபாலோ பண்ணுறவங்க இவங்க தான். அதில் ஃப்ளாஷ்பேக்குக்கு நம்ம போவோம். ஃப்ளாஷ்பேக்கில் யோன் ஒரு டீச்சர் ஆட்டம் இருக்காங்க. இப்போதைக்கு முதல் வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. அது விஷயமா அந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ண அந்த இடத்துல ஹீரோயினி உட்காந்துருக்காங்க. ஹீரோயினி கிட்ட ஒரு பையன் இந்தமாரி பெண் கேட்டுன்னு இருக்கான். இந்த பையனோட நேம் யோன்டாங்கன்றது. அந்த யோன்டாங்கன்றவன் ஹீரோயினி கிட்ட பெண்ணு கேட்க ஹீரோயினி பெண்ணை தந்துடுறான். அந்த பையனுக்கு ஹீரோயினியை பிடிச்சிருக்கு. அதில் ஹீரோயினியை பற்றி பக்கத்தில் இருக்கிற அந்த ஃப்ரெண்டு கிட்ட இப்படிலாம் அவங்க பேசின்னு இருக்கேன். அதை பார்த்தோன்னே யோன் அங்கே என்ன குசு குசுன்னு பேசின்னு இருக்கீங்க, நான் பேசுறது உங்கள் காதில் கேட்கலன்ற மாதிரி அவங்கள திட்டிட்டு கவுன்சிலிங் ரூமுக்கு கூப்பிடுறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது ஹீரோயினி வெளியே போகும்போது அந்த இடத்துல ஜாங்கை பார்க்குறாங்க. ஜாங்கமே அந்த இடத்துல ஒன்றுமே நடக்காத மாரி வர அந்த இடத்துல எதிரி ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயினே ஜாங் கிட்ட நீ சேர்ந்த அதே இடத்துல தான் நானும் சேர்ந்துருக்கேன்னு சொல்ல சரி நான் அவனும் பேசின்னு இருக்கான். அவன் கொஞ்சோண்டு பயப்படுறான். அந்த விஷயத்த லைட்டாக ஹீரோயினையும் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயினையும் அவனை பார்த்து சிரிச்சின்னு இருக்கேன். அவன் நீ நல்லா இருக்கியான்னு கேட்கும்போது ஹீரோயினி எதுக்குன்ற மாதிரி ஒரு மாதிரி பார்க்கும்போது அவன் உன்னுடைய ஊரில் நடந்த அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டன்ற மாரி அவன் சொல்ல அவனுக்கு ஹீரோயினை பார்த்தா இப்போதைக்கு பயமாக இருக்குது. அந்த வார்த்தை கேட்டவொன்னே ஹீரோயினி கொஞ்சம் ஷாக் ஆக பக்கத்துலேயே இவனுடைய ஜூனியர்னு நினைக்கிறேன் அவங்க இருந்திருப்பாங்க. அவங்க நீங்கள் பேசின்னு இருங்க நான் போகிறேன்ற மாரி அவங்க போக அவங்கள ஃபாலோ பண்ணி இவனுமே தெரிச்சின்னு ஓடிடுறான் ஹீரோயின்கிட்ட பேசாமல். ஹீரோயினே நடந்து போகும்போது அந்த இடத்துல பெண்ணு தரதுக்காக அந்த டாங்கன்ற பையன் வரான். டாங்கன்ற பையன் ஹீரோயினிக்கிட்ட பெண்ணு தரலான்னு பார்க்கும்போது ஹீரோயினி அதை கேட்காம அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அதை இவனுமே நோட்டீஸ் பண்ணுறாங்க. இவங்க சம்திங் கிளாஸில் என்னமோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ப்ராஜெக்ட் விஷயமா இந்த இடத்துல எல்லாருமே உட்காந்து பேசின்னு இருக்காங்க. அந்த இடத்துல எல்லா ப்ராஜெக்டையும் பற்றி இவங்க பேசிட்டு அப்படியே கிளம்பும்போது அந்த இடத்துல ஹீரோயினி டாங் தான் இருக்காங்க. அந்த இடத்துல டாங்மே உனக்கு படம் பிடிக்குமான்னு ஹீரோயினி கிட்டே கேட்க ஹீரோயினி பிடிக்குன்றாங்க. அப்போனா நம்ம படத்துக்கு போகலாமான்னு போது ஹீரோயினி அதுக்கு ஒத்துக்கலை. எனக்கு வேலை இருக்குது நான் பார்ட் டைம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட அவன் ஹீரோயினி பின்னாடி வேகமாக ஓடியாரும்போது அவனுடைய கால் ஸ்லிப் ஆகி இந்தமாரி வேகமாக கீழே வந்துடுறான் அந்த இடத்துலேருந்து. அது ஆல்ரெடி ஹீரோயினிக்கு தெரியும். ஹீரோயினி பெருசாக ஷாக் ஆகாமல் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்படியே யோன் எல்லாரையும் வச்சு இந்தமாரி மீட்டிங் நடத்தின்னு இருக்காங்க ப்ராஜெக்ட் விஷயமா. கீழே காலில் அடிபட்டுருக்கும்ல டாங்கு, எப்படி உன் காலில் அடிபட்டுச்சுன்னு போது பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட் ஹீரோயினியால் தான் ஆச்சுன்ற மாரி அவங்க கிட்ட சொல்லுன்ற மாரி குசு குசுன்னு பேசின்னு இருக்கேன். என்னன்ற மாரி கேட்கும்போது இது மொத்தமே ஹீரோயினியால் தான் ஆச்சு, இங்கே இருக்கக்கூடிய முக்கால்வாசி ஆக்சிடென்ட் ஹீரோயினியால் தான் ஆகுதுன்ற மாரி அங்கே இருக்கிற பொண்ணு சொல்கிறாங்க. சில பேர் இறக்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த செமஸ்டரில் மட்டுமே இவங்க ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்டை பார்த்துன்னு இருக்காங்களா, அதெல்லாம் பற்றி சொல்ல. அதே சமயத்தில் டீச்சருக்கு அவன் மேலே ஒரு கண்ணுன்ற மாரி அதெல்லாம் பற்றி சொல்லும்போது இதெல்லாம் ஜஸ்ட் யாரும் நம்பாதீங்கன்ற மாரி யோன்னு சொல்லின்னு இருக்காங்க. இப்படிலாம் இருக்கும்போது அப்படியே ஜாங்கோ அந்த ஜூனியர் பொண்ணு பேசின்னு வராங்க. அந்த ஜூனியர் பொண்ணு ஜாங்கோ லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அந்தமாரி ஒரு சண்டை ஏற்பட்டுன்னு இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஜாங் மேலே ஒரே சந்தேகமாக இருக்குது. அதை பற்றி பேசின்னு இருக்கேன். நெக்ஸ்ட் அந்த நடுவில் ஹீரோயினை பற்றின ஒரு டாபிக் வர அந்த இடத்துல அவன் என்ன சொல்கிறான்னா ஹீரோயினை பற்றி ஹீரோயினி கேட்குற மாரியே சொல்கிறான். அதாவது ஹீரோயினால் அவங்க ஊரில் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஒரு சாபக்கேடுன்ற மாரி அந்தமாரி சொல்லின்னு இருக்கேன். ஹீரோயினே அதை கேட்டாலும் பெருசாக கண்டுக்கல. ஏன்னா இந்தமாரி எவ்வளோ வார்த்தை வாங்கியிருப்பாங்க, இதெல்லாம் பெருசாகவே அவங்க கண்டுக்கல. அதே சமயத்துலேயே டெஸ்ட் நடக்க அந்த டெஸ்ட்டில் ஹீரோயினி நல்ல மார்க் தான் எடுத்திருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த சார் இருக்கார்ல ஹீரோயினி கிட்ட நீ இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதிருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஷீட்டை எடுத்து காமிக்கிறாரு. அந்த ஷீட்டில் இவர் ஐ லவ்னு போட யூ போடுறதுக்குள்ளார ஹீரோயினி ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் போகிறேன் நீங்கள் எதுவும் எழுத தேவையில்லைன்ற மாரி அவங்க போயிட அவர் அந்த வார்த்தை எழுத கிடையாது. ஹீரோயினி போகிறதுக்கு முன்னாடியே எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி இந்தமாரி இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது, டக்குன்னு வாங்க
இருக்கான்னு சொல்லும்போது இப்படி சொல்லும்போது யாரும் நம்ப மாட்டாங்க, ஃப்ராங்க் கால் தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் சொல்ல ஹீரோயினி சீரியஸாக தான் பேசின்னு இருக்காங்க. அதே சமயத்துலேயே இவங்க வேகமாக நடந்து போகும்போது யோன் குறுக்க வருது மட்டும் இல்லாமல், நான் எப்பயுமே உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுவேன், ஆனால் உன்னை என்னால் பார்க்க முடியல, ஆமாம் நீ எங்கே போகிறேன்ற மாரி ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயினுமே நான் இந்த இடத்த விட்டு போகணுன்ற மாதிரி சொல்லும்போது மேலே அந்த சார் இருந்திருப்பார்ல, இவங்க பேசுகிற விஷயத்த நோட்டீஸ் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து ஒரு செங்கல்ல இந்த மாதிரி ஊனிக்கிட்டு இருப்பாரு. அந்த விஷயத்த ஹீரோயினுமே நோட்டீஸ் பண்ணி அவரை பற்றி கேட்க, ஹீரோயினி அதை பற்றி பேச தேவையில்லைன்னு சொல்லும்போது அந்த ஆள் அப்படியே கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்ததில் ஹெவி டேமேஜ் அவனுக்கு ஏற்பட்டுச்சு. இதை பார்த்தவங்க ஹீரோயினி என்னாலேன்ற மாரி கேட்க, அவங்க எப்படியே திரும்பி பார்க்கலான்னு இருக்கும்போது யோன் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நீ எதுக்கும் பயப்படாத, இதெல்லாம் ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான், நீ எதை பற்றி கவலைப்படாதன்ற மாரி யோன் அவங்கள கட்டி பிடிக்க, அப்படியே யோன் ஹீரோ கிட்ட அவள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தா. அவளை பார்க்கும்போது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான உணர்ச்சி வந்துச்சு. அவள் கூட ஆல்ரெடி பழகிற மாரி, அவள் கூட எனக்கு இருக்கணும்னு தோணுச்சு. அவளை பார்த்த உடனே எனக்கு வேறு மாரி ஃபீல் ஆச்சுன்ற மாரி அதை பற்றி அவங்க சொல்லின்னு இருக்காங்க. அதாவது அவகிட்ட ஆல்ரெடி பேசுகிற மாரியும் அவகிட்ட ஆல்ரெடி பழகின மாரியும் அந்த மாரியான ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னு இவங்க சொல்ல, அதை ஹீரோமே நல்லா டைப் அடித்து வச்சுக்கிறாரு. அதே சமயத்தில் ஹீரோயினி இந்தமாரி ஆல்ரெடி அழிக்க போகிறதுக்கான சில இடங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த நாங்கள் உடைக்க போகிறோம், டிஸ்ட்ராய் பண்ண போகிறோன்னு அந்த மாரியான ஒரு இடத்துல தங்கியிருக்கேன். அந்த இடத்துக்கு வந்த யோனுமே, நீ எதுக்கு இங்கே தங்குற, நீ நல்ல வீட்டில் தங்கலாமேன்னு போது, இல்லை இந்த இடத்துல தான் யாரும் கிடையாது, இந்த இடம் தான் கொஞ்சம் பீஸாக இருக்குது, என்னால் யார் கூட பழகாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்க முடியும்னு சொல்ல, யோனுமே அதை கேட்டுட்டு, நீ இப்படிலாம் இருக்காத, உனக்கு எதனாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு, கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை உனக்கு பண்ணுறேன்ற மாதிரி இந்த இடத்துல சொல்ல. ஹீரோயினி இங்கே ராத்திரி ஆகிடுச்சுன்னா உங்களால் வெளியே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் நீங்கள் எப்போயே போகிறது தான் நல்லதுன்ற மாரி அவங்க எப்படிலாம் வெளியே அனுப்பணும்னு பார்க்க, அந்த இடத்துல யோனுமே வந்து நீ என்னை காண்டாக்ட் பண்ணுன்ற மாரி யோன் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஃபோன் நம்பரை ஹீரோயினியோடைய டேபிளில் வச்சுட்டு போயிடுறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது யோன் வேலை செஞ்சிருக்கும்போது யோனுக்கு திடீர்னு ஒரு கால் வருது. கால் பண்ணுறது வேறு யாரும் கிடையாது, ஹீரோயினி தான். ஹீரோயினி கால் பண்ணி அவங்கள கூப்பிட்றது மட்டும் இல்லாமல், உங்களை தவிர எனக்கு வேறு யாரும் கிடையாது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல, சரி என்ன ஆச்சுன்ற மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளார போனால் வீட்டில் எல்லாமே கலைஞ்சு போயிருக்கு, எதனாச்சும் திருடு போச்சா, நீ போலீஸ்க்கு கால் பண்ணலையான்னு கேட்கும்போது ஹீரோயினி யாருக்கும் கால் பண்ணல. இதை பார்த்தோன்னே இவங்க கொஞ்சம் ஷாக் ஆக, அந்த இடத்துல ஹீரோயினியும் கொஞ்சம் வருத்தமாக இருக்க. அந்த இடத்துல ஹீரோயினியால் யார்கிட்டையும் காலும் பண்ண முடியல, அவங்களுக்கு யாரும் கிடையாது. இந்த விஷயம் ஆல்ரெடி யோனுக்கு தெரியும். அதை நினச்சி யோன் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி கொஞ்சம் வருத்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும்போது அதில் கொஞ்சம் சோகமான யோன் ஹீரோயினியை கட்டி பிடிச்சின்னு அவங்களுடைய இடத்துக்கு கூட்டின்னு போயிடுறாங்க. நான் உன்னை பார்த்துக்கிறேன்ற மாரி அவங்களுடைய ஆன்ட்டியோடைய வீட்டுக்கு போய் அந்த இடத்துல வாடகை குறைக்கிறது இவங்க தான், எல்லா விஷயத்தையும் பண்ணுறது இவங்க தான் ஹீரோயினி அப்போலேருந்து பார்த்துக்கிறாங்க. அதே சமயத்தில் ஹீரோ இந்த மாதிரி ப்ரொஃபஸர் இருந்ததுக்கும் நம்ம ஹீரோயின் இருந்த அந்த இடத்துக்கும் ஏற்ற மாரி டிஸ்டன்ஸாக அளக்குறாரு. ஒரு 24 மீட்டர் கிட்ட வருது. எதுக்கு டிஸ்டன்ஸ் அளந்தீங்கன்னும் போது, அதாவது மற்ற கேஸோட இந்த கேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு நான் நினச்சேன்றமே சொல்ல, அந்த இடத்துல வந்து ஹீரோ ஆக்சுவலாக அந்த ப்ரொஃபஸரும் ஹீரோயினும் ஒரே ஏரியாவில் இருந்ததாகவும் அவங்க இந்தமாரி அடிக்கடிக்கு மீட் பண்ணியிருக்கதாகவும் பேசின்னு இருக்காங்க. ஆனால் அந்த 5 கேஸோட இந்த கேஸ் ஒழுங்காக மேட்ச் ஆகிற மாரி இவங்களுக்கு ஃபீல் ஆகலை. இப்படிலாம் ஒரு சம்பவம் இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான். இந்த பையன் பைக்கில் ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கும். இவன் ஹீரோயினியும் ஒரு நாள் பார்த்துருக்கான். ஹீரோயினி இந்த மாதிரி பைக்கில் கூப்பிடும்போது இவன் வேகமாக பைக்கு, ஆக்சுவலி ஹீரோயினி வரல, இவன் மட்டும் தனியாக பைக்கில் போயிருக்கான். ஹீரோயினி வரவே மாட்டான்னு சொல்லிட்டான். அதால் இந்த பக்கம் இவன் பைக்கில் போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கு. அதில் இவனுடைய நெஞ்சல் மேல் லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கதான் இவன் சொல்கிறான். அதெல்லாம் கேட்டவனே ஹீரோ வந்து இவன் வந்து ஹீரோயினி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சானும் போது அவள் ரொம்ப அமைதியாக இருப்பா. அதே சமயத்தில் அவளை பார்க்கும்போது ஒரு பனித்துளி ஆட்டம் இருக்கும். அதாலே எனக்கு அவளை பிடிச்சிச்சின்னு சொல்ல, அப்படியே அவங்க டாங்க பார்க்க போகிறாங்க. அதான் அந்த கால் உடஞ்ச கேஸு. அவங்ககிட்ட இந்த மாதிரி ஹீரோயினை பற்றி கேட்க, அதே சமயத்தில் இவரும் ஹீரோயினும் தனியாக இருந்தது அதெல்லாம் கேட்டு இவருக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சுன்ற மாரி அதெல்லாம் கேட்குறாங்க. கால் எப்படி உடஞ்சிச்சு, ஹீரோயினை விட்டு நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தீங்க, அதே சமயத்தில் ஹீரோயினிக்கிட்ட நீங்கள் தனியாக பேசுவீங்களா, ஹீரோயினிக்கிட்ட லவ்வை சொல்லியிருக்கீங்களான்ற மாரி அதெல்லாம் கேட்டு கண்டுபிடிக்க, நெக்ஸ்ட்டாக தான் அந்த கால் உடஞ்சவனுக்கும் பைக்கில் வந்ததுக்கும் எதனாச்சும் இன்சிடென்ட்டில் இருக்கான்னு போது அது எதுவும் எனக்கு தெரியல, இன்னுமே நான் இப்போ இதுக்கான கோடை கண்டுபிடிக்கல, அதில் இதை கண்டுபிடிக்கணும்னா நான் என் மேலே டெஸ்ட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்ல, அதை கேட்டவனே யோன் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஹீரோயினியை பிடிக்குமான்னு கேட்க, ஹீரோ வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்தமாரி எனக்கு ஹீரோயினியை பிடிக்குன்னு சொல்ல முடியாது, சில வாட்டி நான் அவளை யோசிக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன், ஆனால் இப்போலாம் அவளை பற்றி யோசிக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்னையே அறியாமல் நான் சோகமாயிடுறேன், அதெல்லாம் அவளை எப்படின்னாச்சும் இந்த விஷயத்தை விட்டு நான் வெளியே கொண்டாடணும்னு நான் ஆசைப்பட்றேன்ற மாரி இவர் சொல்ல, அப்படியே இவர் வந்து ஹீரோயினி வீட்டுக்கு அடிக்கடிக்கு டெலிவரி போகிற விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறாரு. அதில் இவர் ஹீரோயினி வீட்டுக்கு நம்ம ஒரு டெலிவரி பாயாக சேரணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய கடைக்கு போகிறாரு. அந்த கடையில் டெலிவரி பாயாக வேலை செய்கிறதுக்கு எதனா சாப்பிட்றோம் இருக்கான்னு பார்க்கும்போது
அந்த இடத்துல பக்கத்துலேயே போர்டு மாட்டியிருக்கேன். அதான் இந்த இடத்துல நான் டெலிவரி பாயாக வேலை செய்ய முடியுமான்னு இவருடைய ரெஸ்யூம்லாம் தரும்போது அங்கே இருக்கிறவங்க இவரோட ரெஸ்யூம் ரொம்பவே பக்காவாக இருக்கிறதுனால முடியாதுன்னு சொல்ல டியூஸ்டே மட்டும் சொல்லும்போது அவங்க அதுக்கு ஒத்துக்க சரின்னு ஹீரோவும் டியூஸ்டே ஹீரோயினியை பார்க்க அப்படியே போகிறாரு. போகும்போது அந்த இடத்துல ஹீரோயினி வீட்டுக்கிட்ட டெலிவரி வைக்கும்போது ஹீரோயினி அப்படியே வச்சுட்டு போயிடுங்க தான் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வெளியே வாங்க, இதில் சிக்னேச்சர் போடணுன்ற மாரி இந்த இடத்துல சொல்ல சரின்ற மாரி அந்த பக்கம் ஹீரோயினி ஸ்டெப்பில் நடந்து வராங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் ஹீரோவுக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோயினி சரின்னு பக்கத்தில் வர ஹீரோவுமே மனசுக்குள்ளார நான் இப்போ தான் அவளை முதல் முறையாக பக்கத்தில் பார்க்குறேன்ற மாரி யோசிக்கிறாரு. எப்பயுமே தூரத்துலேருந்து ரசித்தவர் திடீர்னு பக்கத்தில் பார்க்கும்போது அவருக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. கதையுடைய ஆரம்பத்தில் ஹீரோ ஹீரோயினி டெய்லி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறாரு. ஹீரோயினி எத்தனை மணிக்கு வெளியே வராங்க, ஹீரோயினி எப்போ எங்கே போகிறாங்கன்ற விஷயத்த அவர் பார்க்குறாரு. எப்பயுமே ஹீரோயினி இந்தமாரி வீட்டுக்குள்ளார தான் அடைஞ்சிருக்காங்க, அந்த விஷயத்த ஹீரோ பார்க்க. அதே சமயத்தில் ஹீரோயினி ராத்திரி ஆனால் தான் வெளியே போகிறாங்க, அந்த விஷயமே ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறாரு. ஹீரோயினி டெய்லி என்ன பண்ணுறாங்க, என்னென்ன கிழமைக்கு என்ன நடக்குன்னு இவர் பார்க்குறாரு. ஹீரோயினி எப்போ சாப்பிட்றாங்கிறதை பார்க்குறாரு. எப்போ ஹீரோயினி நைட்டு வெளியே போகிறாங்க. அதே சமயத்தில் ஒரு நாள் மட்டும் ஹீரோயினி பஸ்ஸில் ரொம்ப தூரம் போவாங்க, அதை ஹீரோ பார்க்குறாரு. அது ஹீரோயினிக்கு ஒரு சின்ன ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் தருன்னு அவர் யோசிக்கிறாரு. அதே சமயத்தில் இவர் அந்த டெலிவரி மேனாக வேலையில் ஜாயின் பண்ணி ஹீரோயினிக்கு டெலிவரி கொடுக்க போனார்ல, அந்த சீனை காமிக்கிறாங்க. அந்த சீனில் ஹீரோயினி வரதுக்கு முன்னாடி ஹீரோ டைமர் ஆன் பண்ணி வச்சுருக்காரு. அதாவது 10 நிமிஷத்தை விட்டு இந்த பில்டிங்கை விட்டு வெளியே வரணுன்றது தான் ஹீரோடைய டார்கெட். அதுக்குள்ளார எதனாச்சும் ஒன்று நடக்கலான்னு ஹீரோ யோசிக்கிறாரு. ஹீரோயினி அந்த பக்கம் வர ஹீரோவுமே இந்தமாரி இந்த திங்ஸ்லாம் வெயிட்டாக இருக்கும்னு சொல்ல ஹீரோயினுமே என்னமோத்தில் சைன் போடணும்னு சொன்னீங்களே, சைன் போடலாமான்னு கேட்க ஹீரோவுமே நான் இதை மேலே தந்து வைக்கிறேன், இது வெயிட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஹீரோயினியோட அனுமதியே இல்லாமல் மேலே எடுத்துகிட்டு போய்க்க ஹீரோயினி வேணான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோ அதெல்லாம் வச்சுட்டு அதை இருக்கிற பொருளை செக் பண்ணலான்னு இருக்கும்போது ஹீரோயினி பொருள் கரெக்டாக தான் இருக்கும், அதை செக் பண்ண வேணான்னு சொல்ல. ஆனால் ஹீரோ நான் செக் பண்ணல, என்னை திட்டுவாங்க, ப்ளீஸ் செக் பண்ண விடுங்கன்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணுறாரு. அதே சமயத்தில் இவர் அந்த டைம் வேறு ஓடுறதையும் நோட்டீஸ் பண்ணியிருந்தா இருக்காரு. சரின்னு அந்த இடத்துல இவர் ஹீரோயினிக்கிட்ட இப்படி பேச, அதே சமயத்தில் இந்த பக்கம் சைன் வாங்கணும்னு சொன்னார்ல, அதுலேயுமே சைன் வாங்கிட்டு ஹீரோ இந்த இடத்துல கொஞ்ச நேரம் கூட நிற்கக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வராரு. ஏன்னா என்னாச்சும் அசம்பாவிதம் ஏற்படலாம். அதில் ஹீரோ வேகமாக போக அவங்க ஹீரோவை கூப்பிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்ல ஹீரோவுமே கீழே டைமரை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. வெறும் 8 மினிட்ஸ் ஆகிருக்கிற விஷயம் தெரிய வருது. அந்த இடத்துல இவர் ஹீரோயினி வீட்டுக்கு டெய்லி நைட்டு போகிறாரு. போகிறது மட்டும் இல்லாமல் ஓடி ஓடி விளையாடுறாருன்னு சொல்லலாம் சிம்பிளாக. அது ஒவ்வொரு டைமர் வச்சு எவ்வளோ மினிட்குள்ளார கீழே வரோன்ற மாரி அதை செக் பண்ணிங்கன்னு இவரை ஆக்சுவலி டைமர் ஆன் பண்ணிட்டு கீழே ஓடுறது மேலே வர்றது எத்தனை மினிட்ஸில் ஆக்சிடென்ட் ஆகுன்ற மாரி அதை இவர் ஆக்சுவலி கால்குலேட் பண்ணின்னு இருக்காரு. இவர் இப்படியே ஓடி ஓடி விளையாட கடைசியாக 10 நிமிஷம் இவர் இந்த இடத்துல இருந்துட்டு அப்படியே ஒரு கீழே போகலான்னு சொல்லிட்டு வேகமாக ஓடும்போது 10 மினிட்ஸ் கிட்ட ஹீரோயினி கிட்ட இருந்தால் ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏற்படும்னு ஹீரோவுக்கு தெரியும். அந்த இடத்துல ஹீரோ நடந்து போகும்போது மேலே இருக்கிற லைட் பிளிங்காக ஹீரோ தடுக்கி கீழே விட ஆரம்பிக்கிறாரு. அதால் இவருக்கு அடிபட்டுருச்சு. இவருமே ஹாஸ்பிட்டலில் போய் இந்தமாரி ஸ்கேன்லாம் எடுத்துக்கின்னு கடைசியாக இவருடைய வீட்டுக்கு வரது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி கிட்ட 10 மீட்டர் அதுக்கு தான் 10 மினிட்ஸ் கிட்ட இருந்தால் மிகப்பெரிய ஆபத்துன்னு சொல்லிட்டு அவர் அதையுமே சேர்க்குறாரு அவருடைய பாயிண்டில். அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ இந்தமாரி ஹீரோயினிக்கு பேச்சு துணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொருளை வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினிக்கிட்ட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் கொஞ்சோண்டு ஹீரோயினிக்கிட்ட அதிக நேரம் பேசின்னு இருக்காரு. 10 மினிட்ஸ்குள்ளார வெளியே போகணும்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் ஹீரோ பொருட்களை பார்த்துன்னு இருக்கேன், அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினி இப்படி இருக்கேன். ஹீரோ ஹீரோயினிக்கிட்ட அதிக நேரம் பேசுகிறாரு. இவ்வளோ நேரம் எந்த பையனுமே என் கூட பேசுறது கிடையாதுன்ற மாரி ஹீரோயினி பார்த்துன்னு இருக்கேன். அவங்களுக்கும் ஹீரோ கூட பேசுறது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் இவங்க இந்த பக்கம் இவங்களுடைய கார்டை எடுத்து ஹீரோ கிட்ட தரும்போது ஹீரோ இந்த மாதிரி நான் கீழே போகணுன்னு சொல்கிறாரு. 10 மினிட்ஸ் ஆகிடும்னு பயப்படுறாரு. நான் கார்டு ஸ்கேர் பண்ணுறேன், அந்த மிஷினை எத்தாரில் நீ ஒரு சொல்ல, சரி இருங்க நான் இதை வரேன்ற மாரி பணத்தை தரேன் உள்ளார போக ஹீரோவுக்கு வர ஹார்ட் பீட் அதிகமாக துடிக்குது. 10 மீட்டர்ஸ் கிட்ட தான் ஹீரோயின் இருக்காங்க. அதெல்லாம் அசம்பாவிதம் ஏற்பட்டுருமோன்னு இவர் பயப்படுறாரு. ஹெல்மெட்டை உஷாராக போட்டுக்கிறாரு. கரெக்டாக டைமும் ஓட அந்த இடத்துல எப்படா வெளியே போகிறதுன்னு ஹீரோ முழிக்க அதுக்குள்ளார ஹீரோயினி காசு கொடுக்க ஆளை விட்டால் போதும் சாமின்ற மாதிரி ஹீரோ தெரிச்சின்னு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. எப்படி ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஆகிறதுக்குள்ளார கீழே சேர்ந்துடுறாரு. சேர்ந்ததுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு மூச்சே வருது. அந்த இடத்துல ஒரு ஆள் ஹீரோவை இடிக்கிற மாரி வர ஹீரோ ஜஸ்ட் மிஸ்டில் தப்பிச்சிடுறாரு. அப்படிலாம் இவர் இருக்கும்போது மேலே இருந்து ஒரு சைன் போர்டு இருக்கும். அந்த சைன் போர்டு கரெக்டாக ஹீரோ மேலே வந்தது. ஹெல்மெட் போட்டதால் உஷாராக தப்பிச்சிட்டாரு ஹீரோ. இந்தமாரி ஹாஸ்பிட்டலில்
ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் ஹீரோவுமே யோசிக்கிறாரு. அவருடைய பாயிண்ட்டை அகெயின் எவ்வளோ பரட்டி பார்க்குறாரு. பருத்தி பார்த்தாலும் எதனால் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சுன்னு தெரியல. எல்லாத்தையும் உஷாராக தான் பண்ணியிருக்காரு. அதில் இந்த பக்கம் ஹீரோ யோசிக்கிறது என்னென்னா, அவகிட்ட பேசுறதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குன்னு நினைக்கிறேன்ற மாரி அவர் சொல்கிறாரு. அப்படியே அடுத்த நாள் டியூஸ்டேவும் ஆகுது. டியூஸ்டே யாருனாச்சு டெலிவரி பண்ண வருவாங்களான்னு ஹீரோயினி காத்துன்னு இருக்காங்க ஹீரோக்காக தான். ஆனால் ஹீரோ தான் ஹீரோயினி கூட அடிக்கடிக்கு பேசுறது யோனை தாண்டி. அதில் இவங்க போய் இந்தமாரி யார் வந்திருக்கான்னு பார்க்கும்போது அது அந்த கடையோடைய ஓனர் தான். அவர் வெளியே வச்சுட்டு போக அதை பார்த்தோன்னே ஹீரோயினிக்கு சின்ன வருத்தமாக இருக்குது. ஹீரோவுக்கு எதனாச்சு நடந்திருக்குமோன்னு யோசிக்கிறாங்க. ஹீரோவும் இந்தமாரி ஒரு புது ஹெல்மெட் ரொம்ப பத்திரமான பொருட்கள்லாம் போட்டுக்கின்னு இந்த வாட்டி எது நடந்தாலும் விடுறா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. எல்லாருக்குமே சேஃப்டியாக போக அங்கே இருக்கிற பொருட்களை இவர் பார்க்குறாரு. எதுவுமே ஒழுங்கான முறையில் இல்லை. ஹீரோ அந்த கடையுமே அனலைஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஒரு மிகப்பெரிய அனலைசிஸ்ட் ஆச்சு. அதெல்லாம் அந்த பக்கம் அந்த கடையில் இருக்கிறவங்க கிட்ட சில ஐடியாஸ் கொடுக்குறாரு. அதெல்லாம் அந்த லேடிக்கு ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹீரோ இந்த கடையை க்ரோ பண்ண சில ஐடியாஸும் கொடுக்க அதை அந்த லேடியுமே புரிஞ்சுக்க. அதே சமயத்திலே ஆர்டர் வருது ஹீரோயினிக்கிட்டேருந்து. ஹீரோ நான் தான் போவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்கு போய் அதை மேலே வரைக்கும் எத்தாந்து தரேன். அந்த இடத்துல இவர் ஹீரோயினிக்கிட்ட எவ்வளோ பேசுகிறாரு, எப்படிலாம் பேசுகிறாருன்ற மாரி அதெல்லாம் நோட்டீஸ் பண்ண. அந்த இடத்துல இவர் சைன்னு கேட்கும்போது ஹீரோயினி ஓனர்கிட்ட பேசிட்டாங்களா, சைன்லாம் தேவையில்லன்னு சொல்ல சரி இந்த பக்கம் அமௌண்ட்டு தர. அதே சமயத்தில் அவர் கையில் அடிபட்டிருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோயினி என்னால் அந்த அடி ஏற்பட்டுச்சான்னு கேட்க அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இது உங்களால் ஏற்பட முடியல, நான் ஜிம்மில் வேலை செய்யும்போது தான் ஏற்பட்டுச்சுன்னு சொல்ல. அதை கேட்டவொடனே ஹீரோயினி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்க ஒரு மாதிரி சிரிக்க அந்த சிரிப்பில் ஹீரோ ஒரு நிமிஷம் மயங்கி போயிடுறாரு. அதால் டைமுமே அதிகமாக அந்த சிரிப்பின் சந்தோஷம் மூலியமாக அவர் வராரு. லைட்டாக பேசின அந்த கவுண்டனை இவர் மறந்துடுறாரு. இருந்தாலுமே ஹீரோயினி சிரிச்சது தான் அவருடைய மைண்டில் இருக்கு. அப்படியே ஒரு வண்டியில் போகும்போது திடீர்னு ஸ்லிப் ஆகி கீழே விட அப்படியே ஹீரோ அவருடைய 2வது பாயிண்ட் அடித்து அந்த இடத்துல ஹீரோயினிக்கிட்ட 10க்கு மேலே பேசினா ஆபத்துன்ற மாரி எழுதுறாரு. ஹீரோவுக்கு இந்த வாட்டி நெக்கு அடிபட்டிருக்கு. அதே சமயத்தில் கால்லையும் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. பெரிய இன்ஜுரி கிடையாது. அந்த இடத்துக்கு யோன் எதுக்கு இந்த மாரி பண்ணுறீங்க, இந்த எக்ஸ்பிரிமெண்ட்லாம் முக்கியமானு கேட்க அந்த இடத்துல ஹீரோவுமே எனக்கு இதெல்லாம் முக்கியம்தான், எனக்கு பெருசாக அடி கிடையாதுன்ற மாரி இந்த பக்கம் அவர் சில ஜோக்லாம் பண்ணியிருக்கேன். அதே சமயத்தில் எனக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்னு ஹீரோ பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது ஹீரோயினி இந்த வாட்டி பஸ்ஸில் ஏறி போகிறாங்க. ஏன்னா இவங்க வாரத்தில் ஒரு வாட்டியாச்சு பஸ்ஸில் ரொம்ப தூரம் போவாங்க. அதில் ஹீரோ பஸ்ஸில் லாஸ்ட் சீட்லேயும் ஹீரோயினி முன்னாடி சீட்லேயும் உட்காராங்க. கரெக்டாக 10க்கு 1 மீட்டர் அதிகமாக இருக்குது. அதாவது ஹீரோ சம்திங் ஒரு 12 மீட்டர் கிட்ட தான் இருக்காரு ஹீரோயினி விட்டு. அதில் ஒரு ஹீரோயினி பார்த்துக்கின்னு வராரு. ஹீரோயினி என்னத்தெல்லாம் பார்க்குறாங்களோ அதை ஹீரோவும் பார்த்துக்கின்னு அப்படியே ஒரு வந்துன்னு இருக்கேன். அப்படியே இவங்க சுற்றி பார்த்துட்டு இந்தமாரி பஸ்லாம் வரும்போது நெக்ஸ்ட்டாக தான் இந்தமாரி ஹீரோயினி ஒரு பாட்டிக்கு அவங்க எடுத்து தந்துட்டு அவங்க போய் இந்தமாரி கதவாண்ட நிற்க கரெக்டாக 10 மீட்டர் குறைஞ்சிச்சு. அதே சமயத்தில் ஹீரோ இப்போ டைமரை ஆன் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் நிற்கலான்னு நினைக்க தலைவிதி மாறாது ராசான்ற மாரி கரெக்டாக எவன் தூக்கி வச்சு ஆப்பு வேணுமோ அந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் நடக்க ஹீரோவுமே கடவுளே இது டக்குன்னு நிற்கணுன்ற மாரி மொத்த இடத்தையுமே சுற்றி பார்க்குறாரு. எதனாச்சு ஆக்சிடென்ட் ஏற்படுமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. ஆனால் இவருடைய கெட்ட நேரம் பக்கத்தில் ஒரு ட்ரக் இருக்குது. அது முழுக்க கம்பிகள் அப்படி இப்படின்னு இருக்க இந்தமாரி கொடூரமான சாவு மட்டும் எனக்கு ஏற்படவே கூடாதுன்னு ஹீரோ பக்கத்தில் பார்க்க ஹீரோவுக்கு அல்லு கிடையாது. அதர் ஹீரோ இந்த கம்பி மட்டும் கொடுத்துச்சுன்னா அவ்வளோதான், ஸ்ட்ரெயிட்டாக இறந்துருவோம். அதில் ஹீரோவுமே பக்கத்தில் பார்க்குறாரு. ஜன்னல் இருக்க எகிரி குதிக்கலான்னு பார்த்தா எவனும் விடுறதில்ல. ஹீரோவுமே என் கஷ்டம் எனக்கு தாண்டா தெரியும், என்னை விடுங்கடான்ற மாரி சொல்ல எவனும் விடுற மாரியே தெரியல. அதை ஹீரோயினையும் பார்க்க அப்படியே ஹீரோ எகிரி வெளியே குதிக்க கால் ஸ்லிப் ஆகி அதே நிலைமையை கீழே விட ஹீரோயினி ஹீரோவை பார்க்க ஹீரோடைய கேப் பறக்க ஹீரோயினி டாங்குன்னு கூப்பிட ஹீரோடைய பேர் ஹீரோயினிக்கு தெரிஞ்சிருக்கு. ஹீரோ மனசுக்குள்ளாரு நான் சில ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டேன், அவளுக்கு என்னுடைய நேம் தெரிஞ்சிருக்கு, அவளை விட்டு 10 மீட்டர் கிட்ட நான் இருக்கேன், 10 நிமிஷம் இருக்கேன் அப்படின்னு ஒரு 3 ரூல்ஸையும் யோசிக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் மேலே தண்டரை பார்க்க கண்டிப்பாக இவர் மேலே தண்டரை அடிக்க போகுதுன்னு ஹீரோவுக்கு தெரியுது. அதில் ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னா, இது வரைக்குமே கடலில் தண்டர் விழுந்ததா சரித்திரமே கிடையாது, அப்படி எந்தவித ஆக்சிடென்ட்டையும் நான் பார்க்கல, அதில் கண்டிப்பாக தண்டர் என் மேலே படாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்ல. அதே சமயத்தில் ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்கேன். ஹீரோவுக்கு இருக்கிற சந்தேகம் ஹீரோயினிக்கு எப்படி நம்ம பேர் தெரியும் தான். இருந்தாலும் ஹீரோ வேகமாக அந்த பிரிட்ஜில் ஏற ஹீரோயினிமே நீ தயவு செஞ்சு குதிச்சிடாதுன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்க அப்படியே அவங்க மேலே தண்டரை பார்க்குறாங்க. தண்டர் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க ஹீரோவுமே கடலுக்குள்ளார குதிக்கிறாரு. அதை நினச்சி ஹீரோயினி கொஞ்சம் வருத்தப்பட அப்படியே இந்த ஸ்டோரி ஸ்கூல் டேஸ்க்கு போகுது. ஸ்கூல் டேஸில் ஹீரோயினியுமே ஹீரோவை பார்த்துருக்காங்க. ஹீரோ மட்டும் தான் ஹீரோயினியை பார்த்து ரசிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் ஹீரோயினியுமே ஹீரோவை அடிக்கடிக்கு பார்த்துக்கிறாங்க. இந்தமாரி ஹீரோ
ஆனால் நான் ஃபுட்பால் விளையாடும்போது அப்பயுமே பார்த்துருப்பாங்க அந்த ஸ்கார்ஃபை கட்டியிருப்பார்ல மேலே, அதையுமே இவங்க பார்த்துட்டு அது ஹீரோடைய கடையை சேர்ந்ததுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹீரோ இவங்க மேலே எவ்வளோ அக்கறை காட்டுறாங்கன்ற விஷயம் இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதே சமயத்தில் ஒரு நாள் கிராஜுவேட் நோட்டை ஒருத்தவங்க வைக்கும் போது அந்த இடத்துல ஹீரோயினிக்காக பொக்கே தந்து வைக்கலான்னு வந்திருப்பாரு. அந்த சமயத்தில் ஹீரோ அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடி இருப்பாரு. அந்த சமயத்தில் இவங்க ஹீரோடைய முகத்தை ஓரளவுக்கு பார்த்துருப்பாங்க. இவங்களுக்கு இது வரைக்குமே ஹீரோடைய முகம் ஒழுங்காக தெரியாது. கிராஜுவேஷன் புக்கில் பார்க்கும்போது தான் இவங்களுக்கு ஹீரோடைய முகம் தெரியும். இவங்க கடைசியாக ஸ்கூலை விட்டு போகும்போது கூட ஹீரோ இவங்கள பார்த்ததை இவர் பார்த்துருப்பாரு. இவங்க என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, நான் ஒரு தடவையாச்சு அவனை கிட்ட பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், அவன் கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாரி இவங்களுடைய மைண்டில் ஒரு தாட் போக அப்படியே நமக்கு இந்த இடத்துல நடந்த சீனை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோவை ஸ்ட்ரெச்சரில் எடுத்துன்னு போகிறாங்க. அதை ஹீரோ இனிமேல் வேடிக்கை தான் பார்க்குறாங்க. இந்த கேஸ் ஆன்லைனில் தேடி பார்த்தா இதை சூசைட் கேஸ்ன்னு மாற்றி வச்சுருக்காங்க. ஹீரோ இந்தமாரி பிரிட்ஜில் இருந்து குதித்து சூசைட் பண்ண வந்திருக்காருன்ற மாரி ஒரே ஒரு ஆர்டிக்கலில் மட்டும் போட்டிருக்காங்க. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆக, அதே சமயத்தில் யோனுக்கு ஃபோன் வருது ஹீரோவுக்கு அடிபட்டிருக்குன்னு. அதே சமயத்தில் ஹீரோவை பார்க்க ஜுங்ஹியோக்கு வந்திருக்காரு. எவ்வளோ வேலை இருந்தாலும் ஜுங்ஹியோக்கு வந்து எதுக்குடா இப்படி பண்ணுற, ஒழுங்காடுறான்னு அட்வைஸ் பண்ணிட்டு போக, அதெல்லாம் பரவாயில்ல, என்னுடைய டேட்டா அனலைஸ்க்காக தான் இப்படி பண்ணேன், நீ எதையும் தப்பாக எடுத்துக்காத, உனக்கு வேலை இருக்கும், நீ போன அனுப்ப. அந்த இடத்துக்கு யோனுமே வராங்க. வரது மட்டும் இல்லாமல் ஹீரோ பயங்கரமாக திட்டுறாங்க. நீ எதுக்கு இப்படி பண்ணுற, உனக்கு சாகணும்னு அவ்வளோ ஆசையான்ற மாரி இந்த பக்கம் ஹீரோவை திட்ட. ஹீரோ வந்து அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் ஜஸ்ட்டு என்னோட அனலைஸுக்காக தான் பண்ணன்ற மாரி இந்த பக்கம் யோன் கிட்ட ஒரு ஃபேவர் கேட்குறாரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோயினி யாருனாச்சும் காதலிச்சிருக்காங்களான்ற மாரி ஹீரோ ஒரு சந்தேகத்தில் கேட்க, அதை மட்டும் நீ ஹீரோயினி கிட்ட கேளுன்னு சொல்ல, யோனுமே நைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினி இந்தமாரி ஒரு சின்ன ட்ரிப் விஷயமா வெளியே கூட்டின்னு போகிறாங்க. ஹீரோயினுமே நீ எதுக்கு என்னை கூட்டின்னு வந்தன்ற மாரி கேட்க, அவங்க வந்து ஃபோன் அட்டன் பண்ணி அப்படியே அதை மூடி வச்சிடுறாங்க. ஹீரோவுக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க. இவங்க பேசுகிறத ஹீரோவும் கேட்க, அந்த இடத்துல உனக்கு யாருனாச்சும் பிடிச்சிருக்கான்ற மாரி யோன் கேட்க, அந்த இடத்துல ஹீரோயினி எனக்கு ஒருத்தவனை பிடிச்சிச்சு, அவன் என் சர்ச்சுக்கு வருவான், அவன் சிரிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும், அவனை பார்க்கறதுக்குன்னே நான் அடிக்கடிக்கு சர்ச்சுக்கு வருவேன்ற மாரி ஜாங்கை பற்றி சொல்லின்னு இருக்காங்க. ஜாங்குமே மெடிக்கல் ஷாப்பில் மெடிசன் வாங்கும்போது அதே இடத்துலையுமே ஹீரோயினி எடுத்திருப்பாங்க. ஜாங்க்கு வாழ்த்துக்கள் பண்ண கடைசியாக அந்த சர்ச்சில் கடைசியாக ஜாங் கூட பேசுனதை யோசிக்கிறாங்க. கடைசியாக இவங்க ஜாங் கூட எப்போ பேசியிருப்பாங்கன்னா, ஜாங் வந்து நான் யூனிவர்சிட்டியில் சேரப்போ சியோவில் நீயும் வந்து சரி நோட்ஸ்லாம் தர, அந்த இடத்துல தான் ஒரு தேனி கொட்டி அதே இடத்துலயே மயக்கம் போட்டு வந்திருப்பாரு. இதெல்லாம் பற்றி இவங்க அப்படியே யோசிச்சுன்னு இருக்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவங்க திரும்பியுமே ஜாங் அவங்க வீட்டில் போய் பார்க்கலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு போகிற மனசு ஹீரோயினிக்கு வரல. அதாவது ஹீரோயினி திரும்ப போயிருக்காங்க. அதே சமயத்துலேயே ஜாங்கே வந்து ஒரு நாள் ஹீரோயினி பார்த்து பேசியிருக்கான். பேசி ஹீரோயினிக்கிட்ட நல்ல விதமாக தான் பேசியிருக்கான். அதை தொடர்ந்து ஜாங்கி இவங்ககிட்ட பேசுறதை நிறுத்திட்டான்ற மாரி இந்த பக்கம் சொல்ல, அந்த ஜாங் யாருன்ற விஷயம் நல்லாவே இந்த பக்கம் யோனுக்கு புரிஞ்சிச்சு. உனக்கு மட்டமான டேஸ்ட்டு, அந்த ஜாங்கியா போயும் லவ் பண்ண, அவனும் நீ விச்சுன்ற வதந்தியை பரப்பி விட்டதுன்ற மாரி இந்த பக்கம் சொல்ல, பரவாயில்ல அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, இப்போ எதுவுமே கிடையாதுன்ற மாரி ஹீரோயினி சொல்ல, அப்படியே இதெல்லாம் ஹீரோ தான் நோட்டீஸ் பண்ணியிருப்பாரு. நோட்டீஸ் பண்ணுற ஹீரோவுக்கு ஒரு விஷயம் தெரியாது, ஹீரோயினியை காதலிச்சா தான் பிரச்சனை, ஆனால் ஹீரோயினி மற்றவங்களை காதலிச்சா பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த பக்கம் ஜாங் எல்லா ரூல்ஸுமே ஹீரோயினி கிட்ட மீறி இருக்கான். அந்த இடத்துல யோனுமே இந்தமாரி ஜாங்க்கு ஒன்று பிடிக்குமா, ஜாங் உங்ககிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணா, அதே சமயத்தில் உங்களை சுற்றி எவ்வளோ மீட்டர் இருந்துச்சு அப்படி இப்படின்னு கொஸ்டின் கேட்க, அது மொத்தமே ஹீரோ போட்ட அந்த 5 கொஸ்டின்ஸில் மேட்ச் ஆகுது. ஆனாலும் அந்த பக்கம் அந்த ஜாங் சாகிறதுக்கு கிடையாது. இந்த விஷயம்லாம் ஹீரோவுக்கு தெரியுது. மொத்தம் அனலைசிங்குமே ஹீரோ பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த பக்கம் ஜாங்கை பார்க்க போகிறாரு. அந்த இடத்துல தான் நமக்கு ஒரு உண்மை தெரிய வருது. ஆக்சுவலி ஒரிஜினலி ஜாங்கை கொலைவி கொட்டவே கிடையாது. அது மூலியமாக தான் இவன் மயங்கன் தான் ரூமர் பரவச்சில், அதெல்லாம் கிடையாது. இவனுக்கு அந்த இடத்துல வலிப்பு வந்திருக்கு. அந்த வலிப்புனால தான் அந்த இடத்துல துடிச்சு இருந்திருக்கான். அதுதான் காரணம். ஆனால் இந்த பக்கம் ஹீரோயின் தான் எல்லாருக்கிட்டையும் அவனை கொலைவி கொட்டிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க இவனை காப்பாற்றுறதுக்காக. அதே சமயத்தில் ஹீரோயினுக்குமே இவனுக்கு இந்தமாரி ஃபிக்ஸ் இருக்கிற விஷயம் தெரியும். ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாள் போயிருப்பாங்களே இந்தமாரி மெடிசன் வாங்கணும்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல உங்களுக்கு அந்த விஷயம் லைட்டாக தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் கேட்டோன்னே ஹீரோ செம்ம கடுப்பாயிட்டாரு. அதே சமயத்தில் இந்த இடத்துல ஜாங் வந்து ஹீரோயினையை ப்ளேம் பண்ணிருக்க. ஹீரோ வந்து உனக்கு அவளை காதலிக்க எந்த வித தகுதியும் கிடையாது, நீ அவகிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்க, நீ எல்லாத்தையும் பண்ணிட்ட, எல்லா ரூல்ஸையும் மீறிட்ட, ஆனாலும் நீ உயிரோடு இருக்கன்னு சொல்ல, அந்த பக்கம் அவன் என்ன கேட்குறானா, நான் கன்ஃபர்ஸ் பண்ணேன்னு உனக்கு எப்படா தெரியும்னு கேட்க, அந்த இடத்துல ஹீரோ அந்த நோட் புக்கை வைக்கிறாரு. இது எப்படி கிடச்சிச்சுன்னு நமக்கு காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினி எல்லா குப்பையும் போடும்போது அதில் ஜாங் வச்ச அந்த நோட் புக்கையுமே அவங்க போட்டிருப்பாங்க. அந்த நோட் புக்கை ஹீரோ எடுத்து பார்த்துருப்பாரு. அந்த நோட் புக்கோடைய லாஸ்ட் பேஜில் உன்னுடைய ஸ்மைல் எனக்கு பிடிக்கும், நீ ரொம்ப அழகாக இருக்கன்ற மாரி அவர் வர்ணிச்சு எழுதி வச்சிருக்கேன். அதை ஹீரோ காமிச்சிட்டு, மௌன நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, நீ எதுக்குமே தகுதிப்பட்டவனே கிடையாது, நீ எதுக்கு அந்த ரூமரை பாருவன,
மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹீரோ போக உனக்கு அவளை காதலிக்க தகுதி இருக்கான்னு ஜாங் கேட்க பதில் சொல்லாமல் ஹீரோ போயிடுறாரு. அப்படியே ஹீரோயினை காதலிச்சு ஆக்சிடென்ட் ஆன எல்லாருடைய ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவில் ஹீரோ வந்து இவருடைய பேர், இவருடைய அட்ரஸ், இவருக்கு ஏற்பட்ட அந்த சம்பவங்களை வச்சு ஒரு நோட்ஸ் எழுதி வைக்கிறாரு. இதான் ஹீரோடைய கடைசி நாளாக இருக்க போகுதுன்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஹீரோயினையை ஃபாலோ பண்ணுறாரு. உன்னை பார்க்கக்கூடிய கடைசி நோடி இதான் யோசிக்க அங்கே இருக்கக்கூடிய மொத்த விஷயங்களையுமே ஒரு இடத்துல பேக் பண்ணி வைக்கிறாரு. ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஹெல்ப் ஆகும்னு சொல்லிட்டு இவர் எல்லாத்தையுமே இப்படி பண்ணிட்டு அப்படியே ஜுங்ஹியோக்கு மெசேஜ் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்ததான் இவர் யோனுக்கு மெசேஜ் பண்ணுறாரு. யோனுக்கு என்ன மெசேஜ் பண்ணுறாருன்னா, நான் இல்லைனா கூட நீங்கள் ஹீரோயினை பார்த்துக்கோங்க, திரும்பி என்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்கன்ற மாரி ஒரு மாதிரி வருத்தத்தில் மெசேஜ் பண்ணேன். அப்படியே ஹீரோ அந்த பக்கம் கரெக்டாக எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே ஹீரோயினியை பார்க்க போக ஹீரோயினிக்கிட்ட இவர் போய் அப்படியே அந்த டோர் பெல் அடிக்கிறாரு. ஹீரோயினி ஃபோன் எடுத்து யாருன்னு கேட்க அதான் உன்னுடைய அந்த டெலிவரி மேன் வந்திருக்கான்னு சொல்ல ஹீரோயினி வெளியே போக முன்னாடி நம்ம டாங் நிற்கிறாரு. டாங் ஒரு மாதிரி வருத்தத்தில் நிற்கிறாரு. என்னால் இது வரைக்கும் அக்செப்ட் பண்ண முடியலன்னு ஹீரோயினிக்கிட்ட 10 வார்த்தைகள் பேசணும், 10க்கும் மேலே பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்கிட்ட இவர் கொஞ்சம் எமோஷனலாக சொல்லிட்டு அப்படியே லவ்வை சொல்ல வர அப்படியே கீழே ஒரு கிஃப்ட் வச்சுறாரு. இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தது, இதை உனக்காக தந்தாங்க, இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு 10 வார்த்தைகள் பேசுகிறாரு. அப்படியே ஹீரோயினி நீ அந்த வார்த்தையை சொல்லாதன்னு சொல்ல அண்ட் சாரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ அப்படியே வெளியே போக அப்படியே அந்த இடத்துல 10 மீட்டர் கிட்டே இருக்காரு. அதே சமயத்தில் 10 மினிட்ஸ் ஆகுது. இவர் ஆல்மோஸ்ட் கிட்ட கன்ஃபஸ் பண்ணிட்டாரு. அப்படியே போகும்போது ஒரு கார் இடிக்க வர அதுலேருந்து தப்பிக்க அதுக்கு அடுத்ததான் ஒரு ட்ரக் இவரை இடிக்க வருது. அந்த ட்ரக்கை பார்த்த ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில் இந்த பக்கம் ஹீரோ அப்படியே ஸ்டன்னிங்காக நின்றுன்னு இருக்காரு. மொத்தத்தில் ஹீரோயினி கொஞ்சம் வருத்தமாக இருக்காங்க ஹீரோவை நினச்சி. அதே சமயத்தில் ஹீரோ போன எபிசோடில் ஹீரோயினி கிட்ட ஒரு பாக்ஸை கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லியிருப்பாரு. அதான் அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு ஹீரோயினிக்கு தயக்கமாக இருக்குது. அதான் அந்த பாக்ஸை எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு பென்ட்ரைவ் இருக்குது. இது என்னடா பென்ட்ரைவ்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியும் அந்த பென்ட்ரைவை அவங்க லேப்டாப்பில் போட்டு பார்க்க அப்போ தான் தெரிய வருது ஹீரோ வந்து ஹீரோயினோட வீடை அவ்வளோ அழகாக பராமரிச்சிருக்காரு. இது பார்க்க பழைய வீடாட்டமே தெரியாது, கைவிட்ட வீடாட்டம் இல்லாமல் புது வீடாக மாற்றி வச்சிருக்காரு. எல்லா விஷயத்தையும் இப்படி பண்ணும்போது அதில் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் மாற்றுது. அதில் ஹீரோயினி தி விட்ச்னு ஒரு ரூமர் பார்வை இருக்குல்ல, அதை பரப்பப்பட்ட அந்த பொண்ணு தான் பேசுகிறாங்க. அந்த ரூமர் பார்வை வந்ததுக்கு நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிடு, நான் இதை உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், நான் உண்மையாலுமே மனசளவில் வருத்தப்படுறேன், நீ எழுதுன புக்கை படித்தேன், அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, என்னை நீ மன்னிப்புன்னு நான் நம்புகிறேன். அதே சமயத்தில் இவங்க சின்ன வயசில் இவங்க கூட தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோயினி ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க, அந்த நினைவெல்லாம் சொல்ல அதை கேட்டு ஹீரோயினியும் கொஞ்சம் அழுக. அப்படியே நமக்கு ஜுங்ஹியோக்கை காமிக்கிறாங்க. நம்ம ஜுங்ஹியோக்கை காமிக்கிறாங்க. ஜுங்ஹியோக்கு வந்து அவருடைய ஜூனியர் கூட இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா யோன்யேன்னு ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கரை அட்டாக் பண்ணியிருப்பான். அந்த ஸ்டாக்கரை தேடி தான் வந்திருக்காங்க. அவன் என்னமோ அந்த பொண்ணை வெறித்தனமாக லவ் பண்ணி ஏகப்பட்ட சம்பவங்கள் பண்ணியிருக்கான். ஒரு சைக்கோன்னு தெரியுது. அதை அவனை எப்படியோ கண்டுபிடிச்சி ஜூனியர் தான் சேஸ் பண்ண பின்னாடி ஜுங்ஹியோக் விடுவனா நானுன்ற மாரி தெருத்தின்னு வர 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்க ரூட்டு மேலே ரூட்டாக போய் எப்படியோ அந்த ஆளை கைவசமாக பிடிச்சிடுறாங்க. பிடிக்கும்போது அந்த ஆள் ஜுங்ஹியோக் கிட்ட நிக்கலா பேச ஜுங்ஹியோக் போடுறாரு பாருங்க ஒரு ஸ்மாக்கு, நல்லி எலும்புலாம் நசுங்க. அதால் அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனில் ஜுங்ஹியோக்கு போட்டு செமையை திட்டுறாங்க. ஏன்னா அந்த ஆளுக்கு எலும்புலாம் உடஞ்சிருக்கான், பல்லும் வேற உடஞ்சி போயிருக்கான். அதால் ஜுங்ஹியோக்கை வேலையை விட்டு தூக்காமல் வேற என்னாச்சும் பண்ணுறேன்ற மாரி அவருடைய ஹையர் அஃபிஷியல் சொல்ல அதே சமயத்தில் யோன்யாவை நம்ம ஜுங்ஹியோக் பார்க்க போகிறாரு. அவங்க அம்மா கிட்ட அவனை பிடிச்சிட்டோன்ற மாரி கண்ணாடியை செய்கை காமிக்க அவங்க அம்மாவுக்கே இப்போ தான் அவங்க மூச்சு வருது. அதே சமயத்தில் ஜுங்ஹியோக் வந்து புதுசாக வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போக அங்கே ஒரு லேடி வந்து ஜுங்ஹியோக் கிட்ட கங்க்ராச்சுலேஷன் ஜூஸ்லாம் கொடுத்துட்டு வாழ்த்திட்டு போகிறாங்க. லைட்டாக ஜுங்ஹியோக் மேலே இவங்களுக்கு ரூட்டுன்னு நினைக்கிறேன், அதால் தான் இந்தமாரி சிம்பாலிக்காக ஜூஸை கொடுத்துட்டு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க போன அடுத்த செகண்டே யோன் அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். அவங்க வரது மட்டும் இல்லாமல் இந்தமாரி ஜுங்ஹியோக் கிட்ட பேச ஆரம்பிக்க ஜுங்ஹியோக்கு இவங்க யாருன்னே தெரியல. ஆனால் ஜுங்ஹியோக்கு இவங்க ஹாஸ்பிட்டலில் ஹீரோ இருக்கும்போது பார்த்துருக்காங்க. இவங்க வந்து ஹீரோ அவங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் கால் பண்ணான்னும்போது அதை ஏன் நீங்கள் எடுக்கல, அவருக்கு திரும்ப கால் பண்ணலையான்னு கேட்கும்போது நான் திரும்ப பண்ணேன்னு சொல்ல ஆக்சுவலி இந்தமாரி இவர் வந்து ஏன்யாவை தாக்குறேன் அந்த ஸ்டாக்கர் கிட்ட திருத்தின்னு ஓடி இருப்பார்ல, அந்த சமயம் தான் ஹீரோ மெசேஜ் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி ஹீரோயினிக்கிட்டே போகிறேன்ற மாரி அந்த மெசேஜை பார்த்துட்டு இவர் ஹீரோவுக்கு கால் பண்ணியிருக்காரு. ஹீரோ தான் எடுக்கல. அப்போனா நீங்கள் திரும்ப கால் பண்ணலையா, அவரை தேடுறதுல எந்த முயற்சியிலையும் நீங்கள் இறங்கலையானும் போது இவர் என்ன சொல்கிறேன்னா ஹீரோ வேலையில் இருப்பான், அதால் தான் அதை நான் கண்டுக்கல. ஏன்னா ஹீரோ இந்தமாரி ஏகப்பட்ட வேலை விஷயமா பார்ப்பான். அதால் இவர் திரும்ப ஹீரோவுக்கு கால் பண்ண ஹீரோடைய ஃபோன் ரிங் ஆகுது. அதை பார்த்தோன்னே ஹீரோடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆனாதான் எங்கள் பிரச்சனை, ஆனால் அவனுடைய ஃபோன் தான் ரிங் ஆகுதுன்னு இவர் சொல்ல
உங்களுக்கு பொறுப்பே இல்லை, உங்களுக்கு ஹீரோவை பற்றி எதுவுமே தெரியலன்னு அவங்க கத்தி விட்டு போக இது ஒரு மாதிரி ஜுங்ஹியோக்குடைய மண்டியில் ஓடுது. அதில் அவரோட ஜூனியர் கிட்ட கேட்கும்போது அவரு என்ன சொல்கிறேன்னா, இது ரொம்ப முக்கியமான கேஸ் ஆச்சு, அதெல்லாம் ஒரு மிஸ்ஸிங் ஆயிருப்பாரு, அதெல்லாம் நீங்கள் கேஸ் தாங்க அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லிடும் போது அவருக்கு ஃபேமிலி இல்லைன்னு ஜுங்ஹியோக்கு சொல்ல அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு போது நான் என்ன விசாரிக்கிறேன். ஜுங்ஹியோக்கு வந்து ஹீரோ வேலை செஞ்ச அந்த கம்பெனியில் போய் கேட்க, அந்த கம்பெனியில் இருக்கிறோம் ஹீரோ இந்த மாதிரி வேலையை விட்டு போயிட்டாரு, அவர் வேலையை விட்டு போகும்போது எதனாச்சும் சொன்னாரான்னு ஹீரோ ஆக்சுவலி அந்த கம்பெனி மேனேஜர் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறான்னா, இந்தமாரி அவர் என்னமோ ஒரு விஷயத்த முடிக்க போகிறதா சொன்னார், ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொன்னாருன்ற மாதிரி சொல்ல அவருக்கு பெரிய இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அந்த மேனேஜரும் லைட்டாக ஹீரோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காருன்னு சொல்லியிருப்பாரு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற லேடி கிட்ட ஹீரோ பற்றி கேட்கும்போது இந்த இடத்துல ஆல்ரெடி ஒருத்தவன் தான் இருந்தான், அவனுக்கு பணத்தை கொடுத்துட்டு மேலே இருக்கிற ஃப்ளோருக்கு ஹீரோ அனுப்பிச்சிட்டு இந்த ஃப்ளோருக்கு வந்தான்னு போது ஆல்ரெடி இந்த ஃப்ளோரில் இருந்தால் அந்த ஆள் கிட்ட போய் விசாரிக்கிறாரு. சம்திங் இவன் பேரை மின்னுன்னு சொன்னான்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட போய் கேட்கும்போது அவங்ககிட்ட கேட்கறது மூலியமா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியுது. ஹீரோவை பற்றி அவனுக்கு பெருசாக தெரியல, ஆனால் ஒரே ஒரு ஷாப்பில் மட்டும் ஒரே ஒரு நாள் மட்டும் ஹீரோ வேலை செய்வாருன்ற விஷயம் தெரிய வர அந்த ஷாப் ஓனர் கிட்ட போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோ ஒரே ஒரு நாள் தான் வேலை செய்வான், அதே சமயத்தில் அவன் உடம்புல அதிக அடிபட்டிருக்கும், எப்படி பட்டுச்சுன்னு தான் தெரியாது, ஆனால் அவன் வேலையை விட்டு போயிட்டானு அது மூலயமா எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல. அதே ஒரு ஹீரோ ஒரு சேர்மேனை பார்ப்பார்ல, அதான் அந்த கேம்பிளிங் பிளேஸு, அந்த இடத்துல போய் இவர் கேட்குறாரு. அந்த இடத்துல சேர்மேனும் ஹீரோ வந்து ஒரு ஆள் தாக்க வந்திருப்பாரு ஹீரோனால அவருடைய ஃபேமிலி அழிஞ்சதாகவும் ஒரு எபிசோட்ல சொல்லியிருப்பாரு. அந்த ஆள் தான் இப்போதைக்கு சேர்மேன் கூட வேலை செய்யறாரு. அவரை பத்திலாம் சொல்ல அவர்கிட்டயும் கேட்கும்போது பெரிய இன்ஃபர்மேஷன் ஜுங்ஹியோக்கு அகெயின் கிடைக்கல. அதே சமயத்தில் ஜுங்ஹியோக் ஹீரோ கரண்டாக இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு போய் அவருடைய லேப்டாப் எடுத்து எதனாச்சும் கிடைக்குதான்னு பார்க்குறாரு. அந்த ரூம் ரொம்ப நீட்டாக இருக்க அந்த புக் ஷெல்ஃபை பார்க்கும்போது அந்த புக்கில் ஹீரோவுக்கு சம்மந்தமே இல்லாமல் சில புக்ஸ் இருக்குது. அந்த புக்ஸில் பெரிய பேட்டர்ன் எதுவும் கிடையாது, அதில் நார்மலைஸ்டாக தான் அந்த புக்ஸ் மொத்தமே இருக்குது. இதை இந்த பக்கம் ஜுங்ஹியோக் நோட்டீஸ் பண்ணுறாரு. அதே சமயத்தில் ஹீரோ வந்து அவருடைய ஃபோனை அவருடைய ரூம்லேயே விட்டு போயிருப்பாரு. அந்த சமயத்தில் யோன் கால் பண்ண அதை இவர் எடுக்க அந்த இடத்துல யோன் வந்து இந்தமாரி நம்ம ஜுங்ஹியோக்கு தான் திட்டின்னு இருக்காங்க, நீ என்னடா ஃப்ரெண்டை வச்சிருக்க, உன் ஃப்ரெண்டு கிட்ட கூட உன்னை பற்றி கேட்டேன், அவனை பற்றி நல்ல விதமாகவே சொல்லலைன்ற மாரி அவரை பற்றி கழுவி ஊற்ற அதை அவரும் கேட்டு ஹீரோ அவனுடைய ஃபோனை வீட்டில் விட்டுட்டான்னு சொல்ல அவங்களும் அதை ரியலைஸ் பண்ண நெக்ஸ்ட் அதை ஜுங்ஹியோக் யோனை பார்க்க போகிறாரு. யோனை பார்க்க போகிறது மட்டும் இல்லாமல் உனக்கு ஹீரோவை பற்றி தெரிஞ்ச மொத்தம் உண்மையுமே சொல்லுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல யோன் வந்து லைட்டாக அதெல்லாம் மறைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஜுங்ஹியோக் கட்டாயப்படுத்த அதில் அவங்க வந்து உனக்கு விச் மேலே நம்பிக்கை இருக்கான்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இதே கேள்வியை தான் ஹீரோ கேட்டிருப்பாரு. அதை கேட்டவொடனே இவர் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிக்கிறேன்னு அப்படி போகும்போது யோன் நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய கரண்ட் ரூமுக்கு வராங்க. அந்த ரூமுக்கு வந்து அவருடைய லேப்டாப்பை பார்க்குறாங்க. அதே சமயத்தில் ஹீரோடைய ரூமை பற்றி பேசும்போது ஹீரோ வந்து இந்த ரூமில் என்னாச்சும் ஒரு க்ளூ கொடுத்துருக்கணும்னு இவங்க யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் யோன் ஹீரோயினோட வீடு அங்கே இருக்குன்னு காமிக்க அந்த இடத்துல ஜுங்ஹியோக் அந்த மிரரை பார்க்குறாரு. அது ஒன் வே மிரரா, லைட் ஆஃப் பண்ணோடனே அதில் ஒரு சில எழுத்துக்கள் தெரிய அதை பார்த்தோன்னே இவர் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு ஹீரோடைய லேப்டாப் பண்ணோண்ட அதில் ஒரு பிளாக் இருக்கிற விஷயம் தெரிய வருது. அதில் ஹீரோயினை பற்றி இருக்க அதில் இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் லாக் பண்ணலான்னு இருக்கும்போது இவருக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அப்படியே ஜுங்ஹியோக் வந்து இந்த இடத்துல யோன் கிட்ட ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. பாஸ்டில் வந்து ஹீரோ வந்து ஒரு கொஸ்டினுக்கு ரொம்ப நேரமாக ஆன்சர் தேடி இருந்திருப்பாரு. கடைசியாக கொஸ்டின்குள்ளாரே ஆன்சர் இருந்திருக்கு, மற்ற ஸ்டூடெண்ட்ஸால் கண்டுபிடிக்க முடியாத இவர் கொஸ்டின்குள்ளார இருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதை வச்சோடனே கொஸ்டின்குள்ளார தானே ஆன்சர் இருக்குன்ற மாரி அந்த பிளாகோடைய பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ண அந்த இடத்துல ஹீரோயினால இவருக்கு ஏற்பட்ட மொத்த ஆக்சிடென்ட்டையுமே போட்டு வச்சிருக்காரு. அதே சமயத்தில் ஹீரோவுடைய அலமாரியை காமிச்சா அதில் இவருடைய ஹெல்மெட்டு அதில் பேண்டேஜஸ் போடுது. இது மொத்தத்தை பார்க்க ஆனால் இதை பார்த்து கடைசி வரைக்குமே ஜுங்ஹியோக் வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிற மாதிரியே தெரியல. அவர் வந்து தைரியமாக நான் ஹீரோயினியை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இவர் போக அந்த இடத்துல யோன் வந்து தடுக்கிறாங்க. எதுக்கு நீங்கள் அவங்கள பார்க்க போகணும், உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களான்ற மாரி இவரை தடுத்துன்னு இருக்க ஹீரோயின் எதுக்கு மாடியில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்ற மாரி இந்த இடத்துல கேட்க அந்த இடத்துல வந்து ஜுங்ஹியோக் அவருடைய ஜூனியர் ஆஃபீஸர் இருந்தார்ல அவருக்கு கால் பண்ணி ஒரு மிஸ்ஸிங் கேஸ் எடு, அதே சமயத்தில் 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்க டெட் பாடிஸை பற்றி எதனாச்சும் டீட்டெயில் கிடைச்சா சொல்லுன்னும் போது அப்படியே அந்த இடத்துல யோன் தூங்குறாங்க. யோனுக்கு பெட்ஷீட்டை சாத்த அந்த சமயத்தில் அலாரம் அடிக்குது 2 மணிக்கு. அந்த அலாரம் ஏன் அடிக்குதுன்னு பார்த்தா 2 மணிக்கு ஹீரோயினி நடுராத்திரி யாருமே இல்லாமல் தனியாக வெளியே போவாங்க அது தெரிய வருது. அதில் ஹீரோயினியை ஃபாலோ பண்ணிட்டு இவர் போகிறாரு. ஹீரோயினி அந்த இடத்துல ஒரு பூனை கிட்ட பேசுகிறாங்க. எப்பயுமே 2 பூனை வரும், ஏன் ஒரு பூனை வந்திருக்குன்னு யோசிக்கும் போது அந்த இடத்துல ஜுங்ஹியோக் வராரு.
ஜுங் ஹியோக் ஹீரோயினை விட்டு 10 மீட்டருக்குள்ளார இருக்காரு. அதே சமயத்தில் இவர் ஹீரோயினி கிட்ட 10 வார்த்தை கிட்ட பேசுறாரு. அது பூனையை பத்தி 10 வார்த்தை கிட்ட பேசுறாரு. லிட்டரலி ஹீரோ எழுதி வச்ச அந்த 5 ரூல்ஸுமே இந்த பக்கம் ஜுங் ஹியோக் மீறிடுறாரு. அவர் டிடெக்டிவ்னு இந்த பக்கம் ஹீரோயினி கிட்ட சொல்றாரு. அதே சமயத்தில் ஹீரோயினி பத்தி நீங்க விச்சுன்ற விஷயம் எனக்கு தெரியும், இது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுன்ற விஷயம் எனக்கு தெரியும்னு இவர் சொல்ல அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷமா ஹீரோயினிக்கிட்டையும் பேசின்னு இருக்காரு. நான் சொன்னமே அந்த இடத்துல ஜுங்ஷோக் 10 ரூல்ஸுமே மீறிட்டாரு. ஹீரோ போட்ட அந்த 10 ரூல்ஸுமே இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு ட்விஸ்ட் ரிவல் ஆகுது. இந்த ட்விஸ்ட் யாரும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் நான் எப்போவோ ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி ஜுங்ஷோக்கை ஃபர்ஸ்ட் டைம் காமிக்கும் போது நான் இந்த ட்விஸ்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். மரண ட்விஸ்ட்டுன்னு சொல்வேன். அந்த இடத்துல யோன் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஹீரோடைய பிளாக்ல இந்த மாதிரி ஜுங்ஷோக்கை பற்றி இருக்கு. ஜுங்ஷோக்குமே லிட்ரலி தி விச் அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர் தான். ஜுங்ஷோக்குமே இந்த மாதிரி சம்பவம் ஏற்பட்டிருக்கு. அந்த இடத்துல ஜுங்ஷோக் கிட்ட பேசுற மொத்த பேருக்குமே ஆக்சிடென்ட் ஆன அந்த மொத்த லிஸ்ட்டுமே ஹீரோ எடுத்திருக்காரு. யோன்யேவுக்கு அடிபட்டுச்சு பார்த்தீங்கன்னா அதை நினச்சி ஜுங்ஷோக் வருத்தப்பட்டதுக்கு காரணமும் இதான். ஏன்னா யூரால ஏற்பட்டிருக்குமோன்னு லிட்ரலி ஜுங்ஷோக்குமே ஒரு விச்சு, ஹீரோயினுமே ஒரு விச்சு. இந்த விச்சுன்ற நோய் ஒரு சர்க்குலர் ரோல் ஆகுதுன்ற விஷயம் நமக்கு தெரியும். மரண ட்விஸ்டா இது உங்களுக்கு இருந்தாலும் நான் எப்போ ப்ரெடிக்ட் பண்ண ட்விஸ்ட் தான். அதை இப்போதைக்கு ரிவல் பண்ணுறேங்க. எனக்கு பெரிய அதிர்ச்சி கிடையாது, கண்டிப்பாக உங்களுக்கு மரண ட்விஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்விஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஜுங்ஷியோக்கை காமிச்சா ஜுங்ஷியோக் அந்த 5 ரூல்ஸையும் பிரேக் பண்ணிட்டாருல. அதான் இந்த பக்கம் ஜுங்ஷியோக் அவருக்கு ஆக்சிடென்ட் நடக்குமான்னு எதிர்பார்க்குறேன். முதல் ஆள் இவராக தான் இருப்பார். ஆனால் இவருக்கு ஆக்சிடென்ட் நடக்கல. ஏன்னா விச்சும் சேரும்போது அது சமமாயிடும். அதாவது சிம்பிளாக முள்ளால் தான் எடுக்கணுன்ற கான்செப்ட். இது தெரிஞ்சுன்னு யோன் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஜுங்ஹியோக்கை பார்க்க வராங்க. ஜுங்ஹியோக் ரோட்டில் நிற்க இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த 10 மீட்டர் டிஸ்டன்ஸை நமக்கு ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறாங்க. அப்படியே ஜுங்ஹியோக் யோன்யேவை பார்க்க போறாரு. யோன்யேவை பார்க்கும்போது அவர் கையாலே எண்ணின்னு இருக்காரு எவ்வளோ வேர்ட்ஸ் என்றாருன்ற விஷயம். அதை யோன்யேவும் நோட்டீஸ் பண்றாங்க. அதே சமயத்தில் யோன்யே நீங்க கில்ட் ஆகாதீங்க, உங்களை பத்தி உங்க ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு நம்ம ஹீரோவை பத்தி சொல்ல அப்படியே நீ இவரும் கேட்க அதுக்கடுத்துதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது மொத்தமே இன்சிடென்ட்ஸ்னு அவர் சொன்னார். நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேணான்னு அவர் சொன்னார். அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான் அவர் மென்ஷன் பண்ணாருன்னு சொல்ல சரி இந்த பக்கம் ஜுங்ஹியோக்கும் போயிடுறாரு. அப்படியே இந்த சீனை ஃபினிஷ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு நம்ம ஜுங்ஹியோக் கிட்ட பேசின்னு இருந்திருப்பா. ஜுங்ஹியோக் மேலே லைட்டாக ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். அந்த பொண்ணுடைய காலில் அடிபட்டிருக்கு. ஜுங்ஹியோக் மேலே லவ் பண்ணதால் தான் அவங்க இந்தமாரி கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்ததா இந்தமாரி நம்ம ஜுங்ஹியோக்குடைய ஜூனியர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அப்படியே நெக்ஸ்டாக தான் நமக்கு ஹீரோயினியை காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க ஒரு இடத்துக்கு தனியாக போகணும்னு நினச்சாங்க, மக்களே இல்லாத ஒரு இடத்துக்கு. அதை பற்றி இவங்க யோசிக்க அதே சமயத்தில் காலிங் பெல்ல ஜுங்ஹியோக் அழுத்துறாரு. ஹீரோ வந்திருப்பாங்கன்னா ஒரு ஆசையில் போகும்போது அந்த இடத்துக்கு ஜுங்ஹியோக் வந்திருக்காரு. அவர் வரது மட்டும் இல்லாமல் இந்தமாரி ஒரு ஃபைலை ஹீரோயின் கிட்ட தர, இதை உங்ககிட்ட ஹீரோ தர சொன்னார், ஏன்னு எனக்கு தெரியாது, இதை நீங்கள் பாருங்கன்னு சொல்ல அந்த இடத்துல பார்த்தா ஹீரோடைய எக்ஸாம் பேப்பர்ஸ் தான் இருக்குது. அவர் எடுத்த மார்க்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் 3rd எபிசோடில் ஹீரோ ஹீரோயினி கிட்ட இந்த விஷயத்தை தரணும்னு சொல்லிட்டு வேகமாக அவளுடைய வீட்டுக்கு வந்திருப்பாரு. வரும்போது அந்த வீட்டில் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இவருடைய எக்ஸாம் பேப்பர்ஸ் ஹீரோயினி இந்த மாரி படிக்க வைக்கலாம், அவள் தான் ஸ்கூலை விட்டு நின்றுட்டாளேன்னு சொல்லிட்டு அதை காமிக்கலான்னு சொல்லிட்டு இவர் வந்திருப்பாரு. ஆனால் அந்த சமயத்தில் ஹீரோயினியில் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஏற்றா இருந்திருப்பாரு. அதை நினச்சி இவர் வருத்தப்பட்டிருப்பாரு. அந்த இடத்துல இவங்க 2 பேரும் உக்காந்து பேசும்போது அந்த இடத்துல தான் ஹீரோயினிக்கு ஜுங்ஹியோக்கு ஒரு விச்சுன்ற விஷயம் தெரிய வருது. இந்த இடத்துல ஜுங்ஹியோக் என்ன சொல்கிறேன்னா ஹீரோ உங்களை காதலிக்க ஒரு வழியை தேடி இருந்தார். உண்மையாலுமே ஹீரோ உங்களை ரொம்பவே காதலிச்சார். அதே சமயத்தில் உங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட் இன்சிடென்ட்ஸ்னு அவர் காமிக்க ட்ரை பண்ணாருன்னு சொல்ல அந்த இடத்துல ஜுங்ஹியோக் உன்னை கடைசி ஹீரோ பார்த்தானே அவன் என்ன உங்ககிட்ட சொன்னான்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஹீரோயினி அதை யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஹீரோ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன், ஆனால் இப்போ இதை என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. வேற எதுவும் கிடையாது, அவருக்கு ஹீரோயினியை பிடிக்குன்ற விஷயந்தான். அதை சொல்ல வேணான்னு ஹீரோயினி தான் மறுத்திருப்பாங்க. ஹீரோவும் நான் அதை கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிருப்பாரு. இதை ஜுங்ஹியோக் கிட்ட சொல்ல ஜுங்ஹியோக் அப்படியே ஹீரோடைய ரூமுக்கு போகும்போது ஹீரோயினுடைய வீடு அங்கேருந்து தெரியுது. ஆனால் இதை அவங்களால அந்த சைடு இருந்து பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு 1 வே மிரர்ன்றதுனால அது தெரியாத அந்த சைடு இருந்து பார்த்தா வெரி பிளாங்காக தான் தெரியும்.
அந்த இடத்துல ஜுங்கியோக்கும் உங்களை பற்றி ஹீரோ நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவருடைய லேப்டாப் ஓப்பன் பண்ணி அந்த பிளாக்ஸையும் ஓப்பன் பண்ணி இது மொத்தத்தையும் நீங்கள் படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு என்னாச்சு கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. இதை தான் உங்களுக்காக ஹீரோ விட்டுட்டு போன ஒரு க்ளூன்னு வச்சுக்கோங்கன்னு அவர் சொல்ல அது மொத்தத்தையும் ஹீரோயினி படிக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்ற மாரி இவர் சொல்லிட்டு போக அந்த இடத்துல ஜுங்ஷோக் போனதுலேருந்து மொத்த ரிப்போர்ட்டையுமே ஹீரோயினி படிச்சிருக்காங்க. கடைசியாக ஹீரோ வந்து செக் பண்ணது, அதுக்கடுத்து ஹீரோயினி கிட்ட இவர் பேசி இவர் மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது, அந்த 5 எக்ஸாமினேஷன் அதாவது அந்த 5 ரூல்ஸ் இருக்குல்ல அந்த விஷயங்களையும் இவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அவர் எழுதுகிற அந்த விளாக்ஸையும் பார்த்து தெரிஞ்சுக்க ஒவ்வொன்றுத்துலேயும் அவங்களுக்கு தான் கண்ணீர் வருதுன்னு சொல்லலாம். ஹீரோ பட்ட அந்த அடிகளுமே இவங்களுக்கு தெரிய வருது. அதை நினச்சி கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. அதே சமயத்துலேயே அடுத்ததான் யோன் வந்து ஜுங்கியோக்கை பார்க்க வர ஜுங்கியோக்கும் பெருசாக யோன் கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை. பேசும்போது அந்த மாதிரி என்னைக்குனே பேச அந்த இடத்துல யோனுமே அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஹீரோயினியும் காணாமல் போயிட்டாங்க, உங்களுக்கு அதை பற்றி தெரியுமான்ற மாரி அவங்க சொல்லின்னு இருக்க. அந்த இடத்துல ஜுங்ஷோக்கோ உங்களுக்கு என்ன பிடிக்குமான்ற மாரி திடீர்னு கேட்டுறாரு. ஏன்னா அவருக்கு அந்த ஒரு சந்தேகம் இருக்குது. அதால் யோன் வந்து எனக்கு உங்களை மாதிரியான ஆட்கள்லாம் பிடிக்காதுன்ற மாரி இந்த பக்கம் பேசின்னு இருக்கேன். சரி ஜுங்ஷோக்கு வந்து இந்த மாதிரி யோனோடைய பக்கத்தில் உட்காராம அதை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி தான் போய் உட்காராரு. கரெக்டாக 10 மீட்டர்ஸ்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல யோன் வந்து எனக்கு தான் உங்களை பிடிக்காது, நீங்கள் என் பக்கத்தில் வாங்கணும் போது எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது உன்னை லவ் பண்ணன்ற மாதிரி சொல்ல. ஏன்னா ஹீரோடைய அந்த டாக்குமெண்ட்லாம் அவர் செக் பண்ணியிருப்பாரு. அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் சில ஆக்சிடென்ட் நடக்கிற விஷயம் ஜுங்ஹியோக்கு தெரிய வந்திருக்கும். அது இவரால் தான் சொல்லிட்டு இவரை தனிமைப்படுத்தியிருப்பாரு. அந்த விஷயம் இவருக்கு தெரியும். யாருமே பேசாதப்ப ஹீரோ தான் வந்து பேசியிருப்பாரு. அது இவருக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கும். அதே சமயத்தில் ஹீரோ பொட்டேட்டோஸ் தருது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஹீரோ வந்து சில ஃபைல்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பால தி விச் ப்ராஜெக்டா, அந்த விச் ப்ராஜெக்டை இவருமே பார்த்துருக்காரு. அதில் ஹீரோ என்ன மாதிரியான சில ஆட்களுக்கு உதவி செய்கிறான்னு இவருக்கு தெரியுன்ற மாதிரி சொல்ல ஒரு நாள் ஹீரோ வந்து ஃபெயிலியர் ஆட்டோ உட்காந்துருந்தாரு. எல்லாத்துலேயுமே விலகிட்டாருன்ற மாதிரி அதை அவன் கை விட்டுட்டான்னு நான் நினச்சேன்ற மாதிரி ஜுங்கியோக் சொல்கிறாரு. ஆனால் இவர் ஹீரோவுக்கு கொடை வச்சிருப்பாரு. அந்த இடத்துல ஹீரோ டிமோட்டிவேட்டராக சொல்லியிருப்பாரு, என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அந்த சமயத்தில் ஜுங்ஹியோக் ஹீரோக்கு ஆக்சுவலி அந்த விச் ப்ராஜெக்டை கைவிட்டுட்டாருன்னு நினச்சாரு. ஆனால் ஹீரோ ஒரு சமயத்தில் அதை பற்றி பேச அப்போ தான் ஜுங்ஹியோக்கு இவன் இதில் எவ்வளோ சீரியஸாக இருக்கான்னு தெரியும். அதே சமயத்தில் ஹீரோயினி ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. இப்படிலாம் இருக்கும்போது அப்படியே நமக்கு யோன் ஜுங்ஹியோக்கை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஜுங்ஹியோக் இந்தமாரி ஹீரோ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற விஷயத்த அவர் எப்போவோ கண்டுபிடிச்சிட்டாரு. ஆஸ்திரேலியாவில் ஹீரோவை தேடி தான் ஹீரோயினி போயிருக்காங்க. அந்த விஷயத்தெல்லாம் இவர் இந்த பக்கம் யோன் கிட்ட சொல்ல கடைசியாக ஹீரோயினி ஹீரோவை பார்த்துடுறாங்க. அவர் கூட உட்காந்து இந்த மாதிரி தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இந்தமாரி நடந்தது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, என்னுடைய வீடை நீ தான் பத்திரமா பார்த்துன்னு இருந்தன்ற மாரி அவங்க தேங்க்ஸ் சொல்ல அதெல்லாம் தேவையில்லை. இந்த இடத்துல ஹீரோ உட்காந்துன்னு எல்லா விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஒரு ஹீரோயின்கிட்ட எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக பேசணும்னு ஆசைப்பட்றாரு. அந்த 5 ரூல்ஸுமே இல்லாமல் ஹீரோயின்கிட்ட சகஜமாக பேசணும்னு ஆசைப்பட்றாரு. அதுபடி ஹீரோயினி எப்படி இருக்காங்க, அவங்க எந்த மாரி ஃபீல் பண்ணாங்கன்ற மாரி அதெல்லாம் பற்றி கேட்க ஹீரோயினுமே ஹீரோ பண்ண எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிருக்க. ஹீரோ அவருடைய வாட்சை பார்க்குறாரு. கரெக்டாக ஹீரோயினுடைய அன் டைம் லிமிட் முடிஞ்சு போயிடுது. 10 மினிட் எல்லா ரூல்ஸுமே ஹீரோ இப்போதைக்கு பிரேக் பண்ணிட்டாரு. ஆரம்பத்தில் அந்த பஸ்ஸில் உட்காரும்போது பிரேக் பண்ணியிருந்தார், இப்போ பிரேக் பண்ண. அதே சமயத்தில் இவர் ஓப்பனாக ஹீரோயினிக்கிட்ட எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்ல அதே சமயத்துலேயே அந்த இடத்துல வானம் இருட்ட ஆரம்பிக்குது. ஒரு மிகப்பெரிய இடி அடிக்கிற மாரி இருக்குது. அதை ஹீரோயினி பார்க்க ஹீரோவை அந்த இடத்த விட்டு போகிறாரு. இதான் முடிவுன்ற மாரி அந்த இடத்துல ஹீரோயினியும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினுமே நீ ஆரம்பத்தில் சொல்லும்போது எனக்கு இது டிஃப்ரெண்ட்டாக தெரியல, நான் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன், அதே சமயத்துலேயே எனக்குமே ஒன்று பிடிச்சிருக்குன்ற மாரி அந்த விஷயத்த ஹீரோயினி ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க. ஹீரோ ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஹீரோயினிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு. ஆக்சுவலி அது ஒரிஜினலி லவ் தான். அது போக போக ஹீரோயினி புரிஞ்சுன்னு இந்த இடத்துல தான் ஹீரோ மேலே வச்சிருக்கக்கூடியது உண்மையான காதல்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே அந்த இடத்துல மேக மொத்தமும் சரியாக அதே சமயத்தில் இவங்க 2 பேர் தெளிவாக இருக்கு. அந்த இடத்துல ஹீரோ கடைசியாக ஹீரோயினிக்கிட்ட சொல்ல வேண்டியது சொல்லிட்டார்ல, அந்த ஒரு சந்தோஷத்தில் 2 பேருமே ஹக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நமக்கு ஜுங்ஹியோக்கை காமிக்கிறாங்க. ஜுங்ஹியோக் யோன் கிட்ட பேசிட்டு அப்படியே நடந்து வரும்போது முன்னாடி யோன் இருக்காங்க. யோன் வந்து இந்தமாதிரி ஜுங்ஹியோக்கு பக்கத்தில் வரலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஜுங்ஹியோக் யோனை விட்டு தள்ளி போக ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல ஜுங்ஹியோக்கும் எனக்கு உன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, அது என்னன்ற விஷயத்த என்னால் புரிஞ்சிக்க முடியல, நான் எந்த மாரி யோசிக்கிறேன்ற விஷயத்த என்னால் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னு இவர் சொல்ல அந்த இடத்துல அப்படியே நடந்துன்னு வந்த யோனுமே உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியலையான்ற மாரி சொல்லிட்டு அங்கே வந்த பஸ்ஸில் ஏறுறது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க. அதான் அந்த பக்கம் வேகமாக நம்ம ஜுங்ஹியோக்கு ஒரு மாதிரி யோசிச்சுன்னு இருக்க திடீர்னு ஜுங்ஹியோக்கு மெசேஜ் வருது, அவளை கைவிட்டுறாதுன்ற மாரி. அந்த மெசேஜை இவர் பார்க்க ஹீரோ தான் அமைச்சிருக்காரு. அதால் இவர் வேகமாக அந்த பஸ் பின்னாடியே ஓட அதே சமயத்துலேயே
யோன் கிட்ட கால் பண்ணி நீ நெக்ஸ்ட் ஸ்டாப்ல இறங்கு, நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு இவர் சொல்ல அந்த பஸ் பின்னாடியே ஒரு வேகமாக ஓடி வராரு. அதான் அந்த பஸ்ஸுமே இந்தமாரி இவங்க நிற்க சொல்ல சரி ஜுங்கியோ ஓடியாரதை பார்த்தோன்னே இவங்களும் வேகமாக போட அந்த இடத்துல ரெண்டு பேருமே ஒருத்தர் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி ஹீரோயினோட பேக்ரவுண்ட் வாய்ஸில் இதுதான் முடிவா, இதை விட்டா வேற வழி கிடையாதா, இதுக்கு எதனாச்சும் ரூல்ஸ் இருக்கான்ற மாரி, இதை தாண்டி வேற எதனாச்சும் ரூல்ஸ் இருக்கான்ற மாரி இந்த பக்கம் ஹீரோயினி அவங்க ரெண்டு பேருடைய வாய்ஸ் பின்னாடி போயின்னு இருக்கும். அப்படியே இந்த சீன்லாம் முடிஞ்சு இந்த ரெண்டு கப்புள்ஸும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அதே சமயத்தில் ஹீரோயினியை காமிக்கிறாங்க. அவங்க இந்த இடத்துல நடந்து வராங்க. ஹீரோயினிக்கு கவலையா இருக்கு. அதை பத்தி ஹீரோயினி சொல்ல அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்றானா, கவலையா இருந்தா பரவாயில்ல, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்க போறோம், இதுக்கு மேல இருந்து நம்ம பிரிய போறது கிடையாதுன்னு ரெண்டு பேரும் கை கோர்த்து அந்த இடத்துல நடந்து போக இதோட இந்த சீசன் 1 கம்ப்ளீட் பண்றாங்க. சீரியஸ்லி வேறு லெவல் சீரியஸ்னு சொல்லுவேன். இதுக்கு என்னுடைய ரேட்டிங் எவ்வளோ தருவேன்னு கேட்டிங்கன்னா 7/10 ரேட்டிங் தருவேன். ஏன்னா அதுக்கு ஒர்த்தாக தான் இருந்துச்சு. சீரிஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகும், ஆனாலும் தரங்க லிட்ரலி மரண ஒர்த்துன்னு சொல்லுவேன். சீரிஸ் சில விஷயங்கள் கொஞ்சம் லேசியாக இருந்திருக்கலாம், ஆனால் போக போக சீரிஸை மெழுகேற்றிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் அதுக்கு தான் லைட் ஷாப்னு ட்ராமாலாம் எடுத்திருக்காரு. இது கேங்ஃபுல் எடுத்த ட்ராமா. அதில் கேங்ஃபுல்லோடைய நெக்ஸ்ட் ட்ராமா பிரிட்ஜ்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா பிரிட்ஜ்லேயும் தரமான சம்பவம் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு ட்ராமா வச்சு தலைவன் இறக்கினே இருப்பான். இது ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸாக கிரியேட் பண்ணுறதா சொன்னார். மூவிங் லைட் ஷாப் இது ரெண்டும் ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸாக இருக்குது. அதில் இப்போதைக்கு இந்த விட்ச்ன்றது சினிமேட்டிக் யூனிவர்ஸில் ஆட் ஆகுமான்னு தெரியல. நெக்ஸ்ட் பிரிட்ஜ்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த பிரிட்ஜ்ன்ற ப்ராஜெக்ட் வந்தால் தான் இது சினிமேட்டிக் யூனிவர்ஸாக பில்ட் ஆகுமான்ற விஷயமே தெரியும். நெக்ஸ்ட் இயர் பிரிட்ஜ்ன்ற ப்ராஜெக்ட் வருது. அதுக்கு அடுத்த வருஷம் மூவிங் சீசன் 2 வருது. இது மொத்தத்தையும் நம்ம ஒட்டுக்கா பார்த்துலாம். மூவிங் அண்ட் லைட் ஷாப்க்கு பிரேக் டவுன் வேணும்னா டெஃபினெட்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் எதிர்பார்த்த கேமியோ கிடையாது, போன எபிசோடில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் வேறு லெவலில் இருந்துச்சு.